லைவ் போட்டாச்சு. சூரிகா நான் 0 டே. என்னது 0? இதான் லாஸ்ட். இருக்கேன். அவங்க நம்பர்லாம் எதுவும் இல்லையா? அவுட் ரைட் பண்ணிக்கலாம். குவாலியா பேசுறாங்களே. கோவில வந்துடுறேன். எபிசிங்கிறது நம்ம எபிசி. ரீல்ஸ் பார்த்து அவன் மியூசிக்காவும் வாயில எங்கே போனாலும் வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரிக்கும் ஹலோ ஹலோ கேபிசி ராஸ்டாக் ராஸ்டாக் உண்மையில சொல்லவா? എവിടെ ഉണ്ട് വേളോ ഒന്നുണ്ടോ വേളോ ഗ്ലാസ്സിലാ? ഓക്കെ ഓക്കെ ആ ശരി ഓക്കെ ബൈ. जनरल बिपिन रावत. जनरल बिपिन रावत இருந்தது பேரியட்ல பிபின் ராவத். ஆனா அவங்க கரெக்டா இது பண்ணி விட்டாங்க பாத்தியா? சட்டுன்னு ஆஸ்ட்ரா சமயம் இது பண்ணா சட்டுன்னு ஸ்மோக்க போட்டு உடனே இது பண்ணிடுவாங்க. இது பண்ணி விட்டா அதுலயும் நிறைய வாட்டு எல்லாம் சட்டுன்னு பண்ணா. அது ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கோம் பாத்தியா? பஸ் புலிகின் போட்டா உடனே அந்த இடத்துல அடுத்த இதை போட்டு உடனே இது கன்கஸ் பண்ணி விட்டா. 4 பேர் வந்ததும் வேற அடிச்சிட்டே வரானுங்க. எல்லா புல்லட்டையும் கட்டாவடி பயில வேற டப்புன்னு பஃபியஸ் டக்குன்னு ட்ராப் ஆயிடுச்சு. 4 பேர் சேர்ந்ததுக்கு சிவாலே அஸ்வின் இருக்காங்களா? யாரு இவன் அவங்க போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு பத்தியா? ஆமா அவங்க பேச ஓவரா பேசுறாங்களே. என்னது வந்து 40 கதை கேட்டு தூங்கிட்டானோ. ஆமா அவருக்கு வந்து 40 கதை ரேங்க்னு சொன்னாங்களா. அப்புறம் அந்த 40 கதையும் கேட்கும் போதெல்லாம் அந்த கதை நல்லா இல்லையா தூங்கிட்டாரு அவர். சீனு போடுவாங்க சீனு. அதே மாதிரி நிறைய சொன்னாங்க. ஆட்டிடியூட் வந்து ஷோயிங் ஆஃப் மாதிரி காமிச்சான். ஆட்டிடியூட் அவன் ஏதோ அஜித் விஜய் வந்து அவங்க அப்பா வச்சிருந்தாரு. இவர் வந்து அஜித் வந்து இவரை வச்சு ஏதாவது அவரு தனியா வந்து ஒரு டெத் மேட்ச் போடல. தனியா வந்து டெத் மேட்சா போடு. அவர் வந்து டெத் மேட்ச் தான்லலே. இப்படின்னு பேச்சு. Match found. Death match. Warm up. Hello. என்னது? Bragging rights if you get first pick. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152
Don't worry, I'll keep them quiet. டேய் நான் வாயில அடிச்சான ஒரு புல்லட். டேய் நான் மண்டையில நின்னு மண்டையில வச்சு அடிச்ச போற கூட மேல படல புல்லட். லைவ்ல வேணா போய் பாரு. Target 86. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ஆஸ்டா அடிக்கிறேன் மண்டையில லிட்டரலா என் புல்லட் அவன் மண்டையில இருக்கு இருந்தாலும் படல. பாத்தியா நான் ஃபிளிக் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா அது கரெக்டா பாறேன். ஓகே ஒரு ஃபர்ஸ்ட் 2 புல்லட் கூட ஓகே ஒத்துக்கோ சரி ஓகே லைட்டா மிஸ் ஆகுது. அதுல இடையில பாத்து நின்னு புல்லட் கரெக்டா ஏம் இப்ப மாதிரியா காயோ யாரு ப்ரோ ஆல்பா கும்படான்னு பார்த்தா சைபர் இன்னும் அந்த பொசிஷன்ல தான் ஆடிட்டு இருக்கான். அதே எடுத்து வாடி இங்க. Astra's dead. அதே இடத்துக்கா எனக்கு இங்க தான் இருக்கேன். அங்கதான் நிக்கிறேன். இங்க இல்ல வர அதே எடுத்து வரணும். சூரியன் ரிக்வெஸ்ட் சூரியன் ஐயோ லைட்டா அவன் சூரியன் இதை பார்க்கும்போது வந்துடுறான் வைக்கும் ஆக்சிடென்ட் லைட்டா மிஸ் ஆகும்போது உள்ள என்ட்ரி விட்டாங்க. ஆனாலும் வந்தா பத்தியா பேக்ல நைஃப் பண்ணலான்னு Dominating. மண்டையில இருந்து ரத்தம் பலார்னு வெளியே வந்துச்சு. அம்மா கட்சி தூரினாலே அவனை கூட்டு போக வேண்டியது. யாரு தூரிங்க தூரினா அம்மா வேற யாரும் இல்ல. ஏழு செய்யும் பாரு 7 செய்யுங்க. சாம்பர் வந்து காப்பி கேட்டு
remaining. எனக்கு பின்னாடி ஒருத்த கொண்டாப்ல இல்ல என்ன நான் அதனால தான் உன்னை அவசரமா ஒரு கில் எடுத்துடலாம் சொல்லிட்டு உன்னை கொன்னுட்டேன். ஓ நைஸ் சாம்பர் நைஸ். 5 kills remaining. ஆடா காப்பி கேட் தானே கொண்டுட்டானா? நைஸ் சாம்பர் ஆ இல்ல இப்ப அடிச்சான். அப்ப நான் வந்து இவனுக்கு மேல மாத்தி சொல்லிட்டேன். நீ அழுத்துக்கெல்லாம் படாது காப்பி கேட்டு நாளைக்கு வா சரியா? பீல தான் இருக்கான். பீல் One kill remaining. ஏய் என்னடா கில்ஜா இப்படி அடிக்குறான்? இந்த அடிச்சுவா போல இருக்கு. எல்லாரும் பவர் இல்ல அவளை கொண்டாங்க. இவன் அடிச்சிருந்தே இவனும் ஒன்கில். நான் பாவி அத பாக்க கேஜே தான் ஒன்கில் நினைச்சிட்டு இருக்கேன். இவன் இப்ப மேல வந்தா இவன நான் வெளுன்னு வெளுத்துட்டு இருந்தேன். இவன் என்ன பார்த்து பயந்துட்டு இருந்தான் கிட்டத்தட்ட. வேற எல்லாரையும் பீக் பண்ணி அடிச்ச மாதிரி பீக் பண்ணாம இருந்தான். ஏய் ஆமாலே அவனை நிறைய வாட்டி அடிச்சிட்டு இருந்தோம்ல பாரு. என்னோட இதுல அவன் தான் நிறைய கில். நில்லு நான் பார்த்து சொல்றேன் பாரு. அவன் 6 வாட்டி அடிச்சிருக்கான். அவன் 2 வாட்டி தான் அடிச்சிருக்கான். அவன் ஃபர்ஸ்ட்ல பீக் பண்றதான் நல்லாவே. அதுக்கு வர லைக் இந்த மாதிரி பீக் பண்ண ஆரம்பிச்சான். யோரு லைட்டா பீக் பண்றதான் அவன். ஃபர்ஸ்ட் நல்லா இது பண்றதாம்ல யோரு வந்து நல்லா அடி. அப்படின்னா அவன் ஃபேண்டம் வச்சிருந்தா நான் வேண்டல. அவன் நிறைய விஃப் பண்ணான். அவன் தான் என்ன அடிச்சிருக்கான் என்ன எப்ப அடிச்சானே எனக்கே தெரியல. யாரோட அடிச்சான் பாரு. நிறைய தடவை ஒளிஞ்சிருந்தாங்க. ஆமா ப்ரோ அவன் யோரு அப்புறம் இவன் அவங்க எல்லாம் இதா தான் வந்தாங்க. சைஃபர் இதா ஆடுனா ப்ரோ. சாம்பர் எல்லாம் வேஸ்ட். ஏன் கேம்ப் வச்சு கேம்ப் அடிச்சு ஆடுறாங்க புரியல. நானும் ஸ்லோவா தான் ஆடுவேன் டெத் மேட்ச்ல. அடிக்க பிராக்டீஸ் பண்ணுவோம் அப்படி. ஆங்கிள் பிடிச்சு அதே ஆங்கிள் பிடிச்சு அவர் சைட் கண்ட்ரோல் எடுக்க பிராக்டீஸ். நான்லாம் ஆங்கிள் அந்த இதா தான் இது பண்ணுவேன். ஒரு ஆங்கிள் கிளியர் பண்ணி போற மாதிரி தான் இது பண்ணுவேன். இவன் விடுமா ப்ரோ ஒரு ரைட்டா சவுண்ட் கேட்டா அப்படியே நின்றோம். அந்த ஆங்கிளை பிடிச்சிரும் அப்படியே. அந்த ஆங்கிள் இது கரெக்டா இருக்கான்னு வெளிய வந்து அடிபட அப்பதான் தெரியும். சொல்லலாம் இல்ல. நான் அப்படியே இல்ல போயிட்டு நேர் அப்படியே அடிச்சு பாப்போம். டக்குனு போட்ஸ்ல. அதான் வந்து டெத் மேட்ச் நல்லா இருக்கும். அப்பதான் ஜெர்க் இல்லாம கரெக்டா எதுக்கு எவன் வந்தாலும் டப்புன்னு அடிக்க மாதிரி இருக்கும். சவுண்ட் கேட்டதும் சரி ஓகே உசாரா போய் அடிக்க மாதிரி இருக்கும். இவனு அப்படி இல்லை நின்றுவானு அப்படியே ஒரு ஆங்கிள் பிடிச்சி சிறப்போவா நின்றுவானுங்க. நீ மியூசியத்துல போய் எங்கேயே போய் நின்னாலும் ஒரு பிரயோஜனம் அடிக்கும். கண்டை எப்பெல்லாம் பார்க்கும்போது நின்றுட்டு தான் அடிப்பேன். இங்கெல்லாம் திரும்பி போய் ஓடி போய் பார்ப்பேன் பார்த்தே நின்றுட்டு இருப்பாங்க சில போல. ஏய் ஸ்ட்ரைட்டா நிறைய வாட்டி அடிச்சிருக்கேன். அதேங்க அதெல்லாம் இல்லை என்ன அடிச்ச மோஸ்ட் கில்லு நிறைய வாட்டி தான். ஏன்னா நான் ஆங்கிள் பிடிச்சிருந்து தான் அடிக்க ட்ரை பண்ணுவேன் நிறைய வாட்டி. சவுண்டு இவரு சவுண்ட் கொடுக்க மாட்டாரு. நம்ம மட்டும் சவுண்ட் கொடுத்து போகணும். அப்பதான் ஸ்பான் ஆயிருப்பேன். சரி கொஞ்சமாவது ஓடலாம் சொல்லி ஓடி அந்த முக்கெல்லாம் பார்த்தேன். அதே அந்த நீ ஸ்பான் ஆகும்போது அடிச்சதால நானே ஓடி தான் இருந்திருப்பேன். நீ வந்து லைக் சத்தம் கேட்க நான் திரும்ப நீ அங்க இருப்பா அடிச்சிருவேன். அப்படிதான் திரும்ப அப்படின்றோம். அவ்வளவுதான். நீ சத்தம் கொடுத்தா நானும் உஷாராகிறேன்ல. அப்போ காம்படிச்சு ஈக்குவலா இருக்கு. எல்டர் ஃப்ளேம் ஜட்ஜ் மறுபடியும் ஸ்டோர்ல எல்டர் ஃப்ளேம் ஜட்ஜ் இருக்குது. எல்டர் ஃப்ளேம் ஜட்ஜும் இது இருக்கு. வேவ் ஃபார்மும் இதுவும் ஒரே தான் இருக்குது. 5350 தான் இருக்குது. வேவ் ஃபார்மும் அந்த இது. டேய் 4 செகண்ட் ஆபரேட்டர் இருக்கு. வால வாங்கி தரேன். சரி ஓகே நாங்க அது இது பண்றோம். நீ வேற ஒன்னு இது பண்ணு. ஓகேவா மாறி மாறி இது பண்ணிக்கோ. இல்லல நீ நான் அது வாங்கி தரேன். நீ வந்து நான் கேக்குறது எனக்கு இது பண்ணு. நானும் ரெடி. இப்ப இது பண்ற காப்பி கேட்ட நீ இது பண்றியா? நான் உனக்கு கேக்குறேன் நீ இது பண்ண. நான் உனக்கு நைட் மார்க் வந்தோடனே அப்படியே ஆரிஜின் லாடா சென்டினல் இருந்தா வாங்கி அபியேட் ஏனா நான் நைட் மார்க்கெட் வாங்கி தரேன். அவனுக்கு ஐடி இது பண்ணுங்க. என்னது விளையாடிக்கலாம்.
புரியல. என் ஐடிக்கு வாங்கிட்டாலும் அந்த ஐடியா எல்லா ஐடிக்கும் இருக்கணும்னால ஐடியில மட்டும் ஆமாலே நீ சொல்றது கேளு, நீயே இது பண்ணி வச்சுக்கோல. இனியெல்லாம் போலாம் கண்ணெல்லாம் இது தந்துட்டு இருக்க முடியாது. நான் சைஃபெல்லாம் எடுத்தா கண்ணே இது பண்ண மாட்டேன், கண்ணெல்லாம் கேட்காத. அது அங்க துள்ளி போய் செட்டப் பண்ணதுக்குள்ள ஆமாலே செட்டப் பண்ணதுக்குள்ள சத்தியமா இதாவது. நான் இன்னைக்கு கூட ரொம்ப லேட் ஆகுது. அது அது இல்லல, அதுல வந்து கேமரா போடுறது எங்க தெரியுமா கேமரா போடுவேன், அந்த ஒரு இது இருக்கு பாரு, ஜெனரேட்டர் இருக்கு பாரு, அந்த ஜெனரேட்டர் மேல ஏறி அங்க இருந்து கேமரா போடணும். கண்ணு என்னைக்கெல்லாம் வச்சிருக்கியோ அன்னைக்கெல்லாம் நீ எந்த மாதிரி பெரிய இது அந்த மாதிரி கண்ட்ரோலர் அது இதெல்லாம் எடுத்துறாத. ஜெட் எடுத்துக்க டக்குன்னு வந்தானா டக்குன்னு அப்பதான் ஈஸியா கண்ணு தரதுக்கு வசதியா இருக்கும். அப்படிதான் இதுக்கு கூட அப்பனா நீ இந்த மாதிரி நாங்க கண்ட்ரோலர்னு நாங்க விளையாடுறதுனால நீ அப்ப எங்களுக்கு வாங்கிடுது, நீ வாங்கி இவ்வளவு இது பண்ற நீயே அந்த கண்ணை இது பண்ணிக்கணும், நீயே கண்ணு இது பண்ணிக்கணும். எங்கள்கிட்ட இது பண்ற நீ அவசரப்பட்டு வாங்கிட்டனாலதான் நாங்க வாங்காம இருக்கிறோம். ஓ அப்படியா? அப்ப சரியில்லை, நான் அன்னைக்கு பண்ணிடுறேன். கேட்டியா, நான் நார்மல் வச்சுக்கிறேன். நான் இந்த நார்மல் தான் வச்சிருப்பேன். இப்போ நார்மல் லேண்டில் வச்சுக்கிறேன். நான் லைவ் போட்டிருக்கேன், லைவ்ல வேணா பாரு, நார்மல் தான் வச்சிருக்கேன். நான் நார்மல் லேண்டில் தான் கீப் பண்ணிருக்கேன். எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் கூடாது. பிரைமாவது வச்சுக்கோலாம். வேண்டாம், எல்ட்ரே இருக்கட்டு. பிரைம் இன்னும் நாளைக்கு எல்ட்ரு கொஞ்சம் ஹெவியா இருக்குல்லே கையில. நீ அந்த இது பிரைம் வச்சிருக்கு, நீ அடிக்கவே தேவையில்ல. நீ கண்ணு கேட்டானா இப்படிதான் சொல்ல, கேட்டா ஹெவியா இருக்கன்னு இது யூஸ் பண்ண தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஃபுல்லா ஃபேந்தமன் மேலே பிரைம் ஃபேந்தமன் வைக்கிறேன். அதெல்லாம் ஃபேந்தமே யூஸ் பண்ண கடுப்பா இருக்கு. உனக்கு அடிக்கவே முடியல, அடிக்கணும் போக மாட்டேன். ஆமா, நீ அழுத்ததுக்கு ஃபேந்தம் தான் உனக்கு ஈஸி. நீ ஏன் வேண்டல் வச்சு அடிக்கிற? ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை கண்ணு கீழே இருந்தா மட்டும் தான் ஃபேந்தம் இருக்கும். இந்த ஒரு அந்த அரக்கா சரி அப்போ க்ளோஸ் பண்ணு டிக்கு இது பண்ணு. நான் சொல்றேன், நீதான் கூட்டு வந்த, நீதான் சொல்லணும். நல்லா யாரு இல்லவே இல்ல, அவனை இது பண்ணி விடல. அவன் ஆளே பக்கத்துல இல்ல, அவையில இருக்குல்ல. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். Hi bro, who is streaming? Ghost or? Ghost. Just we are promoting. Hi everybody. Hello. I'll teach you. Today I'm gonna teach you how to play like a Nova. நான் வேலோ குரூப்ல இதான் ஷேர். பிளாஸ்ட் வச்சிக்க அப்ப நீ வச்சிக்க. அப்படியா? You know the last match was so good. Glitch pop இருக்குல. டேய் பிளாஸ்டே வச்சுக்கறேன். பிளாஸ்ட்ல அந்த அஞ்சாவது கலர் வச்சுக்கறேன். நாலாவது கலர், அஞ்சாவது கலருங்க. And link பிளாஸ்டும் இது இவென்ட் என்ன இருக்கோ அதே தான் வந்து. ஏய் புது ஸ்கின்னா இது. சிமிலாரிட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. இது இதா இருக்குது. நியூ ஸ்னோபால் கலெக்ஷனா மயிர் மாதிரி இருக்குது. Did you know that Army General is now hospitalized? Hold up. I knew that. I always suspected that. Ringle bro, I suspect it's a cold-blooded murder. But it is because he's an army rank. Person who has workout ஏதோ இது முப்படை தலைவர் வந்து இதாயிட்டாங்க ப்ரோ. ஆமா விபின் சம் I don't know bro. விபின் ராயா ப்ரோ ஆர்மி ஜெனரல் இங்க நம்ம அதான் விபின் ராய் தானே. விபின் ராவத் That one will be you bro. If you are watching, then that one watch will be yours. I don't know other two. Yeah, one of mine. நம்மளோட ஜெனரல் ஜெஃப்ட். ஏய் காப்பி கேட் நீயே பாறலே. காப்பி கேட் என் லைவ் பாருப்போ. மொபைல் லைவ் போட்டு வெச்சுக்கோ. The channel's name, you know the stream that you were asking, na? The stream's name is Loco. Okay. More reachable. Yeah, they're saying it's much more reachable and
they do provide much more, financial support to gamers. Okay. It's actually based for the gamers. So we wanna do that because I was also thinking to stream, so I'll start doing in loco. I won't do in YouTube because already we do have lots of, Yeah, bro. Yeah. So many people in YouTube. lots Okay, of I'll check lots of today. competitors are there. So Loco. either you have to be a, immortal or a radiant, Yeah. or other you have to talk like you should have a trash talk or something like that. Because other than if you don't have both of them, no use. None of them are gonna watch. Bro, we have copycat, bro. We have copycat. என்னடா காப்பிக்கு For promotion. இல்ல the villain. ஏய் நான் நிறைய பேர் சென்ட் பண்ணிட்டேன்டா. நான் எவனுமே Valorant விளையாடல. PUBG தான் விளையாடுறாங்க. இன்னும் அந்த கேம் விடாமையா ஆடுறான்னு தெரியல எனக்கு PUBG. அதான் அதான் விட்டுட்டு போடுவோம் அவ்வளோதான். எனக்கு முதல்ல Match found. அப்பவே சொல்லி இல்லடா ஆக்சுவலா முதல்லாம் நம்ம ரீல்ஸோ Start doing in that YouTube, and then also you should start being live at this Instagram and everything. The best thing to get yourself a big subscriber, do this giveaway. You don't have to give it to anybody. Just put a name like a giveaway and like I'm gonna do the giveaway, so the person who's gonna watch the most and this and Big giveaway. yeah, fake giveaway. Just give it to Shesha or give it to Ghost, or just don't give it. Just write in the name of, and we'll make a video by saying, yeah, thanks a lot, Mr. Ghost, that you provided us the gift. That'll be very kind. First choose your agents. Murph copycat. Ringle. Ghost. Okay. ஆடலேனா Choose your agent. நீ தான் பண்ணுங்க ஏதாவது இல்ல Ghost, what? The Ghost? Ghost fake? நீ இருக்க நீ எங்க போறே ஃபோன் வச்சிருக்கியா இல்ல அப்ப ஐபா எடுத்துருக்கா இது ஆடிலாம் இன்னைக்கு ஆ ஆடிட்டு இருக்கீங்க ஏன் I'm also gonna try this. There was Okay. This is good. maybe for a Bro, give me a classic. You can give me ghost. ரெண்டு பேரும் செலவே நிக்கிறேன் கடைசி வரைக்கும் யாரு Right here. டைம் எடுத்துக்கோங்க அதை எடுத்தா நீ ஏசி எடுத்தாலும் அடிக்கலாம் எல்லாரும் கூட பின்னாடி இருக்கு Okay. It's done. Literally, if someone is watching a person's stream and the opponent is one of his live streamer, you can easily tell them where is the enemy. ஆமா டேய் ஆல் சாட்ல போட்டு விட்டுரு எதுக்கு சாவுதுக்கா Enemy spotted. A. ஆல் சாட்ல போட்டு விட்டுருங்க கேமிங் சைட் ப்ரோ உள்ளே வந்துட்டாங்க ப்ரோ ரைட் வழியா ஏரியா அடிக்கலாம் Let's go. Spike planted. தேங்க்ஸ் ஏய் எப்படில அடிச்சா Last player standing. Nice. He's also there. Viper is also there in the salon. பூமர் நைஸ் ட்ரை I'm so sorry about breaking on your இல்ல எதுவும் போடலாம் ரெண்டு சைடு வழியா வந்துட்டாங்களே அவங்க நான் இது செட் பண்ணதுக்குள்ள இது ஆயிடுச்சு ஷாட்ல என்னது அதான் உடனே வச்சுட்டு அவரு சைபர் அந்த நேரம் வந்து இருக்கு
I need somebody at C6. No, no. Give me your classic. Throw me your classic. This goes here. Ah, this is a nice spot. See. See, yeah, help him out in city. See. Oh, shit. உள்ளே டான்ல அனுப்பி I didn't check you. Easy. You can try, I don't know, Sky was here, huh? Where is Sky? Spike planted. வெளியே இருந்திருக்கா அப்பா அடிச்சிட்டான். One dead. பாம். உள்ள இருக்கா Headshot. அடி பிச்சு மட்டும் எடுக்க பாரு அவன் ஸ்லோவா தெரியும் அவன் கண்ணு எடுக்க போறாங்க கண்ணு ஐயோ அவன் லைன் அப் ப்ரோ Remaining. அங்க இருக்கா லாங்ல இருக்கா கூப்பாட்ட விட்டு விடு. என்ன அவளை எடுத்து மாதிரி மிஸ் ஆயிடுச்சு வாய்ப்பில்ல He was streaming how much this you need? கூட ஆ How much Noob. specific, கிருஷ்ணராஜ் ஏவி கிருஷ்ணராஜ் ஏவினா கேபிசி தானே அம்மா அடா கேபிசி இது கிருஷ்ணராஜன் இருக்குது இது யாரு அவுட்ரேஜ் நினைக்கிறேன் அவுட்ரேஜ் அடா எடா அவுட்ரேஜ் நூபு ரிங்கிள் ப்ரோ ஹேண்டல் 66 கொடுத்துருக்கான் அவளுக்கு 66 முடிஞ்சதே இவன் பாட்டு கேட்டா போட்டு ப்ரோ எல்லாரும் விட ஒண்ணும் இங்க ரைட் Yes. பின்னாடி வந்துடல பின்னாடி வந்துடு Enemy spotted A. எடா அங்கன போவில்லடா Got in their vision. Literally like a bad. Reloading. ப்ரோ ராம் ப்ரோ சி இது மிட்டு பார்த்தோம்னா Rotate. சி போ Mid. 104. 26. நீ போல நான் பாத்துக்கறேங்க Ghost is watching over. பச்சக் இங்கதான் சி நைஸ் காப்பி கட்டு லே வாலே சியா பியா 30 இல்ல seconds left. சரி Last player standing. ஐயோ Spike planted. இவங்க அண்ணாம இருக்க ராஜலன் கராஜ்ல சத்தம் கேட்டதுனால தான் இது Save பண்ணுங்க. ஆமா ப்ரோ நான் சேவ் பண்ணிக்கிறேன் காசு வேற இல்ல ச்சே காப்பி கட்டு மைக் ஆஃப் பண்ணலே உன் மைக் ஆஃப் பண்ணலே தயவு செய்து மைக் ஆஃப் பண்ணலே என்ன சத்தம் அதுல இருந்து புதுசா இருக்காங்களே காப்பி கேட்டு So what do you say in Tamil for God's sake? கடவுளே Alla, right now you say na for God's sake. You say that. நான் வராங்க For you. ஏன் செய்து அடிச்சாங்க இது அங்க போயிடலே Run. ஐயோ ஒருத்தன் வருவான்னு நினைச்சோம்லே Any of you forget. எப்பல ஒருத்தன் பைத்தியமே கால்குலேட்டர் கட்டனா இருக்கும் bro ஒருத்தன் வருவான் கரெக்டா அடிச்சலாம்னு பார்த்தா ரெண்டு பேர் வந்துட்டானுங்க இது சிங்கிள் ப்ரோ ஸ்பெக்டர் Yes. This I don't have. I removed my spectre skin. this is a nice spot. I'm using that first. அது பிரைம் வச்சு அவுட்ரேஜ் தான் பிரைம் வச்சு This goes here. Don't have spectre. பேக் ஸ்டாப் யாரும் இல்ல பேக் ஸ்டாப் தான் போறானா லே இவன் இருக்காம்ல சாம்பர் இருக்கான் பாரு ஏய் மிட் ஒரு நாய் எங்க வந்தாங்க கராஜ் வந்தாங்க கராஜ்லாம் ரிங்கிள் ப்ரோ இருக்காருல்ல இவன் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கானு காப்பி கேட்டு பொறுமை. அவன் இந்த கார்னர் போயிட்டானா They're coming around.
Spike down mid. Garage. வெளியே. Where is everyone hiding? One enemy remaining. ஏய் Spike down. Attacker spawn. Yes, I'm a noob. கன் எடுத்து காப்பிட்டாங்க. உள்ள கன்னு கிடக்கு. அவள்ட்ட வேண்டல் இருக்கு. The guy was holding face. எடல ஒண்ணா? ரெண்டு இருக்கு. Reloading. Bro. Razor, it was just behind you. Beneath you, not behind. It was just beneath you. Yes, man. Okay, somebody watch garage. I'm going. I'll be watching. I'll watch. Yes, this should do. That goes there. Wow, this is a You nice want to one. play? Let's play. You can see. இங்க தான் அடிக்கிறாங்க. எங்க? Mid. பீக் பண்ணாத. வாலியாம்பர் அப்படி போட்டு வச்சிருக்க நீ. ஆனா லட்சணமயிரான ஒரு வால். See. வாழ உடைக்கலையா அவனுக்கு? அவன் போட்டுற வால் லட்சணத்தை பத்தியாலே. அங்க யாருக்கு அவ்வளோ தூக்கி போட்டிருக்கான்னு தெரியல. Full mid. Feeling sight. You will not kill my ally. நைஸ். Spike down mid. Careful now. ஏய் ஏ Cage triggered. ஏல வைப்பர் இருக்கா? தலையில அடி வாங்கனா. வைப்பரியே. ஏய் போய் சாவாதுங்க வைப்பரியேல இருக்கா? எங்க பாந்தல? Jet 80 Viper 40. இங்க தான் வராங்க. ஐயோ. Spike is there. No interest. எதுக்கு நீங்க அங்க போறீங்க? ஸ்பைக்கிங்கர் பார்க்கல ப்ரோ. ஏன் பேட். ஏய் நீ மார்க் பண்ணிட்டோம்னாலே எதுக்கு தேவைதான்? இங்க தான் வர காப்பி கட்டி எங்கல போறலே அவன இவன விட்டு தனியா. போட்ல எங்க போயிரல. அண்ணா ரைட்ல. 10 seconds left. One enemy remaining. நைஸ். அந்த ஆப்படலே. Together, we will under their transgression. They have up bro. They have elder flame. எப்படி இங்க தான்ல பிளான் பண்ண வரணும் அதுக்கு Bro, தான் தெரியும். super drum bro. எனக்கு I need this. My time. bro அதுல bro இது. I need this. My time. என்ன bro ரெக்வெஸ்ட் பண்ணுங்க டக்குனு. டைம் கட்டே. This goes here. இத மட்டும் That goes there. garage யாரோல? ஏய் எல்லாரும் எங்க வரீங்க? நைஸ். கராஜ் இல்லையா? கராஜ் போறல காப்பி கராஜ் போ. அவ சீராங்க பார்த்துட்டு இருக்கல கராஜ் போ. Do you want? global போட்டா. How did you know I was here? You didn't make a sound also. He was just waiting for me to come out. I've got your trail. ஏலேடி. He might have seen my gun too. Okay. He's in 65, huh? One down. One enemy remaining. போடுங்க நமக்கு. அவ்வளவுதான் bro. No one beats my ஐயோ power. I got this. என்னது? ஆர்ஜினல் இதுதான் மாட்டு. bro ringle bro go to A go to C or garage. bro கராஜ் கொண்டுங்க. இங்க பேக் ஸ்டாப் எதுவே போவாத. ஏனா அவங்க வந்து இது வச்சிருக்காங்க. நான் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எப்படி பார்த்தாலும். Yes, this should do. No, that even this is a nice one. that what you call that? அடடா. This spotted. That goes here. triggered. He was just waiting for me to come out as it. might be. They will know once they saw you. okay bro. இது வந்து அவருக்கு இப்படி நீ கேமரா பார்க்காத மேல நீ வந்து ரைட்ல அவர் கண்ணல கவர் பண்ணா தான் இங்க அடிக்க முடியும். நான் உள்ள வரட்டா. Enemy spotted A. Reload. ஓடிட்டாங்க. என்னலாமோ பறந்து விடுது.
காப்பி ஹீல் தரமா கிடைக்குமா? Spike down A. இப்போதான்ல போட்டேன். அதான் போட்டியா? They're rotating. அங்க இருந்தா பாத்து. I want my camera back. ஏல இருங்க நீங்க. யாரோ குதிக்குறாங்களா? இப்போ நான் காப்பிட்டு. ஏய் 54 லட்சம். டேய் கரெக்ட்டா. இங்க தான் வராங்க ப்ரோ. உங்க கிட்ட தான் வராங்க ரேஸ் ப்ரோ. அம்மா பிரகாஷ். One enemy remaining. Spike down C. அவளுக்கு 30 52. seconds left. Team Ace. Your lives are so meaningless. Might as well keep them to me. நான் வேண்டல் தான். சிவா ரீவர். நீ செவிட்ட விக்கிற பிக் பண்ணு. எனக்கு பிக் பண்ணு. ஒட்டுதேடி. ஒழுங்கா கேம்பன் சிப் கிடைக்கு போய். அவன் தான் உள்ள வந்துட்டானாங்க. என்ன மைத்தி எனக்கு பிக் பண்ணல. பெரிய இவன நம்ம வெளியவே பிக் பண்ணா தலையிலேயே கொடுத்தாங்க. சரி நான் இப்போ வால் போடல. அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு விட்டு. போடுங்க. அவர் மட்டும் இல்ல. அவர் ஏன் இதுதானே இருக்கு. சீவ போடு. Three out. இங்க. மிட் Run கண்டா. நைஸ் காப்பி கட் வேற லெவல்ல 2 ஹெட்ஷாட். ஐயோ ஆபரேட்டர் வட பண்ணிட்டாங்க. I revive the other guy, the Shesha. Useful. Hey, revive Shesha. ரஷ் பண்ணு. வெயிட் பண்ணு. அவர் இது பண்ண ரஷ் பண்ணல. போடா. இல்ல அங்கலலே சீல அவர் பக்கத்துல போலலே. அவர் பக்கத்துல போற. எங்கல இருக்காரு? என்ன ரஷ் பண்ணல? ஓகே பாத்துட்டேன் விடு. இப்ப செத்துறோம் பாரு. இப்போ வந்து அங்க ப்ரோ. கராஜ் வழியா அண்ணா வந்தா. சோ எவ்வளவு லேட்ல நீ காப்பி எடுத்து. Spike planted. டேய் பின்னாடிலலே. ஐயோ எங்கல போறோம் பின்னாடி. வாய்ப்பு. நான் இப்ப பண்ண ஆப்ஷன் பாத்தீங்களா யாரும்? ஆஹா இங்க அங்க ஒரு இதோட பெருசு. இவ மட்டும் வாய்ப்பு. Player standing. கேவட்ட. ஓ நீ காப்பி எடுத்து. ஆளால இங்க செஞ்சாலும் ஒரு மயிரும் தெரியாது. காசு இருக்கா? சேவ் பண்ணி நீ புடுங்க மாட்ட சேவ் பண்ணி. ஆப் இருக்கு. ஆப் எடுத்துட்டா ப்ரோ. அவ எடுத்துட்டா. ஜெட் தான உங்க அடிச்சா கன்ஃபார்ம் எடுத்துட்டான். அடிச்சோனே எடுத்துட்டான். ரேட்டும் ஆப் வச்சிருந்தான். சேஜ் எங்க செத்தான்? ஏஜிங்க தரலையா? ஏலே காப் எவமா இங்க எடுத்து நல்லா பாத்துக்க முடியும் அப்புறம் எவ்வளவு நேரம்னு ஒரு ஆளை எழுப்புறதுக்கு எந்த தண்ணி வழியா கத்துனாதான் எழுப்போம். இன்னும் திருந்தா நான் ரிங்ல எழுப்பிடலாம்னு நினைச்சோம்ல. I said don't do it. சரி அந்த விங்க எழுப்புறேன்னு சொல்லிட்டு போய் எழுப்பிட வேண்டியதில்லை. ப்ரோ எல்டர் ஃப்ளேம் விட்டு இருக்கு ப்ரோ. ரிங்கிள் ப்ரோ. பை ஹிம் ஆப் ஃபார் ஹிம். பை ஹிம் ஆப். ஏய் என்கிட்ட கேளு. சொல்லுங்க வாக்குறது. ரிங்கில் எனக்கு ஒரு ஆஸ்ட் ஃபார்ம் ஒரு ஃபேண்டம். Does anybody have fund? No. I have. No, it's okay. Can I Save pass? it. ஏய் நான் கூட வாங்கி கொடுக்கலாம்டா. 124 இவளுக்கா? 124 இல்லைக்கா? ஏய் இத அடிக்குறாங்க. ப்ரோ கேன் யூ வாட்ச்? ப்ரோ காப்பி கட் இங்க வாங்க. சீ வாங்க. ஏலே இந்த ஒரு கேமரா நான் சீ அவன கூட இட்டி டிகிரி பிக் பண்ணிட்டு வந்திருக்க. ஏய் இருங்க வைப்பர் இங்க தான் இருக்கான். பீப்பிள் சித்ரா வைப்பர் இங்க தான் இருக்கான். வைப்பர் இங்க. எங்க இருக்கா வைப்பர்? ப்ரோ நான் வெளியே லிட்டரலா வந்துட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் அடிக்கிறான். இப்போ போயிட்டாலே. நாங்க Garage. வரன்மானா? அண்ணா அடிச்சாலே. ஒருவேளை இன்னும் அடிச்சிட்டான். You will not kill my allies. ஐயோ. See, I can't change it once I can use it. ஏச்சா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலே வந்துட்டு இருக்காங்க. ஆர் புடிங்க. One enemy remaining. ச்சே. நோமன் ப்ரோ ஈஸி. 30 seconds left. பைக் இங்க தான் இருக்கு. ஸ்பைக் அங்க மேல அவங்க ஸ்பைக் Last player standing. கண்டா
No, just camp here, play time. நான் அங்க இருந்து அங்க ஸ்பைக்கு போறதே இதுலலே. நான் அங்க இருந்து ஓடி வந்து உனக்கு இது பண்ணதுக்கு. பின்னாடி போயில்ல. அவன் பார்த்தாச்சு. மாட்டவே தேவையில்ல. இதுதான். 10 seconds left. The enemy only looks. லே அந்த இடத்துல இது பண்ணாலே நான் ஓடி வந்து அவ கேட்டாலே நான் அங்க தான் இருக்கேன்னு அவளுக்கு தெரியும். நான் அந்த இடத்துல இது பண்ண நினைச்சாலும் எனக்கு கொஞ்சம் இது சடனா எனக்கு போக முடியாது. போகும்போது படிச்சானே இதடா. Sky really has some drinks. He really does something. give me ஒரு சாந்தம். இதாம ஒரு கேட்ட வழியாட்டா தெரியும் எப்படி எஸ்கேப் ஆகணும் எல்லாமே தெரியும். ஏய் எஸ்கேப் ஆகுதுல அந்த இடத்துல. மெட்டு வால் பண்ணாதீங்க. ஈஸி வந்து நான் விண்டோ பார்த்துட்டேன். Get out of my way. Going back, huh? சி ஏய் சி மிட்டா this fellow வெளிய வந்துருங்க. இங்க ஸ்கை இங்க தான் இருக்கா, இன்னும் ஏல எங்க இருக்கா? அவுட்டர் ரேஞ்ச் போயில. ரெண்டு சைடு இது உண்டு. 34 கராஜ்ல bro ஏறறான். வால் பேன். ஓகே. Is it B, huh? So Keep it inside, sir. I've Yeah. got your trail. ஐடி அங்க ஒன்னு ஸ்பைக் எங்க டவுன் ஐடி எங்க டவுன் இந்த இங்க இருக்குல இங்க கிடக்கு. ஒருமே சேஞ்ச் ப்ரோ கவர் ஃபுல் கவர்ல ஆடுங்க. ஈல் இருக்காடே இல்ல 23 செகண்ட். ப்ரோ அவன் என்ன சஸ்ஸா இருக்கா? எப்படி உங்க பொசிஷன்ல கரெக்ட்டா பிடிக்கிறா? That is what I'm saying, yeah. How come he knows the position exactly everything? long. லாங்ல வரா. அப்படியே மாட்டியா டேய் Exactly, he knows. 30 seconds left. பாத்துல பீக் பண்ணி. லே நீ பீக் பண்ணாதே. காப்பி கண்ணி பீக் பண்ண வேண்டாம். ஹெல்த் இருக்கு. அவனை ஹீல் பண்ணி விடு. இப்ப ஹீல் பண்ணி விடு சைடுல போய். For you. டைம் கிராஸ் ஃபயர் பண்ணனும் நீங்க. அவர் கவர் பண்ணா அந்த ஆங்கிள் எடுங்க. உட்கார்ந்து போங்க அப்படியே. Last player standing. 10 seconds left. சொன்னா அந்த ஆங்கிள் எடுங்க. அங்க நல்லா கவர் இருக்கீங்க. பயப்படுறீங்க. The symphony of death. Great to get used to it. அவ ஸ்கை கரெக்ட்டா பீல வந்து எனக்கு வெயிட் பண்ணிருந்தா எப்படி வந்தான்னு தெரியல. நான் மெதுவா தான் வரவும் செஞ்சேன். ப்ரோ இல்ல அவ சஸ்ஸாவும் இருக்கா. இவரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. கரெக்ட்டா பொசிஷன் தெரிஞ்சு ஆடுறா. ரெண்டு பேர் லாங் தெரிஞ்சா Okay, I'll would you mind that I'll hold B side? ப்ரோ நீங்க கரெக்ட் Copy. Don't hold on. That's it. நான் வரேன். ஏன்ட்ட வர வேணாம். ஏன் ஏதாம் வெயிட் பண்ணு. உள்ள வர மாதிரி டக்குன்னு சொல்லு உள்ள இன்னும் வரல. கேஜ் தாங்க. 2 கேஜ் இருக்கு. 2 கேஜ் இருக்குல நீ. டேய் இவன் பாரு முன்னாடி நின்னு வாள போடணும். என்ன இடிக்க கூடாது. ஒண்ணு உடைச்சிட்டா. Here B side. Huh? He broke the. ஏய் ஷோ. One up. Spike planted. You fought well. அதே லெஃப்ட்ல இருக்கா. லெஃப்ட்ல இவா இருக்கா. Copy cut on your exact left. Copy cut on your லெஃப்ட்ல வா இருக்கா. Last player standing. Enemy with me. ஏய் I'm playing like a noob. Literally, I'm playing like a noob. Last round before the switch. Don't be cheap. Splendid all before. ப்ரோ டோன்ட் ப்ளே ஓடிங். bro அவங்க ஆக்சுவலி ஃபீல்ஸ் டோன்ட் ப்ளே அவனு உள்ள இருந்தே So just எனக்கு ஒரே ஒரு ஆர்பு கிடைச்சா போதும். எதுக்கு? ஏறி கூட்டி போயிடல ஜி இல்ல அவன் எப்படி ரெஸ்ட் பண்றானே எப்படி ஏறி போட முடியும் அதை மட்டும் நீ எலிப்போட பார்க்காத நீ ஓட்டு சேத கொடுத்தா ஆறு கொடுத்தா போதும். நான் லிட்டரலா பீக் பண்ணிட்டு செத்தேன். ஏய் பீக் பண்ணாதீங்க. ஐயோ see, yeah. Spike down. C. Lena, can you watch Garage or I should watch it? It's okay, I can watch. I will watch Watch.
ரெண்டு வந்துட்டா ப்ரோ ஆஃப்க்கு. இங்க தான் வராங்க ப்ரோ. ஸ்கை ஏ வரா. We want to be ஏல போய் ஒரு ஆர்ப் எடுக்க ட்ரை பண்ணலாம். வேணாம் ஸ்கை இருக்கா? ஸ்கை இருந்தாங்க. ஸ்கைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவெல்லாம் என்ன இந்த வாட்டி அடிச்சானா செம இதாயிடும். நான் டிபி பண்ணுவான். வே எடுத்துடா. போலாம் ஆர்ப் எடுக்க போலாம். டைம் இருக்கு. போங்க. காப்பி கேட் வேணா போயிடு. இது பண்ணுங்க. இது இருக்குல எங்க இது வச்சிருக்கோம். நான் பீக் பண்ணா என்ன போல ப்ரோ பாத்து லேய் டேய் தூக்குங்க. நீ போய் தூக்கு போ. 30 seconds left. ஓமனே நீ அழுத்து போடு அங்கேயே கவர் பண்ணிக்க வேண்டியதானே. இதோட ரேஞ்சில இருக்குனா Spike planted. ரேஞ்சில இருக்கும் இல்லையா அது ரேஞ்ச் சரி பேக் ஸ்டாப் பண்ணுங்க. Last player standing. ஐயோ இல்ல வெளிய தான் இருக்கா ஒருத்தி. ஐயோ ராமா. நீ எப்படி செட்ட கோஸ்ட்? ஏய் நான் தான் பேக்ல வரேன்னு தெரியும் உங்களுக்கு. சரியா சொல்லுங்க. கரெக்டா வேண்டல் வச்சா ஸ்பெக்டர் வச்சு அடிச்சா இது பண்ணிட்டா. சிங்கிள் கிளாசிக். தென் சேம்பர் வந்து கலாச் ஹோல்ட் பண்ணுவோம் மோஸ்டா. நான் வந்து ஏதாச்சும் ஒரு பொசிஷன் எடுக்க ட்ரை பண்றேன். ஒரு பிக் எடுக்க ட்ரை பண்றேன். This goes here. அவர் சொன்ன ஆங்கிள்லாம் ஒழுங்கா பார்த்து இந்த காப்பி கேட்டு ஆக்சுவலி ஏ ரஷ் பண்ணலாம் வாங்க. ஏ ரஷ் பண்ணலாம். smoke heaven and city. Enemy spotted A. அவள ஹிட். நேரா நின்னு அடிக்கிறான். அவள ஹிட் தான். Shadows traveling. Enemy spotted A. Reloading. Enemy spotted A. Reloading. Plant the spike. Reloading. டேய் இங்க இருக்கால முன்னாடி. யாருக்கு பின்னாடி ஓமனுக்கு முன்னாடி இருந்தா. ட்ராப் வச்சியா பேக்ல. ட்ராப் நான் தான் செத்தாச்சு நீங்களே ட்ராப். வேற யாருக்கு கீழ முந்த கீழ எடுத்துட்டு போ. ஹெவன் ஒருத்தி. One enemy remaining. Last player standing. டைம் எடுங்க. சூப்பர். Sheriff is there. ஷெரீஃப் இருக்கானா லெஃப்ட்ல. பை பண்ணிடலாமா? ஃபுல் பை. Reloading. ஹெட் ரஷ் பண்ணிடலாமா பேசாம? சிவா இதுதான் ரீவர் தான். யாராச்சும் எட்டி பட்டு வால் இவர்ல பண்ண வேண்டிய பாட்டு வேண்டல் ஆடாதீங்க. தயவுசெய்து வேண்டல் ஆடாதீங்க. இது வந்து எடுத்துட்டு அவங்க கையில வந்து கொடுக்குது நேரா. Let's make some chaos. பீனா ஒரு சைடு வால் போட்டுருக்கேன் நான் தெரியும்ல அது ஒரு சைடு வால் போட்டு அதான் இந்த ஒரு சைடு கண்டா கிளியரா பார்க்க முடியும். இங்க வாங்க எல்லாம் வால் வாங்க இது மேல வால் போடுங்க. எல்லாம் வாங்க டக்குன்னு. வெயிட் பண்ணல. ஒரு பேக்ல வராங்க. Hey, but they can't break the wall. It's double wall. அங்க லெஃப்ட்ல ஆள் இருக்குலே. Enemy spotted. போய் சாவாத காப்பி கேட். பின்னாடி யாரோ ஒருத்தன் நான் வால் உடைக்கிறான். Double wall is there, don't worry. பின்னாடி இருக்கா? இவன் இங்க லெஃப்ட்ல அங்க ஒரு இது இருக்கு. நான் இங்க பாத்துக்கேன் நீ அங்க பாத்து என்கிட்ட கன் இருக்கு. One enemy remaining. அவன் எங்க தான் இருக்கா பேக்ல. அது அடிச்சாட்ல அடிச்சாட்ல கன்னு பின்னாடி போனஸ். ஐயோ விட்டுறேனே. Where will they go this time? நான் ஏ பிக் பண்றேன். இந்த அளவுக்கு அந்த ஜெட் எடுக்க ட்ரை பண்றேன்.
கொஞ்சம் பொறுமையா எல்லா இடத்துலயும் ஹோல்ட் பண்ணு. அவா இந்த வாட்டி இந்த ஃபேண்டம் I need this. This should do. Thank you. எல்லாம் ஹாஃப் ஃபீல்டே ஆடுங்க முடிஞ்ச அளவுக்கு போனஸ் தான் அது. எந்த அப்படிதான் ப்ரோ இருக்கு, எந்த உடையவும் இல்லை எதுவும் இல்லை. Okay, let's get set up. ரெய்னா ஒன்ட்டு தான் ஸ்பைக் இருக்கு. இந்த காப்பி எடு. பேக்ல இருந்து யாரும் இது வராங்க, பேக் ஸ்டாப் வராங்க. எக்ஸ்ட்ரா டிராப் தான் இருக்குல்ல, அது மாத்திக்கலாம். உள்ளே ஆடுறவா? பின்னாடி ரொட்டேட் பண்ணு. அவர் ரெண்டு பாய்ஸையும் வேஸ்ட் பண்ணிட்டா. பின்னாடி ஒரு ரொட்டேஷன் ஆனா சத்தம் கேட்டுச்சு. உள்ள போலாமா இப்படி என்ன பிளான்? பொறுமை ஏய் டேக்ல 135 அவளுக்கு 135. ஏய் நீ ஏன் நான் எங்க செத்து கிடக்கேன்னு பாரு, நான் எங்க செத்து கிடக்குறேன். அவனுக்கு கவர் எடுக்கலையா? ரெண்டு இருந்தாங்க. I was smoking, that's why I got down. ஓகே ஓ ஸ்மோக்னா கவர். ஏன்டா ஸ்பைக் இருக்குல? என் கூட வால ஏன்டா ஸ்பைக் இருக்கு? Okay, she is low because she can't kill herself. She used her heal kill on that Viper. நான் சொல்லி வரானே. 30 ஆமா. seconds left. நைஸ் ஒரு கோடி நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன், நான் எடுத்துட்டு போனேன் கீழே. பாத்துமா என்ன லைன்ல எதுவும் இல்ல. கீ இது கியூல போட்டு விடு. லாங்ல பிளான் பண்ணிட்டு ஆடுங்க. ஆன் பண்ணல. ஒரே நிமிஷம் இல்ல சைட் முடிச்சு. 10 seconds left. Planted the spike. ஃபாஸ்டான போயிடு. சிவா நீ லாஸ்ட்ல வந்து. நீங்க லாங்கே ஆடுங்க. ஃபுல் கவர்ல ஆடுங்க. கேமரா உள்ள வந்துட்டா, ஸ்கை வந்துட்டா. சிவாலே அங்க உள்ள போனா ஃபர்ஸ்ட் ட்ராப் வயர் உடைக்கணும் வா. ஆமா பொறுமை டைம் இருக்கு, நமக்கு ஸ்டில் டைம் இருக்கு. ஆளு தான் போட்டு விட பாத்து. வா. இல்ல ஸ்பீக் பண்ணாதீங்க. வேண்டாம் சிவா. ரெண்டு எடுத்து. One enemy remaining. Last player standing. அவளை தூக்கிட்டு அதான் ஐயோ போனட்டா. ஓ நான் உள்ளே இருந்திருக்கலாம்ல. கட்டறது இல்லையா? அதான் அண்ணு பின்னாடி அந்த ஃபேண்ட் பண்ண சேவ் பண்ணி தான் இருந்தேன். பீ கேர்ஃபுல். ஸ்பீக் பண்ற இடத்துல பார்த்து ஸ்பீக் பண்ணுங்க. நான் இந்த இடம் ட்ரை பண்றேன், ஒன் டாப் பண்ண ட்ரை பண்றேன். சைஃபர் ஓமன் எல்டர் கம். ஓமன் ஃபேண்ட். எனக்கு இப்ப கன் தந்திருக்க முடியாது. ப்ரோ சேம் நீ உங்க கன் வச்சு ஆடலலே. ப்ரோ எல்லாம் சைலண்டா ஆடுங்க. சேம் சேம் வால் கரெக்ட்டா போடுங்க ப்ரோ. இந்த லக்கி ஓகே ஆளே சேம் சேம் வால். இல்ல நான் இவனா இருக்கான் கராஜில. இல்ல யாரும் சவுண்டே இருக்காங்க, எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நானும் வரணுமா? நம்ம எல்லாரும் வாங்க சொல்லியாச்சு. நீங்க ஆடுங்களே, நீங்க உள்ள ஆடுங்க. நான் அவன் சேவ் ரவுண்டு. ஏல அந்த செரிப்பு எச்சோ ஏய் கோலங்க வேண்டல வந்து செரிக்க வீக். Remaining. Up. Blind. போடுங்க. ப்ரோ அது எடுத்தீங்களா அந்த ஆப்ப? வாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் பண்றோம். அப்படியா? ஓகே. அவங்க பீக் பண்ண மாட்டானுங்க, அதனால தான் கேட்டேன். அவன் போறான், ஏதோ கன் ஏதோ பாத்துட்டு இருக்கா கீழ இருந்து. இனிமேல் இந்த ஸ்ட்ராட்டஜி வேண்டாம் ப்ரோ. நான் கலெக்ட் ஆயிரோம் இனிமேல். அது இப்போ வேண்டாம், நம்ம கடைசி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல யூஸ் பண்ண டக்குனு யூஸ் பண்ணிடலாம். நான் பிளைண்ட் ரெடியா நீங்க டக்குனு பிளைண்ட் எடுத்து போட்டுறேன். நீ கவர் பண்ணிட்டா போதும். நான் உள்ள வராம 2 கில் எடுத்துட்டேன். ப்ரோ அவர் பீக் பண்ணிட்டு. இந்த வாட்டி அது நடக்காது. அவகாலி அப்படியே பாக்ஸ் பின்னாடி ஏய் இப்போ இருக்க ஆடுறா இல்ல இல்ல. இப்போ பாருங்க. இப்ப தூக்குங்க. இப்போ தூக்கு ரஷ் பண்ணிட்டே டேய். இவன் அறிவு கிடையாது ப்ரோ, உனக்கு சத்தியமா.
ரஷ் பண்ணல பண்ணுங்க. One enemy remaining. பரவாயில்ல வெயிட் பண்ணிட்டாரு. Team Ace. No one left to send a message. Oh well. Stay alive. I want their life, not yours. ரிங்கிள் காந்தம் காந்தம் அங்க யார் ப்ரோ அவளை அடிச்சீங்க? ஜெட்டா டேஷ் எல்லாம் அடிச்சு வெளியெல்லாம் ஓடினா என்னெல்லாம் பண்றதா? கராஜ் வெளியே வந்தா நான் வெளுத்துட்டேன். என் அல்ட் மிஸ் ஆயிடுச்சு. பிளைண்ட் கூட நான் ஒரு பிளைண்ட போட்டுட்டேன். ஏ ரஷ் பண்ணிடலாம். You want to play? Let's play. எங்கன்னு தெரியல. ரிங்கிள் யூ ஆர் தி ஸ்பைக் டோன்ட் வெயிட் I'm so sorry. Underneath them. Bro, put your smokes in cover bro when you come coverல இருக்கும் ஸ்மோக் இடணும். கவர்ல இருந்து ஸ்மோக் போட்டு. Try smoke now. எடா 2 மணி ரிமூவ் ஸ்மோக். வெயிட் டோன்ட். ஓ வெயிட். காப்பி ஹீல் காப்பி கட். என்ன ஹீல் மட்டும் பண்ணு. A long. ப்ரோ லெஃப்ட் இதுல இருக்கா ப்ரோ கரெக்ட்டா நான் மார்க் பண்ணி விட பாருங்க. இங்க இருப்பா. ஏ லாங்ல யாரோ இருக்காங்களாடா? எம்ஜே. They are going from A. They are going from Reloading. ஹீல் இல்ல ப்ரோ நான் வாங்கிட்டேன். 20 செகண்ட். ஏ போல. ஏல வைப்பர் வந்தா வைப்பரை தூக்கியாச்சு. Then let's go by that way. ஓ Go. ரெண்டு சைடுல வந்து அடிச்சிட்டாளே. 30 seconds left. பிளான்ட் போட்டுவாங்க. அட உள்ளில் കളിക്ക് റിംഗിൾ ബ്രോ உள்ளில் ഇവിടെ തന്നെ ഇല്ല അങ്ങനെ അടാ ഹെവനിൽ തന്നെ ഹെവനിൽ പറഞ്ഞു ഞാൻ ആ സ്മോക്കിൽ കളിച്ചാൽ മതി എന്ന് പറഞ്ഞത്. ഇല്ലേ കാപ്പി കെട്ട്. Reloading. Should I alt and go somewhere else? No, just play here only. No. No bro. Keep your ult bro, like if sometimes like the spike drops or something happens right, you can use your ult and take the spike. இவன் மேல யாரோ இறங்கிட்டாங்களா? One enemy remaining. உனக்கு அந்த அளவுக்கு கேட்கலன்னா எதுவும் பண்ண முடியாது. இல்லடா நான் இது பார்த்துட்டேன் மேல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான்ல அதுக்கல்ல ஹெவன் தான் ப்ரோ வருவான் மோஸ்ட்லி. ஹெவன்ல இருக்கா? அவ்வளவுதான். இல்ல ஏய் சிவா நான் சொல்லிட்டு இருந்தேன்ல கரெக்ட்டா மேல எவனோ இருக்கான்னு டக்குனு நினைச்சிட்டோம். அவன் குதிக்கதாமல செஞ்சாலே எனக்கெல்லாம் நல்லா கேட்டது. கரெக்டா ஒரு இதா ஏறிட்டு இருக்கான் அதெல்லாம் கேட்டுச்சு. சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுடா. லேய் இவனும் மேல் நான் சொன்னேன்ல ஹெவன்ல ஒருத்தன் இருக்கான்னு. சொல்லவும் சாவதம் கரெக்டா இருந்துச்சு. गाइस யாருமே ஏகே வந்து பீக் பண்ணாதீங்க. வைப்பர் எட்டி பார்த்துட்டு இருப்பா. நம்மள பார்த்தோம்னா ஓடுவா. வைப்பர் வந்து அடிக்கிறான் bro. இல்ல வந்துதான் அடிக்கல. போனதே தள்ளி இருக்கா. இதுல வந்துட்டா bro. This is a nice spot. ஓடி பாக்கா ட்ரை பண்ணிடுவா. ரிவைவ் டேபிள் ரிவைவ் பண்ணலாம். ஆமா உள்ள போயிடலாம். ஏ போங்க. Smoking heaven, huh? Smoke, you can smoke. Should I go heaven? What's your name? Wait. Go. I'll blind. Go. Leave me, give me space. Take care of backside, huh? Nobody in backstab. Idiot. No 120 ana say. Required destroyed. ஏய் பேக்ல ஒருத்தி இப்போ வரா. இவ்வளவு நேரம் கழிச்சு பேக்ல வரா. நாங்க அடிச்சோம். எவ்வளவு நேரம் கழிச்சு டேய் பேக் ஸ்டாப்க்கு எதுவும் வைக்கலையால. டேய் பேக் ஸ்டாப்ல ட்ரிப் போயர் உடைஞ்சிட்டு சொல். Last player standing. டேய் பின்னாடி ட்ரிப் போயர் உடைஞ்சத நான் சொன்னேன். டேய் நீ ட்ரிப் டேய் வாயில வெட்டிரும். உடைஞ்சு டேய் ட்ரிப் போயிரு நீ எங்க
ராமதாரி கோஸ்ட் இங்க வந்தோன்னு சொன்னால நான் எங்க நின்ன பாத்தியாடா சிவா நான் சொன்னானா இல்லையாலே ட்ரிப் போய் உடஞ்சோன்னு சொன்னா பின்னாடி யாரோன்னு சொன்னா எனக்கு கேட்கல அது லைவ்ல போய் பாரு ட்ரிப் போய் உடஞ்ச அடுத்த செகண்ட் சொல்லியாச்சு பேக் ஸ்டாப்னு ப்ரோ அது இப்போ ஒரு பேக் ஸ்டாப் பண்ணி அவ்வளவு செஞ்சு அதுவா எது ஆமா ஆமா அதுக்கு டேய் பின்னாடி அப்ப நான் என்ன பண்ணேன் நான் ட்ரிப் போய் இங்க தான் போட்டுருக்கேன் நான் உள்ள வந்து ட்ரிப் போய் போடல உள்ள வந்து ட்ரிப் போய் போட நான் சாவதுக்கா ரவுண்ட் விட்டுட்டு கூட ஆடுறேன் விடு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா வரணும் ஸ்பீடா ஏதாவது பண்ணீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும் ஸ்பைக் தானே ஈஸி ரவுண்ட் ப்ரோ நான் எடுக்கிறேன் நீங்க நீங்க யாராச்சும் என்கேஜ் பண்ணிட்டே இருங்க சிவா பாத்து போ நைஸ் ஒன் அப்படியே வெயிட் பண்ணுங்க Our spike carrier is killed. Spike down mid. தனியா போலான்னு வந்தாங்களா ஏய் நான் Nigga, don't worry, I'll take this spike. Don't worry, I'll take this spike. Oh. I'm planting it again. Don't plant. Wait. Viper. 30 seconds left. Don't give footstep also. Just clear. Wait, yeah. I'll backstab. Let both them come. You go now. Okay, we don't have time, so we should actually plan. இப்போ போய் ஆகணும். டேய் வாடா டக்கு கட்ட. டேய் நீ சீக்கிரம் போல நான் கவர் 10 பண்ணல seconds left. I've got your trail. இல்லங்க. ப்ரோ பூம்பாட் எல்லாம் இருக்கு. பூம்பாட் விட்டு. பின்னாடி வருது அத உடைக்க. பின்னாடி. ரோல. ப்ரோ ரெண்டு பேர் இருக்கீங்க Last player standing. ஈஸி கட்சி. One enemy remaining. ஆமா மெதுவாலே அவனை அடிக்க தான் வருவான் ஈஸி தான் இருக்கு. அப்ப நீ அப்படி Bro, easy தான் long week கூட நீங்க பண்ணலாம். பொறுமை. ஃபுட்ஸ்டெப் கொடுக்காம போறே. யவா சூப்பர்ல Nothing. 5 HP ல ஆமாலே நான் பார்க்கவே இல்ல bro. They're usually distracted once I reveal. அவன் வந்து Sure, you take advantage. நான் பார்க்கல. நான் இது hater இது ஓகே சிங்கிள் ஃபேன் அது பிடிச்சிட்டு எல்லாரும் வெயிட் வந்து ஜஸ்ட் மிஸ் Yes, this should do. Whenever I play good and எல்லா சைடு போறேன்னு சொல்றோமோ அந்த சைடு விடுவாங்க ஏன்னா ஸ்பைக் வச்சிருக்க ஓகே அவன் எல்லாம் இங்கே ஆள் விட்டானுங்க கராஜில் ஆள் விட்டானுங்க இழந்து வரது கம்மி தான் பாத்து ப்ரோ வெட்டி புஷ் பண்ணா அப்போ பீல இருந்து புஷ் பண்ணா வெளியே போயிட்டா பீல இருந்து புஷ் பண்ணா Jody is here. He's still there. I'll put the grenade. Backstab. ஏய் சமாடில அவவே அடிச்சிருந்த சமாடி டேய் Spike down A. 120 ல வா Where is everyone hiding? வந்துட்டாங்க they came here bro Last player standing. don't take night ರಿಂಗಲ್ ಬ್ರೋ ಹಂಗನ ಹೋಗಿಲ್ಲ ಅತ್ರ ವೇಗ ಹೋಗಿಲ್ಲ ನಮಗೆ ರೊಟೇಟ್ ಇದೆ ಮದಿಯ ಟೈಮ್ ಅಕೌಂಟ್ ಆಯಿ What must be done? Backstab வந்து யாராச்சும் பாருங்க. ரெண்டு பேரு ப்ரோ நான் பாத்துக்கறேன் ப்ரோ நீங்க போங்க
This is a nice Okay, spot. do one thing. I'll hold back. I'll only hold back because it's useless that I enter the side. I'll hold ഇല്ല ബ്രോ back. നിങ്ങൾ പോണോ ഞാൻ നോക്കിക്കോളാം ഞാൻ ഇതാക്കാം ഞാൻ useless ആണ്. നീ കൊണ്ട് പോ. ഇല്ല സ്മോക്ക് ഒക്കെ ഇടാൻ വേണമല്ലേ Just command me. I'll do it. You want me to smoke? No. I think they'll do double pick or something. Both of them are in. No, they're not here. അയ്യോ സീലൊന്നും അടിച്ചിട്ടോ അയ്യോ കറക്റ്റാ ടൈം பார்த்து இருந்தாலும் மாட்டி We have a backstab. from C பாத்துல நீ ஏம்ல போற ஒன்டா ஸ்பைக் இருக்குல ஸ்பைக்க டிராப் பண்ணு ஏய் சீக்கிரம் எழுப்பி விடலே இல்ல வேண்டாம் இந்த வரா பின்னாடியே வரா சைடு போங்க ரிவைவ் பண்ண போறானோ எது பண்ணா சீக்கிரம் பண்ணலலே ஒரு ஆர்பனை தூக்கி போட்டாங்க ஒரு ஸ்லோ போ சீக்கிரம் போ அதான் ஒரு ஸ்லோஆர் போடுன்னு வந்துட்டாங்க ஏய் அங்க வர இருந்தா இது பண்ணுவாங்க லே ஸ்லோஆர் பிலன் சொன்னேனா ஸ்லோஆர் ரெண்டு ஸ்லோ இல்லடா அங்க வர மாட்டான் ப்ரோ எப்படி ப்ரோ வராம இருப்பானுங்க ரிவைவ் பண்ற இடம்லாம் பாடி எல்லாம் கண்டிப்பா பாப்பானுங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்ச அந்த கார்னர் தான் ஆடுறான் ப்ரோ I have the spike. ஓடி கட்டி எடுத்து ஓடிங்க 10 seconds left. பேக்ல பிளான் பண்ணி இந்த பார்த்தா ஒட்டல ஓ எனக்கு தெரிஞ்ச சைட்டை நீங்க ரிவைவ் பண்ணிக்கலாம் அவர் சைட்டை ஆமா சைட்ல ரிவைவ் பண்ணுங்க நான் இருந்தல்ல அவன் என்ன ரிவைவ் பண்ணதுக்கு வந்தான் அங்க இருந்தே சுத்திட்டு இருந்தான் அப்பே வால் போட்டான் என்னெல்லாம் பண்ணான் சொன்னேன் இதுலயும் ஸ்லோஆர் போட்டு பண்ணலன்னு கேட்கல கீழ இருந்து யாரை புஷ் பண்ணா கொஞ்சம் சீல இருந்து ஜெட் வந்தா ப்ரோ ஏல வந்து இவங்க ரெண்டு பேர் வராங்க கண்டிப்பா அவங்க புஷ் பண்றதால வின் பண்றாங்க சோ புஷ் பண்ணுவாங்க இந்த தட்டியும் ஏய் கொஞ்ச நேரம் எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டே இருங்க நான் ஹோல்ட் பண்ணி தான் ஆடிடுவேன் ஏன்னு தெரியல 2-3 ரவுண்டா எல்லாமே இது பேக் ஸ்டாப் இப்போ பழைய ரவுண்ட் ட்ரை பண்ணுவோம் வாள் அல போட்டு வாள்ல சொன்னீங்களா ஆமா வாள்ல தரலே இங்க இவா இருக்கா ஆள் எங்க போட்டுருக்காங்க பீக் பண்ணுவோம் இப்ப பீக் பண்ண ட்ரை பண்ணுவோம் Somebody there here, huh? சாமா சூப்பர் ஸ்லோவா இருக்கு இங்கதான் இவா இருக்கா 78 takes 100% 78 tags. பின்னாடி வர வாய்ப்பு இருக்கு ஆனா ஜம்ப் பண்ண முடியாது எவனும் பட் எனக்கு தெரிஞ்சு கராஜ் புஷ் பண்றது தான் நல்லது அதான் மதம் பார்த்தேன் வாள் உடையலான்னு பார்த்தா வாள் உடைய மாட்டேங்குது Let's go. Do you want me to I can touch button garage? Jet is in garage. Jet is in garage. Jet is in ப்ரோ garage. இங்க இருங்க Jet is in garage. நான் உள்ள போவா 30 seconds left. நைஸ் டைம் இல்ல போய் ஆகணும் வந்துடல உள்ள வா ஹீல்ட் இல்லைன்னா முடியும் பிளான் பண்ணு Kill my allies. பிளான் பண்ணு Got your trail. கேமரா போடுங்க கேமராலாம் போடுங்க போடலாலே ஈஸி ரவுண்டு இதெல்லாம் போயிடலாம் இங்கே இருந்து காப்பி ஆட்டு இங்கே இருந்துங்க கேஜ போட்டு பின்னாடி சைடு போட்டு கேஜ் ப்ளே Cage triggered. Last player standing. மாடிச்சான் Behind you. Where is everyone hiding? ஏய் பிளான் ஐயோ Match point. அப்படி அதான் நான் சொல்றேன் லாங் போகாத ஒரு ஸ்பெக்டர் தான் இருக்குது கொஞ்சம் மாதிரி மூளை ஈஸியா லே ப்ரோ நம்ம ரஷ் தான் பண்ணோம் இப்போ வேற வழி இல்ல நான் வந்து ஏ ரெஸ்ட் பண்றேன் அல்ட் வச்சிட்டு வாங்க அதான் லாங் போடுற ஹீடு கேட்டேன்னு தெரியல லே ஹீல் கேட்டேன் பிளான் பண்ண டைம் இல்லடா நீ வந்திருந்தா நான் கண்டிப்பா வந்திருப்பேன் வரேன் 25 செகண்ட் இருந்து அவங்க டைம்னு சொன்னா டக்குனு பாலை போட்டு நீ டைம் பாரல ஏல கவனம் இப்போ ஆஃப் பண்றது வாய்ப்பு இருக்கு இவன் ஆஃப் பண்றான்னு ஆமா ப்ரோ ஆப் Enemy spotted A.
போயிடலாம் என்ன போச்சு அவன் headshot ப்ரோ கன் இருக்கு ப்ரோ வேணா எடுத்துக்கோங்க. கேம்பு ஐயோ வேற லெவல் மிஸ் பண்ணி பின்னாடி யாரோ வராங்க பின்னாடி பின்னாடி பின்னாடி. ரெண்டு சைடுல Player இருந்து standing. அடிக்கிறாங்க. Spike down A. Defenders win. Flawless. ஹோல்ட் பண்ணினா ஈஸி ப்ரோ. காப்பி கட் பப்பர பேன் அப்படி வராதுல்ல. லேய் நீயே பாரு நீ தான் பப்பர பேன் வந்த வந்து ரெண்டு சைடுக்கும் இது பண்ணாம இது பண்ண. அங்க வந்து கன்னை தான் எடுத்துட்டு இருந்தியாலே. கண்ணெல்லாம் ஒன்றும் எடுக்கலாம். -1 ஏடிஸ் தான் வச்சிருந்தேன். அவனுக்கு தான் -1 அவன் இவன் ஸ்மர்ஃப் ப்ரோ அந்த ஸ்கை. சொன்னால. அவன் உங்களுக்கு -6 தான் -8. எனக்கு -10. எனக்கும் -8. சரி ப்ரோ நான் அப்புறம் வரேன். பார்க்கலாம். ஓகே இதே குள்ள ஆமாலே சாப்பிட்டு வந்து இது பண்ணும். இங்க இருக்கா டின்னர் I'm out of your league. You all play and go. சரி அகாபி சொல்லி குரூப் பிடிச்சிருந்தோ கொண்டு வந்தா எஜிப்ட் ப்ளஸ் 8 தான் இருந்தது. சரி இதுல மைனஸ் ஆகாத வருது இல்ல. ஏய் சடனா பார்த்தா 3 பேர் இருந்த மலையில உயிரோட அதெல்லாம் இதுக்கு முந்தின ரவுண்ட்ல சடனா பார்த்தா ஒரு ஆளையும் காணல. நான் இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க தான் அல்ட்டோ போட்டு இது பண்ணேன். எனக்கு வேற பாம் இது பண்ண கூட ஆள் இல்லையா. பாம் வேற கரெக்டா நான் பார்க்கல எங்க இருக்குன்னு. அது நீங்க அடிச்ச நான் ரிவ்யூ பண்ணிருந்தேன். அதான் மலை பாம்பா அவன் கரெக்டா நின்னு குத்தாச்சு உட்கார்ந்து நம்ம ஸ்கை அதுல 3 பேர் தானே இருந்து 4 பேர் அலே ஒருத்தர் எழுப்பி விட்டுறானோ. ஆமா எழுப்பி விட்டா. ஓ அதான் நம்ம 3 தானே இருந்து எப்படி 4 பேர் இருக்கானுன்னு பார்த்தேன். யாரை எழுப்பி விட்டாவா? என்ன ஸ்கை தான் அடிச்சிருக்கா. அது வரைக்கும் ஸ்கை மட்டும் தான் இங்க இருந்திருக்கா கராஜ்ல. மிச்சம் எல்லாரும் அங்கதான் இருக்கானுங்க. ஸ்கை பாரு எல்லா இதுலயும் டைம் லைன்ல பாரு கிட்டத்தட்ட லைக் பொசிஷன் பாரு யாராவது ஒருத்தங்க இதாரு அந்த இடத்துலயே இருப்பா. அப்படியோட சொல்லிட்டு ஒரு ஸ்பெக்டரம் தான் இருக்கு. மயிர் நீ அடிச்சிட மாட்டேன் சிக்கன் மயிர் எனக்கு அவன் லாங் வர போயிட்டான். இந்த மூளை கொஞ்சம் கூட யோசிப்பதே கிடையாது. தினவா அடிச்சு சொன்னாலும் சொன்னேன். அவன் இதை வச்சே கொண்டு யாரு இந்த வாட்டியா? ஆமா அந்த வாலிபடி நான் ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணி போவேன். இந்த வாட்டி செக் பண்ணாம போயிட்டேன். விட்டேன் அவ உட்காந்துருந்தா கூடாது. ஓகே ஓகே. இந்த வால் போடும்போது சின்ன கேப் இருந்துல அங்க பாரு. கடைசி 24 போய் பாரு. பாரு 24 ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல பாரு. அவ எங்க உட்கார்ந்து அந்த கீழ இந்த இதுல இதுக்கு வந்திருக்கா லெஃப்ட்ல. அதுல வால் இருந்து அந்த வால் இருந்து வால் பின்னாடி உட்கார்ந்திருந்தா. வைப்பர் வால் இருந்துச்சா இல்ல? வைப்பர் வால் தான். வைப்பர் வால் லைனா இருக்குமா? ஒண்ணு போ விட்டுட்டு இது பண்ணிட்டா. நான் போக விட்டுட்டு முதுகுல அடிச்சிட்டா. நான் சுட்ட லெஃப்ட்ல திரும்பி நான் உட்கார்ந்து இருக்கேன். நாய் எத்தனை மேட்ச் குடிச்சு அந்த ஒரு மேட்ச் தேவையில்லாம போட்டுட்டேன். இந்த மேட்ச்ல ஆரம்பிச்சதுமே இந்த மேட்ச் அடிச்சிருந்தானே இன்னும் ஒரே ஒரு மேட்ச் போயிருந்தேன். போன மேட்ச் இது பண்ணிடலாம். அந்த 23 நான் வின் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். அவனை ரிவைவ் பண்ணும்போது அவன்கிட்ட சொன்னேன் ஸ்லோவா இருப்ப போடலையே அங்க அப்படின்னு. 102 நான் 22 பிடிச்சிருக்கலாம்டா. 22 தானே இருக்கு. டேய் நீ அவன் ரஷ் பண்ணும்போது பக்கத்துல வந்துருக்கான். ஆமால அதான்ல நான் சொன்னேன். ஏன்னா அவனுக்கு எல்லா ரவுண்டும் அங்கேருந்து வரானுங்க. என் பாடியை தான் ரிவைவ் பண்ணி இவன் வால் எல்லாம் போடுறான். அப்பயே தெரியாண்டமா அங்கேருந்து ஜெட் வேற லெஃப்ட்ல இருக்கா. அவ வேற சொல்லியிருப்பா ரிவைவ் பண்ண போறான்னு. நான் அதனால தான் சொல்றேன் அவன்கிட்ட காப்பி கேட்டு அங்க ஒரு ஸ்லோவா இருப்ப போடுன்னு. ஏன்னா வால் இந்த சைடு போட்டுட்டான். அதுக்கு நீ அவன் ஆனா கொஞ்சம் கூட அறிவு அவனே அடிச்சு என்னைய அடிச்சான். அது ஃப்ரீ ரிவைவ் மாதிரி போச்சு. அது அடுத்த ரவுண்டுக்கு அந்த ரிவைவ் யூஸ் இருந்திருக்கலாம். இல்லாட்டி அதுக்கு அடுத்த ரவுண்டா அவனுக்கு இன்னும் யார் யார் எங்க கிடக்காங்கன்னு தெரியல. அது பார்க்க மாட்டேங்கிறான். யார் எங்க செத்துருக்காங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறான். பண்ணலாமா பண்ணக்கூடாதா சும்மா அவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கான்.
ரிங்கிள் வேற ஓப்பன்ல நின்று ஸ்மோக் போட்டு 2 வாட்டி செத்தாரு பாவம். ஓப்பன்ல நின்று ஸ்மோக் போட்டாரு பாவம். பலார்னு வெளுத்துட்டானுங்க. அதனால தான் சொன்னேன் நான் அவன்கிட்ட, ப்ரோ கவர்ல நின்று ஸ்மோக் போடுங்கன்னு. மைனஸ் ப்ளஸ் அதெல்லாம் இதே இல்லைல்ல. இத ஒரு மனவர்த்தா இல்ல இருக்குது. செட்டு தான் ரைட்டா மனவர்த்தா இருக்கு. ஐக்யூடிய மேட்ச்ல இது ஆமா அது வேணா கரெக்ட் தான். ரெண்டு ஃபுல்லா பிடிச்சோம்ல 13 14 15 16 17 18 ஆமா ஒரு வர கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வரிசையா பிடிச்சிட்டு வந்தோம் அந்த இதுல. இந்த வைப்பரை மட்டும் அடிச்சிருந்தா முடிச்சிருப்போம். பேக் ஸ்டாப் ரெண்டு பேக் ஸ்டாப் தான் வந்துருக்காங்க. அவங்க செமையா பேக் ஸ்டாப்பே வந்திருந்தாங்க. அதனால தான் நான் பேக் ஸ்டாப் பாத்துக்கிறேன்னு. நீங்க எங்க பார்த்தே நீ தேடி எங்க என் கூடவே என் கூடவே எங்க சும்மா அந்த சைடு சுத்திட்டு இருந்தா நான் என்ன பண்ண சொல்லு. பேக் ஸ்டாப்னா இது பண்ணா லெஃப்ட்ல ஒரு ஆள் நிக்கிறாங்க. அவர் நான் இப்ப உன்ன வடி சிவில வந்து இங்க பாரு அந்த இல்ல பாரு எது உன்ன தாண்டியமா வந்துட்டாங்க. சீலே அந்த லாஸ்ட் ரவுண்டா? அவங்க ஆமா சிவில அவனுங்க வந்துட்டானுங்க. ஆமா நான் 2 கேஜ் போட்டேன்ல. நீ வந்து பிக்கெட் இங்க வந்து கேஜ் போட்ட உடனே தாண்டி வந்துட்டானுங்க பாரு. ஆமா என்ன வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சான். ஃபர்ஸ்ட் என்ன பாத்துட்டானுங்களா? என்ன என் லொகேஷன் பாத்துட்டானுங்க. நான் அதெல்லாம் அங்க இருந்து கேஜ போட்டேன். அப்ப பின்னாடி வந்து தொலை வேண்டியது நீ அவனுக்கு பின்னாடி இது வந்து போறேன் நான் பாரு நான் அவங்களுக்கு கேஜ போட்டு அங்க 2 பேரை தூக்கிட்டான் அதுல நின்னு. இங்க தூக்குறேன் 19 பேர் அதான் நம்ம 19ஆ 19ல 19 ரெண்டாவது பாரு. ஆமா அதான் நான் சொன்னேன் இல்ல. நான் தான் இங்க பாரு நான் வந்து ட்ரிப் ஒயர் போட்டுருக்க இடம் எங்க தெரியுமா? அந்த அவ நிக்கிறா பாரு இப்போ அந்த ஓமன் சாகும்போது இருக்க இடத்த பாரு. அப்ப வந்து அவ எங்க இருக்கா பாரு அங்க யாரோ ஒருத்தி இருக்காளா அங்க பேக்ல நம்ம ஸ்பான் பக்கத்துல. அங்கதான் ட்ரிப் ஒயர் இருக்கு. நான் அப்பயே சொல்றேன் ட்ரிப் ஒயர் உடஞ்சிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் பாத்துக்கோ எவ்வளவு நேரம் கழிச்சா உள்ள வரா. அதுக்கப்புறம் காப்பி கேட் செத்ததுக்கு நான் காரணம்னா நான் என்ன சொல்லுது சொல்லு. வைப்பரவா சுத்தி வந்து அவனை கொண்டான்னா அவனை கொண்டது வேற யாரோ லே. அவங்க சிடி வழியா சுத்தி வந்திருக்காங்க. பேக் ஸ்டாப் வந்தவன் அப்பவும் அங்கதான் இருக்கா பாரு. இல்ல இல்ல காப்பியர் வந்தா அவன் வைப்பர் தான். வைப்பர் பேக்ல வரலலே. அவ பாரு இப்போ அங்கதான் இருக்கா. பேக்ல வந்து இன்னும் கேப்ல இதே 19 வந்தா பாரு. இல்லல அங்க பாரு பேக்ல இன்னும் பாருலே. அந்த ஏ ஸ்பான் பாரு நம்மளோட ஸ்பான் இந்த இதுல இருந்து பாருங்க. இன்னும் பின்னாடி இன்னொரு ஆள் இருக்காங்க பாரு. காப்பி கேட் சாகும் போது பாரு. அவதான் பேக் ஸ்டாப் வந்தவா. காப்பி சாகும்போது டேய் வைப்பரும் ஜெட்டும் புரியுதா? ஜெட் கொஞ்சம் லேட்டா வந்தா வைப்பர் முன்னாடி வந்துட்டா. அப்பனா பேக்ல வந்து ஜெட். ஆமா ஜெட். வைப்பர் சைடுல தான் இருந்திருக்கா அப்போ. அவனை கொன்னது யாரு எங்க இருந்து இதாய் வந்திருக்கா? அவ சிடி வழியா சுத்தி வந்திருக்கா. ஆமா லே அவ வந்து அந்த முக்கிலே இருந்திருக்கா. அதான் நினைச்சேனே நான் வந்து அந்த இந்த சைடு யாரும் வரல புரியுதா? அந்த இது என்னது உட்காவா இப்ப டக்குன்னு மாற பாரு வரலையா? கீழே இறங்கி வருவோம்டா வரையும் யாரும் வரல. நினைச்சேன் நான் சுட்டுட்டே இருந்தாங்க. இங்க நான் நிக்க பாரு நான் ஸ்பாட் நிக்க பாரு. இவரு ஓமன் ஒருத்தர் அடிக்கும் பாரு. அங்க இருந்து நான் அங்க சுட்டுட்டே இருக்கேன். பிளான் பண்ணி சும்மா டேப் பண்ணிட்டே இருந்தாங்க அங்க. ஏன்னா வைப்பர் வால் வேற இருந்து இவனை வந்துடக்கூடாதுன்னு. அப்ப இவன் இங்க இதே பாரு அங்கேதான் கேம்ப் அவன். அந்த நேரத்துல இருந்து அவன் கேம்ப் பாரு. அங்கேருந்து கேம்ப் பண்ணி ஏன்னா நீங்க யாருமே இங்க போகல. எல்லாரும் டைரக்டா அங்கேயே சுத்தி வந்துருக்கு. சைட்டை கேப்சர் பண்ணிருக்கீங்க எடுத்து. அங்கேயே டாப் அடிச்சு அங்கேயே கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க. இவனா இங்கே இருந்து நம்ம இந்த சைட்ல இருந்து வரலையே யாரும் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்ல இருந்தேன். அவன் சுத்தி வந்து இது பண்ணிட்டான். இவதான் சுத்தி வந்துருக்கான். ஜெட் பாரு ஜெட் அப்போ அங்கதான் இருக்கா. நான் அது ட்ரிப் ஒயர் உடஞ்சோன்னு சொல்லிட்டேன். அவர் ப்ரோட்டையும் சொன்னேன் ப்ரோ இது இதாயிடுச்சு அப்படின்னு. இது அப்படி சொல்ல லைக் பேக் ஸ்டாப் வராங்க ட்ரிப் ஒயர் இதாயிடுச்சுன்னு. அதுக்குள்ள காப்பி கேட்டு பாரு சொல்லவே இல்லன்ட்டான். ஆனா பிளான் பண்ணிருந்தோம் ஸ்பைக் அதுல.
From stylish machis to chill machis, we are in the making. Instagram. Sentinels with a very high win rate and only 3 for Fnatic, so you can see why Sentinels want to target split. Yes, there was the boot camp by Fnatic, but Sentinels and everybody hasn't been able to see what that boot camp was able to do. They feel like they can get the aggression and the advantage on split to start, with this being their pick. And here we are, ladies and gents. Sentinels versus Fnatic here. Map 1 of the best of 5 grand finals here at Masters 2 Reykjavik. And it is starting. Sentinels, what have they got to show us here? They're going to be on the attack, taking the initiative. But Fnatic, you may think that they're actually on the attack here because they're making a quick move, taking that A main control right as Sentinels work their way through mid. Spike's down here, so it's going to be a touch and go play. Picked up on the other side by Dapper as he comes around to see what happens. Beautiful tripwire by Magnum to start it off. And it looks like the defense pays off, but Tens answers back quick. Yeah, the trade's coming through here as site control is being vied for, and Boaster is in a lot of trouble. Will get taken down by Sick, and Sentinels have pulled away with this control now. The wall going up onto spawn will deny any entry for Fnatic, so we'll get Doma and Durka making their way across to the Heaven. There's no real opportunity to go anywhere else at this point. They're just going to send it with the dash. Durka with a nice opening, but needs 2 more to go. It's going to be difficult to find those. It's now just Doma with the Ghost. Sentinels will be toying with Durka, and in fact, they're just going to finish things off. The opening pistol round will be won by Sentinels. Double peek there real quick to get the finishing kill. Sentinels doing a quick top side strat up to the B Heaven area, straight through the gut, up mid, and then it was a late garage hit. It looked like they allowed Fnatic to think nothing else was happening there, and then you saw everybody from garage with Dapper come out as they picked up the spike. So a bit of a read, delay, and then hit. Looks like they wanted B the whole time, and Fnatic almost coming up really nice there on the retake as they dove back into the site. We'll see if they can grab it again. Durka is not going for the Marshall, but then again, Dan, you mess up your economy on split, and it starts to go very bad. Yeah, and once again, we're getting this focus from Fnatic on the A main, and this is something I think we can think about going into their defense, that they pressure this so much. Sentinels seem naturally also to just hold towards mid and B main for their defaults, even though they're playing an anti-eco right now. I think it will be something to focus on. Fnatic, they will be picked off one by one here. They are just on pistols, and they did manage to gain the orb on A main, so that's a small victory. Frag would be nice too. Yeah, making this round a little bit safer for themselves as Dapper is able to see the rotation coming from more than one. They can assume that's where B Heaven is going to get the action, as Dirk is just waiting for some frags to come through. They would love to be able to knock some armor off, or at least get those guns dropped out of the hands of Sentinels, but it will not happen. Tens picks up a 4K, an extra 800 credits for him, and they're heading into round 3 now. So we'll see what Fnatic can do to pick up these weapons, if they continue to play aggressive and look for that info, or if they go for a info denial game here to start reading what Sentinels wants to do. That's where I think Boaster becomes the most effective, is when it slows down a little bit and they can start making those mid-round adaptations. I think that's why we see Fnatic so good on attack on most maps, is because of their mid-round adaptations. When you're on defense, you're made to react to whatever your attackers are doing. You don't really have a chance to adapt, you're just doing it. So here, we'll see what they can do, Dan. Guns to guns. Yeah, and you can see off the bat, Fnatic wanted to take control of B main. They got denied by Sentinels out of utility, but they're still trying to force the issue. Beautiful swing from Doma, takes down Sick, and that's a huge win early on for Fnatic, as they now have that B main control. They'll give it up straight away, but that's largely because they have a 5v4 advantage here. Sick is a big part of taking B for Sentinels, or any team, honestly, to have your Sage there to put up the wall and make sure you can slow everybody coming in. And we'll see what Sentinels can do now. Fnatic doing a great job of just holding, not giving any info. A quick Trailblazer out towards mid, and they hold it off. I love the positioning as well of all the Astra utility coming in from the side of Boaster, just making sure if they do lose ground of anything, right on the zip line coming through vents, they can quickly either concuss that or smoke it out and give a pause to Sentinel's strategy. Here we go up towards Heaven. It looks like it's going to be the execute on B.
Shazam able to take down Mystic. Magnum though below might be able to get a few here. Good position, Tens with the stab, causing problems. And that, well, Magnum still gets 2 out of that, so still a good advantage here for Fnatic in the 3v2. Time is really on Sentinels now. They've got to plant the spike. You can see Shazam's going to give up that spike there, leaving it up to Dapper. 2 more to find though, and 10 seconds to get the spike. He doesn't have time to really mess around here. Has to push the issue quite quickly. He's going to just drop or swap out the weapon so he gets more ammo, but he's not in a winnable position here. Fnatic played it very well, and there we go. Fnatic pick up their first round. That's huge for Fnatic because they are, as they said themselves, a momentum-based team, so be able to start swinging early is going to help them out a lot here. I think this also gives a little bit of agency to what Durka will be able to do if he can start building money, play a little bit more rambunctious around the map as his style loves it, and start picking up the first bloods that Fnatic knows he can be grabbing. Sometimes getting the first deaths in there, we saw it being a problem for the first Sentinels versus Fnatic matchup, but Durka still an opening for the team to continue to work these rounds. It'd be good to have him up and running, and Tens puts that to sleep right away coming into round 4. And powerful maneuvers here from Tens, taking control towards upper straight away. Sentinels, though, you know, they are defaulting here, so this is just extreme amounts of pressure on the defense. You can see on the mini-map the rotation that's come through here for Fnatic. They have to respect this, and because of that, Shazam able to get a backstab, sneaking through ropes. And Tens is going to try to capitalize here, pulls out the showstopper, looking for those defenders. Oh, he's actually missed both right below him, and that might give an opportunity here for Fnatic to hold on to this A site. They still have Mystic in position on elbow. Sentinels getting a little too crazy there. Just reacting off of thinking they had Fnatic dead to rights. Fnatic never dead to rights. You have to realize that. They're here for a reason, and they're ready to play. Trying to pull this one back into their favor now. Magnum with the Spectre versus 2. Such great movement there from both Sentinels players. Now, that really does put Mystic in a difficult position. 30 seconds left. Fnatic, or rather, sorry, Sentinels will make that movement towards that B site. And there's not a lot of great options here for Mystic. In fact, I don't think there's any options you could describe as great for Mystic at the moment. And Sentinels are just going to double up at the back of the site, creating a double elevation on the peak. So this double peak should be somewhat impossible for Mystic to deal with. Oh. Hot foot for Zoms, just a tiny bit. He felt it for a second. This is going to be tough. Mystic's going to have a hell of a transfer here. If he does hit it, he might have the angle on one. And Sick needed to come up big there. They were ready. They were waiting. And it's going to be 3-1 now for Sentinels. Bit of a scrappy round there as they kind of let loose. And Fnatic noticed that. Instantly backed themselves out, knowing what would be next was that Raze ultimate. So really heady play by Boaster to just instantly make distance after. They were like, whoa, wait, this is all a little too crazy. And it's Valorant's such a fast game as well that we haven't really had an opportunity to talk about the reason why Tens picking Raze is such an awesome pick for a map like Split. And there won't be any time right now either, because we have the initial setup here on P-Game from both teams. And that Ice Orb, it's so high value in the sense of that 100 credits just allows you to just prevent the other team from making any aggressive moves. So you just win that control straight away. Crossfire onto the garage. Spike still playing slow for Sentinels here. The chess game still begins before that execution between Boaster and Shazam here. The minds bringing these two teams to grand finals along with the star power that is the rest of both of these rosters. So Bladestorm is up. We have Rez there for Sick and 3 ultimates on the side of Fanatics for a little bit of defense here to push them out. I wonder if Mystic decides to fire one off, or they're just going to see if the round becomes worth enough to commit those ultimates. Oh, on the bait there, they're actually going to try to punish Shazam, but they go into the firing squad of Sentinels here. That's pretty awesome. Fnatic just massively baited there for the Prime Gaming Flawless for Sentinels. I think that was the round of the entire tournament with the least vision kills. There's just a whole lot of spamming through that smoke there. It works though. Kind of one of those rounds where you play against the opponent just face first. And honestly, if one person was in mid there, they take it down, they get a Phantom, and they run with it. But it was a family photo from Sentinels. They even know, like, I spammed 3
I used up all my luck, Dan. Well, I'm See what they curious have if, here for 6. if luck will change it for Fnatic. Got the operator in the hands of Durka. Now, the Boombot will get sent forward. There's lots of players here. Nice shot from There it is. Durka. What a response there. Down to 10 HP. The regrowth will heal him up, though. And that's going to burn the res. Still, you know, a good pick. Good to get that res out of the picture early on. And Durka repositioning to the upper areas here of the B site on those rafters. And Sentinels, with that mid control, they can go anywhere. And Hardy and they're going Vance. to make noise towards ropes, but will they commit there? Ooh, that would be a dirty Viper bite. Mystic holding it ever so slowly. You can see the cam being held by Magnum on the other side, so they don't have to do too much movement on A just yet. Shazam is waiting to hit A. I think they still toy with B and then jump right back through the vents again here. Let's see how they play it. Yeah, the wall goes up. They go back towards the A heaven position. 40 seconds to go. We'll get that cosmic divide there. That's definitely going to certainly convince Fnatic what's going on. Magnum in this upper position is absolutely key. Trying to find a way to punish Shazam here. Do they go back? It's a possibility, but there is a lurk through mid as well. If they are to go back, they may walk straight into Boaster. Oh, and there goes the swing from Magnum. Doma's here as well on A heaven, trying to hold on to this position. The trades come through. Neural Theft gets used as well to find out all of the remaining positions of Fnatic, and the spike is planted. So that really does put Sentinels in a really good position here. They know exactly where all of these defenders are coming from on this retake. The op makes it a little bit harder here. Okay, goes for the Phantom, actually picks that up. Now they're 3 strong with rifles to come back through. Blade Storm's there. Viper's Pit is not something they could really put to use in this, but remember, this was one of those rounds that we have guns being picked up here. One enemy remaining. And Fnatic good to be able to make use of it. Yeah, it's down to Mystic. Oh my goodness, Mystic's doing a good job, but Shazam's got the position for the punish, and there's no time. That was a good effort, though. Definitely got an extra kill or two than I didn't expect, but still, Yeah. you know, 5-1 for Sentinels. They're still storming ahead at this point. Also, another big round that the operator was there for the side of Fnatic. That goes down. That was saved up. Like I said, we usually Dirk on the Marshall. He didn't go for that. Fnatic wanted the operator, got a great kill with it at the beginning of the round. And then Sentinels knew, all right, well, if they have an op, we can play alts, we can play with the Cosmic Divide, and then hit something very close, very fast, right when they got in the vents. Fnatic here, back onto Sheriff. The Spectre there for Magnum. The ults are mounting, however, and Durka as well. He is just starting to come up with big plays. As he comes online, this is going to be a much, much closer match. Yeah, that's a fantastic start. You've got that Blade Storm. Magnum is a Spectre. There's a couple of Sheriffs in the mix. This is very dangerous now for Sentinels. Lost the player, so they would really want to start to think about how to regroup here. But we have a B main info play from Fnatic. So Fnatic are putting the pieces together as to where Sentinels surely should be. They may not expect that Sentinels are still playing very, very passively, though. Moving back towards B. Oh, Magnum's going to use the neural. Exactly what's coming right now. Oh, There's yes. Boaster with the Sheriff, finds the spike, and now it's just 2 players remaining here for Sentinels. They are in so much trouble, and with Doma here around the corner with the Sheriff. Oh, that was the chance. But still, Sentinels alive in this round. I just love seeing the good play, Dan. Anybody can win this. The shots people are hitting, the solo one-and-dones and almost getting 2. Zombs picks ones up there, but it's Magnum again, having a week for himself. Many have said it. They usually do not see this type of pressure, this type of potential out of Magnum. And he is firing on all cylinders for Fnatic come Masters Reykjavik. And now in the grand finals, it does not stop for him. Picks up that round for the team with a 3K and a thrifty. Feels good. Yeah, such an important round to pick up. Really does change things in terms of momentum, and you can see Durka knows exactly what he has to do. That Blade Storm is like having almost a hero rifle on a round such as this, and you know, you've got to get that kill early. You've got to take the risk to do it, and that's another reason why Jet's so good as an agent. You have that dash, you can take extremely extended pushes, and with a weapon like that, like the Blade Storm, that's perfect. And Durka, you know, showing the value that he has on the team is so awesome to see. And now as we move forward, there's a real chance for Fnatic to storm back into this one.
I love that nothing really stops Durka. You know what I mean? He'll have a round where he kind of gets hit up and he may have pressured a little too hard. You think, oh, he'll play timid next round. Nah, Blade Storm, straight up through the gut, goes down mid, takes one down and gets himself back to safeties. Nothing makes him timid, and that's exactly what you need out of a duelist, and that's why Durka saw a lot of the times on the top of the charts here for the side of Fnatic. Quick tech pause coming in. We will make sure we get through that, let you know what's going on in just a minute here as the teams get a chance to chat it out. So looking at how this one's flowing, Sentinels from that attack side have been able to basically route Fnatic a few times, more so getting the frags before they're getting into sight. We did see the one time that they went up into heaven just a few rounds ago. They're using teammates. I believe it would have been Sick then that was first, as Dapper gives us a thumbs up. It would have been Sick that was first up into heaven. And we actually saw him only slowly committing to things. And if ever fully committing to something, the rest of Sentinels popped out of the woodwork. And that's when we saw them take that close left corner of heaven back. So they're using the teamwork and potential of each other's peaks and looks over the shoulder so well when they are taking these sites that could just be somebody spamming 3 down. They're really being able to prevent that. Yeah, I'm really enjoying how this is playing out so far. I think, Sentinels are leading with that confidence. And, Fnatic, again, I'm not sure if this was mentioned because we've talked so much about this grand finals now, on and off camera. I'm not sure if we mentioned this off camera, but just, seeing the individuals of Fnatic in this matchup is going to be so extremely important. And Durka is chief of those individuals. We need to see him having great performances to make this truly competitive against Sentinels. And one extra element to add in to all of this is that this is a grand finals stage. This is to make history. Valorant is a game that is going to certainly have success and grow over the years. And this is a magical point of its time where we're at the first international event ever. So your performance here will be remembered for the end of Valorant history until the end of time. This is going to be etched into the tablets of Valorant history. So there's a lot of pressure on these players to perform for their regions, for themselves, for their teams, for the fans. And so, I'm just making this point because Fnatic is a team that have to step up individually, and that kind of pressure makes it harder for individuals to perform. And in some cases, it makes it easier for the truly gifted competitors. I mean, all of them want to be here, but I think we heard Boaster say it at one point, and, Sentinels players have said it previously before at one point, that there's nerves no matter what coming in here. It's how fast you can shake those off. As we're in this tech pause, let's look at what split means to both teams here. Just to kind of set the pace, set the story, because yes, Sentinels are ahead, but Sentinels do have a pretty decent attack rate, 57% attack win rate here. Their defensive side is also quite strong, but attack is where Fnatic loves to get their percentage in winning, get their advantage. So seeing them kind of falter a little bit on defense to Sentinels makes a bit of sense here. But once Fnatic gets onto attack, then we're definitely going, obviously they have to get the rounds back. I think though we're going to see that aggression that Fnatic were used to, as I was talking before, the round adaptation where they quickly flip the switch depending on what's going on. A lot of times Fnatic's strat will be search a site, Durka tags, they get info, and then they'll finally hit something. But they're so good when an ult pops up, something else happens, and calling an audible to just quickly hit a strat. It's really hard to see in the moment until you VOD review them, but the in-the-moment decisions Fnatic makes on attack are one of the reasons they're such a strong team. And, one thing that Sentinels, I think, have been doing really well to sort of counter these kinds of things over the course of this tournament is they as Shazam does so much study, it allows them to play more passively because they are able to get more from the small amounts of info that they do get when they're playing passively. Because if you're passive, you're not out there pushing the extremities, pushing for information as much. And so, you're without that info. So it means that you need to really know what these small audibles are and so on and so forth. Like what that really means if you're playing passively. And that's something that Sentinels are doing really. And a main point from doing it, because what they're free reign when they start,
jacking up the pacing in their own game. Yep. So this is an interesting kind of Up there. Slow play, I think, is Fnatic has kind of been able to start off. I'm gonna say like 6-2 or something, 6-3. Yeah, I'm with you there. go. It's like There I'm you so go. like in the round by rounds that percent liquid and won. So it wasn't that wild. So you're like, all right, wow, how much does Fnatic, stretch the box? Where do they go outside the box? Here, back to a lot of utility that the teams have been focusing. You get the chance for resets with things like Sage or with Sky, and you can really play to a different type of game. And 5-2 is the score. We were close. You're just joining us. This very is close. the grand finals of Masters 2 Reykjavik. Europe versus North America, or North America versus Europe. I guess we'll find out soon who is going to be first on the pecking order there as we get to the conclusion of this one. But Riv, we're back into it. Once again, Dirk on the operator. Slowly moving forward. This is a big round for Fnatic. Not too much money in the bank. If they were to lose this one, the reset, Durka would be about $1,900 strong. So you see how much this round means to them as they continue to move slow. The Top Viper's versus pit. top about to happen. That's an interesting choice. What do you do against this Viper's pit if you're Sentinels right now? That's the Sam, that is a dirty peek there onto Durka. Oh my goodness, Dirk was just pulling off of the angle. The timing couldn't have been better for Shazam for that opening pick. And that's a huge win given the Viper's pit that's on A right now. Well, the thing is, they throw that Viper's Pit down, and you're almost guaranteed to have somebody walk over to Shazam in mid. They're not going to fully commit towards A, so you're already kind of dictating how the map is going to work from that side of Fnatic. However, Shazam hits that shot as they come across, so Fnatic able to dictate it, but Shazam says, I'll get that first shot anyways. A nice pick of the camera there, and Sentinels now looking to barrel through B main to find their way into that site. Fnatic are up on B heaven at the moment, trying to do what they can to defend this, and the suck there on 10s, almost getting him in trouble. Magnum going close, Magnum's in trouble, it's going to find the head of Shazam. No trade able to be had there behind the wall. Sentinels still, though, winning the site, doing the damage they need to, but Magnum still has some site control himself here for Fnatic, still with the swing, and another win from Magnum. How is he causing so many issues here? Sentinels, they're really stuck at the back of the site with not too much space to work with. Nice with Shazam there on the knives, able to take down Magnum. Finally, the Sentinels are closing the distance, but now it's on Sick to try to save this one. And there comes the play around the poison orb from Boaster. Wow, what a beautiful hold. Magnum is a beast. What a fantastic round. Magnum there as well got a little one-way that he almost was using, but he said, no, hide more, just be pressure. Because as soon as Magnum started getting kills and there'd be a call out from Sentinels, you almost have to figure out where Magnum would be at that time. And then Magnum again hides. And then he creates presence and he hides. But he's hiding basically in plain sight right around the corner. So he created so much pressure there. Boaster and Doma here able to finish the round. Fnatic played that so smart. It was actually a chess game inside B side. Yeah, and that's a quick technical point is having the wall there from B main to the site gives the defenders a lot of space that they can defend from. So that's a huge downside of that ice wall. But moving into this next round, the Gravity World making life a little bit more difficult here for Sentinels on their way in. But the cage is going to prevent Durka from getting any picks. They're going to run straight into the site, and there's nobody here. It's a free site, but can Durka hold on? Great damage there. Shazam finishes him after the dash forward, and it's a trade back and forth, 4v4 on the post plant. It gets a little bit quiet here for a moment as we can see Fnatic trying to coordinate all through screens pretty much. Magnum will come through on the Lonesome out of heaven, but the rest through elbow. Sick is ready with the Sheriff, takes down Boaster, and is up to Mystic now to try to get that trade. The flash comes in though, and Sick is still alive. Backside, the flashes keep on coming, but so does Sick with that Sheriff. Pulls out the Phantom now, looking for the next battle. Out comes the Sheriff. This is so labored here for Sick. He's got to get around to the spike, but Magnum has just enough time on the defuse. Fnatic pick it up. Great retake from them to bring it to 4 against Sentinels 5. Fnatic's retakes here are so much stronger we're seeing this time around.
I'm recalling Haven, where they were having a bit of trouble continuously getting into each site, then holding. The post plants are just really, really theirs this time. 4 to 5, and they are starting to find their groove now. The rounds they needed allow Durka and the rest of the team to continue to buy full util here after a bit of a mishap. So here, these rounds are big. Remember, we said Fnatic's probably going to get most of the rounds on attack, so it is great that they can start picking these up. Oh wow, Shazam getting a pick very early on here. Now the question is, what is the response from Fnatic? You can't really take a loss that early on lying down, but I mean, Tenz is going to force the issue, goes through, actually kills himself with a showstopper as well as the Doma. And now it's a 3v3, Magnum's holding on to B Heaven. Sentinels might want to try to reset the situation here, especially after that neural theft. We might see Sentinels slow this one down, but Shazam's still pressing, and he will find the kill. The double neural theft. The one actually played off of the blips there. You can see how it became the upper hand for Dapper. And now Durka looking to save this operator. There should be decent money still for Fnatic, depending on how much they win in on econ and utility from round to round if they had to rebuy. It could just be a sheriff round for them again. But it is going to bring us up to round 11 after this one. 5 to 4 so far. And again, we got a round for round. And this is what happened last time, Dan, is in Icebox and Haven when we got these maps between these two teams. The previous maps, it was round for round, 13-11 and 13-10 were your scores. And I think we're going to get a very similar series here. Yeah, definitely. This is a great matchup, and this is, you know, it honestly feels like a pretty good start for both teams at the moment. Again, just recognizing that this should on paper be a stronger map for Sentinels. Sentinels on paper should be winning this one. You know, and the series is going to be close, even with that happening. And we get we see that opening there. That's how he's able to get the pick onto Mystic. Beautiful dash up drop timing. And look how quickly Sentinels also just moved after that pick. They definitely didn't want any time for Fnatic to regroup there. So always this A wall. Mystic stays true to that, making sure the A retake can always be thwarted or kind of slowed down if they are heavy rotating somewhere else. Looks like they aren't paying attention to mid anymore for Sentinels. They say trap the vent area. We want to be able to focus on sites 3-2, and we don't want to worry about mid until something happens there. So they've kind of left that open to strengthen the sites a little bit more on the side of Fnatic's defense now. And I have to say, Rib, I love what Fnatic are doing right now. They're just holding B main. They can give up B Heaven completely. Yep. And if there was a rotation back to B main for Sentinels, Durka's going to get picked with the operator. So this is a really cool adaptation from Fnatic, a mix-up. And Sentinels might not be ready for this. I mean, it allows them to info deny more. And this is what we talked about before, as we said, this is where Fnatic wanted to grab space. Well, now they can allow the space they don't have to just rest. They don't have to worry and feel like they aren't getting a return on the information they're getting. So now it is up to Sentinels to make the next move. This is where Sentinels would be getting information in the previous rounds. Now they're forced to walk forward. They do get a wall, so they're stopped in their tracks. But that's not really much info, or they put up a wall, I should say. So you will get a reaction there from Fnatic to start. They heard Durka shoot in B main as well, so they've cut noise. I think they want Durka to rotate, but in they go through to B main now. After that long delay, Sentinels trying to remove Fnatic from position, but all they have is position right now. Boaster drops down into Dapper. He's got basically no time to plant this spike. But given that it's up here, up the rope, I mean, he might have just enough time here, but they are going to spring on top of it. Gonna have to peek shoot. Can Dapper find a way to make this one work? Magnum will put him out of his misery. And Fnatic will clinch the round. Beautiful hold from them. Didn't bite that long delay from Sentinels. Yep. Really great. And Boaster here. I feel like Roaster. This guy just roasting everybody that comes around. Vibing at that spot. Down to 1 HP. Gets 3. And I love the way that Fnatic played the final kill against Dapper as he came around. If both of them peak, that's the collapse. That's the lineup. Except Mystic was like, you peek, Magnum, you have a judge, go do that. That's cool, fine. And they play it that way. Fnatic goes ahead, grabs up whatever rifles they can, feeling even better now as they start a bit of a bankroll here and possibly tie up the first half versus Sentinels. Cage up there will get Sentinels
looking to shove all in, it would appear, towards this Big side. divide. Cosmic Divide comes through, and Sentinels looking to get some Like kills going up. here. Yeah, I think they're just trying to provoke a reaction and try to get kills. Right. And interestingly, there's 2 players on the site here, and Mystic's somewhat alone in Heaven. So there might be the opportunity to spring onto that position and take Heaven control, and then things will get very weird. Then Sentinels would have the option to rotate through mid. So the Cosmic Divide is down from both sides there. Durka opens up on Shazam for the jet on jet. And 45 seconds left in this round means A is most likely going to be the full commit here. And Fnatic is absolutely ready for it. Already set up, sees the stars coming through. Here comes Shazam. It's going to be the 5v5. Oh, and he actually pops the knives as well, Shazam. Oh, over the toxic screen! Shazam's doing damage, takes down Doma, and Six also able to get rid of Mystic from A Heaven. So this is a good effort right now from Sentinels. They're pulling ahead in this one. Fnatic are struggling. It's down to Boaster, and he is not going to be able to deny the plant of the spike. This is a very difficult position for Boaster. Sentinels not with the greatest economy going into this round, but finding a way to make it work. Boaster in this 1v3 needs to be totally on top of every single shot. And Sentinels are disciplined and methodical. Look at, you hear the jump in the back. Little distraction jumps. Playing mind games over there. I mean, it's not much of a round for Fnatic to try and grab that. I mean, they're not going to be able to, rather. It would be very tough. Boaster would have to hit all 1 taps there. So Sentinel's just jumping around to give him something extra to think about in the moment. Great back and forth. So you see there, Sentinels as well are ready to initiate with something that heavy just to take a position, just to read how their opponents will move. Cosmic Divides faded before the site take even happened on both sides. It was just about grabbing ramp, understanding the rotation, and then after you get that information, then running your execution for the side of Sentinels. Tap by both. And wall going up immediately there. Does take a while to deal with those pistols. Sick just slowing things down, and this is a win for Fnatic early on. Sick burning all of this Sage util. Very quiet here as we have Fnatic slowly ambling their way up middle. Little noise, poison orb out, so they have full control over what would be vent side now. They can decide to hang out here. Only 3 towards mid though. You can see how much Fnatic are saying Sentinels loves to push, or at least have 1 push. You still have Boaster on one side, Doma all the way on the other. So the intention there is to try and read Sentinel's aggression here right off the rip. And it doesn't look like they're going to give too much. Info denial pretty much from both sides here towards the middle of the round with 30 seconds left. Yeah, it's going to have to be that B push coming through now here for Fnatic, surely. But actually, no, they're going to fake it. And Sentinels are pretty ready for this. They have 3 players, or 2 players ready on the side to defend. In comes the Gravity Well as well. That's a perfect timing to slow things down. That very well tees up Shazam for that frag. Fnatic are going to just try to barrel onto the side, but Six still elbow is immovable from that position. And Sentinels, they're going to be pulling ahead on this one. Fnatic can't find the finish they were looking for. And this is what we talked about earlier, Rip, too. You know, Sentinels are so good at playing passively on their defense. Yeah. It's very difficult to play against. What? Literally shooting on point when the next shot could come back up, hitting it just before finding that kind of rock you get from landing back and forth. Wow, that was something else from Sick. Quick slow, strat shut down, and he just says, I'm throwing it out anyways. So they know they'll have to figure out if it's going to be the Sheriff and regular save. They do hear a few Sheriffs out there, DDK, so Tens, well, he tries to figure out more of what's going on. It's going to be the util combo. Nobody oh, shot in the face, almost fell prey to a paint shell there. Yeah, another reason, you know, we know that Graze is so good, just paint shells, really excellent at pushing people back or middle. I mean, there is quite a gray
to split. It needs some paint. Here we go. We're going on to A. Let's see what Fnatic have. Yeah, Zom's there, elbow. Actually in a somewhat scary position. Tens will come through to lend him a hand, though. And looks like it'll be cleaned up quite effectively here. 2 players lost. That's actually, I think... Oh, Boaster, great hello. job. A 3rd frag found from Boaster. That Sakura classic. But yeah, we'll take him down. But 3 kills, I think, that's more than you could have expected from Fnatic. That's a big hit on the money over on the side of Sentinels, especially the way they like to play, trying to get Shazam an op possibly. Maybe he won't here. I think Shazam shies from the op. As we see it a bit on the defensive side. We did see him do it on offense, but maybe they'll answer back-to-back here. So he goes for the Judge, which makes me think he may have an op in the near future with going light buy-ish now to keep this for a few rounds if they can. Fnatic going quick here towards this A site. The spray from Zombs is damn good. Oh, man. Oh, my word. Those Astra Stars, though. They're being very effective here for Sentinels. Shazam's lurking with a Judge. This seems very difficult, if I have to say, for Fnatic. They're getting pulled apart. Player by player here. Oh. I'm going to be able to find a couple kills. Mystic also chimes through. Mystic has just made himself a 1v2. Definitely quite doable with minutes to play with. He could, in theory, walk all the way back to B. That is a possibility here for Mystic. Would have Mystic to cross, though. He's spiced up a few rounds, honestly. If we remember his Icebox round, the pistol he clutched with a double pistol and then defuse, he is great in these tight situations. It's usually we're watching as somebody else on the team like Durka or Doma or Magnum kind of flying around. But the Quiet Viper, the info grabber here, Phantom in hand, definitely able to make this play as Mystic loves these kind of intense situations. 30 seconds left. Yeah, using the orb to suggest that he's actually using the orb as a fake. And so Sentinel's not flying it at all, but it's very smart from Mystic here. And now possibly got to have the right timing, but Zoms is going to have that better timing. Finds Mystic. I think Mystic played that extremely well, but it will be the 10th round on the board here for Sentinels. A mere 3 away from taking map 1. Expected map for Sentinels to bag here at the beginning of this best of 5 finals against Fnatic. This was one of the ones, as we said before, as we kind of just recap those maps, out of Challengers 2 all the way through, Split was played 10 times by Sentinels with a great win rate on that, and only 3 times by Fnatic. So while teams have practiced it and they've got themselves rounded, it's much different than the stage game, and you're seeing the comfortability of those 10 plays, of the consistent competitive testing that Sentinels was able to get here. Going through 10-5 now, as you said, Dan, and we're going to see another A strat coming now out of Fnatic. Yeah, very fast push there up a ramp, pressuring A Heaven, taking that away from Sentinels. Boaster actually picking off Zoms here, so they have site control. Oh, Shazam sprays through the poison orb. That's going to slow down the spike plant. Sentinels being held at bay by this poison orb just for the moment. Just enough time to get that planted. Not really any post-plant positioning here for Fnatic. It's going to be a hard hold, but that's a good start there from Magnum indeed. Nice Viper's pit. What do they have? Can they throw a cam in there? If it's up, cam's not up for him, so we won't be able to use it just yet. It's kind of have to be the run and gun. Tens does have 2 blast packs and the Judge if he wants to fly in. They find the right corner. The high walls of Valorant allow you to just kind of draw your cursor down the wall, find the angles, and that's exactly how they find that kill in the Viper's pit. Now into the site. Nice start by Doma, though. Oh! 2 quick kills with that Sheriff, and now suddenly Dapper's without any time here. There's no time for him to actually do this one anymore, and they're just trying to get out of there. Dapper's going to at least try to make it hurt, but no, Mystic actually denies Dapper. Will go down, but he got the kill on Dapper. And that's Fnatic with the 6th round now, and that's a really impressive round to win. Doma's Sheriff is something else. Oh my word. He continues to come up with this. Magnum as well with the sneaky sneak. Says, hello, thank you. Gets a peek once and says, nah, you don't even get a second chance. Another headshot. Wow. Doma wins that round for the team.
That was absolutely huge for Fnatic. And that kill from Boaster with the Frenzy, how does he outperform, I think, a Phantom or a Spectre, even a Spectre at that range with the Frenzy? Unbelievable there. Really crazy that Fnatic won that round. And look what it's done to Sentinels. They're down to pistols here. It's just a bunch of Sheriffs themselves and a Frenzy. So we'll have to see if they can somehow thrifty this one. Shazam does have the Blade Storm. Couple knives out. Still looking for the kill. You'd want to see Shazam do what Durka did in the first half. Find that aggressive pick, dash away. That's what he's looking for. Two knives gone. Can he find it with the last one? Oh my god, it's this it's so intense. Shazam. They that don't one want to knife give could- him the give me that could be back. everything. Boaster says push me. They're ready. So Boaster's saying, okay, we're playing with Shazam in mid. Everybody rotate deep back spawn all the way through where Magnum has been grabbing a bit of info. No push, no nothing. Might have heard those stars go down. You can see Divide gets put up towards the left side. This triggers what would be a B execute, but now they're about to hit A, and it's only going to be Zoms. Zoms, though, he's actually able to take down somehow lethal perfectly. Still 4v4 though, still a plant here coming through for Fnatic. Still Shazam with that one single knife. Is he able to get a headshot with it? That's the question. And refresh those knives. If so, there's a real opportunity here for sure. With that jet. Trying to get that info. Like it. This is where all those days of watching Shazam in the range doing jumping 360 headshots with knives come into play right here. Just needs that one frag. Oh! Did as well. The dash comes through. He's going to whip. Doesn't matter. In goes Shazam! Finds another. The updraft over the top here as he tries to find the... Oh my god, Shazam! He's making this one work. It's down to Sick now, but there's just so little time here to get this defuse. Sick's going to get the kill, but they're going to make that one truly hurt Shazam. Oh, how does he do it? How does he do it? I don't know, but that's one of my favorite things about a round of Valorant is two teams can win. I think Shazam won there for himself and Fnatic won the round. Damn, it's so fun to watch these games, DDK. What an awesome play all around. Fnatic, however, bringing it back a little bit closer for themselves to make this a punch-for-punch first map split. 10-7 as they close that gap. The last two rounds have been Fnatic's. I said attack side would be strong for them. Let's see if they can keep that momentum going. Yeah, what Shazam did there ruined the economy of Fnatic. If Fnatic lose this round now, they're down to a save, so and that would have Sentinels effectively on 12 rounds. So that huge round here. We get an early Trailblazer actually sent through to B there for that information, also to suggest to Sentinels that there might be some aggression towards B. There's actually 2 players on B anchoring it, and only 1 on B Heaven, so no mid presence really at all here for Fnatic. Sorry, for Sentinels, I should say. Right. Slowly walking it out, making sure nobody comes down at least. But that's about it. They will start to push up slightly. They want to grab a little bit of control to make sure the rotation is theirs. Also, being pushed this far up as well, excuse me, for Zoms, you get a lot of info, a little audio cues, footsteps, people leaving A Heaven. It means a lot more. You don't always have to be shooting people. Your positioning on a map can just deliver you so much information. Now you also have Dapper in that situation event, and they're waiting to get this play as Shazam gets himself pinged out and found out. Is going to be opping on that defensive side with the operator though. Said he might shy away from it, but nope. Oh my god. That's delaying so much. Those smokes, you can't really push those smokes. And they're going to have to go towards A here to try to sell this as a fake to at least try to make the entrance to be easier. And it might actually be the case here because Fnatic are going to get themselves across, but maybe Sick can deny the plant. There's no time here. There's no time. They've got to try to plant this one. The trade does come through. Oh, they're going to get it. Deny Sick. And indeed, with half a second remaining, they pick it up. And now Sentinels have to retake, but they do have this upper position. However, this lurk from Boaster could be everything if he times it correctly. Can't be too quick, can't be too slow. Oh, Boaster. It's a delicate dance, and he's going to absolutely nail Shazam. One more player to go, and he can just try to pressure here, and then comes his teammate Doma in for the assist, and then that leaves it on Dapper. Dapper is not looking good from this spot. There's the tap.
and Doma finishes him off. Fantastic defense there of that spike from Fnatic. Was that round 18? Round 18? That, yep. I am keeping that in my head. Holy Fnatic. Literally in between Sentinels in their own defensive strategy. Look at Doma. What is this? That was orchestrated perfectly by Fnatic to just be waltzing around Sentinel's defense, and they're still wondering what's going on. Like, that is Fnatic turned on. The momentum is there. Let's see what they got here coming into round 19. Yeah, we talked about how losing that round for Fnatic would break their economy. Well, the reverse has happened. Fnatic have broken Sentinel's economy, really. They're stuck on pretty crappy weapons, except Dapper, who does have the best gun in the game, of course, in the judge. But with that said, we'll see if he's able to use it here, because, you know, Fnatic, what you would want to see from them is, you know, teams at all levels really should have an anti-eco, anti-force buy strategy that is specifically designed to deal with, you know, buys like this. So you maximize your own strength with the rifles and the superior utility and armor, and you minimize the strengths of your opponents, which is usually the numbers or playing close angles. Or these are the spots where they're going to get killed. So see Fnatic now looking to close towards the A side, but that is actually where the most defenders are at this point. Again, Viper wall off-site for what they want to do. Activating the smoke over on B currently. That's what Boaster just did. Activated the Heaven Smoke as well as they hit A with all those Astra Stars, and now Shazam's going to start him off. That's a good start as well for Zoms, actually, as he's holding backside still. That's a spike down as well, so the true intentions cannot be questioned as the evidence is there. Magnum trying to wrap his way around. Dapper just causing problems. Still takes down Sick. Does not care about Dapper's cam shenanigans, and it's all up to Dapper, and he does not have the tool for the job. Boaster nails him, and that's the round for Fnatic. Great anti-save there. And that's 9 to 10. This is getting scary now for Sentinels. Absolutely, and this is what we said before. Boaster said it, I repeated what he said. We are a momentum-based team. And you can actually look at it off the play we just watched. They run around the backside. Sick goes, wait, what? He got hit with momentum. Yeah, they darted out a Fnatic player, but Fnatic knew exactly where the rest of the rebuttal would be from Sentinels, that they could run through the defense, and that momentum is giving them the agency to continue to control these rounds. Is it shut down, though, as Shazam with one shot there? Durka comes in, takes down Tens. Is it another? Yes! Durka just truly bloodthirsty there, charging his way forwards. Another dash comes in to try to keep that pace high, taking that B side by force. And Sentinels don't have too much at the moment. They're regrouping, but Sick might be able to find something as these Fnatic players scurry into post-plant positions. Have to get the plant first, though, and Sick is going to try to drop in as Dapper also gets that angle, but it will just be Dapper left standing there now. As Zoms replaces Sick's position, perhaps, up on this high ground. But again, there's so many Fnatic players here. Spike now just being planted. Dome is going to hear everything. Oh, the cam tag comes through, and Zoms will get traded out. Fnatic! It seems like they're doing it right here on Split right now, Riv. 10 to 10. They tie up the score. Absolutely. The rounds coming in on the attack side. They're hitting Sentinels with the 2,900 buy loss credits right now. So Sentinels are kind of stringing buys together. They can't really capitalize on any cash other than 200 credits they're putting in their pockets like Zoms did right there. And it's going to be tough. This is when Fnatic knows, this is when Boaster knows he can start stretching you even more thin, or even thinner, I should say, in this situation. When they can start pulling agency to one side, Sentinels is going to react a little harder, bite a little more, and Boaster and the squad are being able to use that rotation perfectly. Seekers are out for this one as they're guaranteeing themselves little bits of advantage. Yeah, such quick space you can gain with the Seekers going in front of you there, and Fnatic once again running the same play here. Durka charging his way forward. Not too much here for Sentinels to defend this one, as they are now stuck outside of the sites. They've been locked out. And Fnatic holds the key. Spike now free to be planted. Shazam's been spotted on the flank. Magnus will be very cautious. He doesn't go down here and give up that Phantom. It's almost better to stay alive and just keep Shazam on that frenzy.
then risk the engagement. Oh wow. Little alcove there. The Doma. A Viper's Pit too. They are trying to lock this one in. And remember what I said about Icebox, is that they will use Cosmic Divide and Viper's Wall almost simultaneously. That with lockdown things, they love to do it. On Haven, they'll do it as they run up to the site and just slam it down. Cosmic Divide goes up, Viper's Pit just grows through it, and you're like, oh, by the way, we have 2 things to get through. So the Cosmic Divide into Viper's Pit is a tried and true Fnatic love there, and they successfully grab another round with that strategy. And now Fnatic are in the lead. Yep. And we are coming toward the final rounds, the final moments of map 1 in this row now. best of 5. Doesn't seem like Sentinels can stop it. Their defense is just falling apart each time. The ground, so it's Fnatic gaining this ground now. In a game where Sentinels wants to try and info deny, the ground they're giving up means Fnatic is on the front doorstep when they're starting the attack. And that has not been an adaptation Sentinels has changed to just yet. Fnatic saying thank you so much, we'll take the room. Here again, anchoring towards A with the spike for Fnatic. And we'll see if they can get some info here. It is a bit of a stack towards A, so we'll see if this plays in Sentinel's favor. Yeah, you get Sentinels trying to mind game Fnatic here, just as you say. Sentinels gets that kill in mid, but there's been so much success with fast mid B splits. Sentinels are like, we don't think you're going to do that again. And they're actually, as you say, very well equipped to hold this push as it comes through. They'll give up a ramp, but still, lots of position. Oh, a tiny gap for Tens. Whoa! Find that frag onto Magnum, and now there's 2 more. And Fnatic are in a very, very difficult position. They have to figure out, okay, we can't fully commit to the A site. They're going to try to rotate, but it's going to be a fake, and it has to be because Viper couldn't be with them. Mystic couldn't, with the spike, be with them. So they have to sell this one by getting kills. Sick and Dapper have not moved. Sights are being anchored on both sides now. Fnatic is pinched. Oh my Mystic god. with a great shot onto Shazam as the poison orb comes up. As the whip of the showstopper. There might be a few magical elements coming together here for Fnatic, but Zom's backside will shut it down. Doma, I don't know if he's going to have much time here. There's the peak, there's the delay. It's going to be impossible thanks to Dapper's position. Sentinels tie up the score 11-11, but that was crazy. I haven't seen much from Zoms this game, but you know when he's tucked into the back of a site, he's good for 2, he's good for 3 there, picks up some big frags. I don't even understand how you see this Tens. Picks up a kill there, and great job by Zoms at the back of the site to make Doma work for it. That was a much-needed round. That was 6 in a row until Sentinels was able to stop the bleeding right there. They bring it back into their favor, but the bankroll from Fnatic is there to the end of the game. It does not matter. And Shazam's in this mid peak, this roast peak, but denied by the Astra smoke. And it's a very slow pace here from Fnatic in this default. After a bunch of fast paces, medium paces, they're just showing absolutely nothing. Oh, Shazam though will peak at the right time, but doesn't land the shot. And Fnatic now have that delayed mail control. They're doing a bit of a rotation game. Tens wants to get out. They just shot for Shazam there to pull towards Tens because they don't think the operator's going to come out of vents. What a play by Sentinels. It is Fnatic in the site already, but here comes Tens. Oh, they don't have any idea about Tens' position. He's going to take down Durka, the trace through from Magnum, but it's up to Shazam. Backside! There's the updraft, pushes forwards. Shazam can't make it work off the second right click. It's up to Dapper and Zoms to hold this one off. Beautiful shot. It is, and that leaves Zoms. Zoms' position to spray! It's not great! Mystic locks it in for Fnatic. 12 rounds. Fnatic could be in on an upset in this first map. Again, I can't really emphasize it enough. This is a map that on paper, you would expect Fnatic not to be winning, and it didn't look like they would at the beginning of this. In the first half, it was all Sentinels, but right at the end, it's looking like Fnatic are ready to close this one down. I'm really glad you brought that up because this will basically flop what the map choices look like. This was supposed to be an almost surefire map for Sentinels. With the way they came in, how many times it was played, the practice they would have had, and that boot camp for Fnatic absolutely paying off. Competition practice or not, they're able to keep stringing together these wins here and figure out what needs to be done.
to win the rounds no matter what. I think that's one of the things that makes us so excited across the board to watch these teams, is the minds behind the teams always making it work in the toughest of situations. Here we have round 24, possible game point for Fnatic. No real ground has been gained just yet, and Sentinels still have Spike down as Durka has fallen. Yeah, Durka's been having a rough game of split so far. That's okay, because his teammates have certainly been doing a really great job. Such a great team effort here from Fnatic, as they have mid control for now, but TenZ' peak could mean a lot. We know what he can do with the Sheriff. And straight into his crosshair goes Boaster. That's a weapon for TenZ. There's no one to really protect that. TenZ doesn't know that, and here comes the push to Fnatic onto that B site. Looking good here to try to recover, but they're still down, in fact, down 2 players. Shazam peels away one more. Oh my word. 2v3 here for Fnatic. Now just down to Doma. Sentinels looking to bring this one to an overtime, but Doma, maybe he can still deny it. He has the spike. There's the bait, and it's going to work for Sentinels. We're going to overtime here, Rib. Map 1 of this grand finals is overtime. We wouldn't want it any other way. Frags across the board for everybody. Look it up there. I think you got 2 triple doubles. It would be on the side of, I think Fnatic is on the left side there. I'll have to see the scoreboard again if we do. But everybody is putting in work right now. And we see the end of this round coming through. So we break it down now to the overtime rounds. Everybody's going to have full util, full guns. We'll see if we get the naked op in there. That's just the purchase of the op. You're not going to get anything else. Doing the two-step. Doing the two-step. So no operators coming out. We see the Phantom being favored with few Vandals in hands for those one taps. We'll see what the angles are here. The Viper wall's over towards A. Fnatic is on defense to start our overtime round with Sentinels on attack. And Durka, gotta be careful. The dash comes through. Gravity well will be expended there. That was there to try to catch any aggression from Ropes. Of course, Durka's able to escape. And so that's an early victory here on map control for Sentinels in this round as they force Durka away. But Durka is rotating through to B Heaven, playing B stairs currently. And Sentinels, you know, there's a lot that they can do here. They can pressure Ropes. They can try to take B Heaven. Heal comes in. One of the Vandal one taps coming through. Durka goes down. First blood going to TenZ. Boaster looking to get set up here by Doma, but they have to watch 2 positions. They could be in a bad spot as another Nebula goes up, and they're entering B. Oh, that's a pretty damn good flash, and that's going to be enough to punish TenZ. Mystic will try to swing through, but unfortunately for him and for Doma, they can't make that 30 seconds left. that defense work out. And Magnum's just got so many players left to deal with. Magnum. Isorb He's coming low. through. They're going to throw the kitchen sink at him. Yeah, there's not a lot that is left to be done there for Magnum. And that's Sentinels closing out the first round of overtime. Switching sides. You gotta say his name again, Magnum. What a stat line so far. What a last few days of play. And honestly, really showing why he belongs up here at this caliber of play. It's been something else from him. And on the Sentinels, on the things that aren't really able to get utility ability kills, he's still putting up a lot of frags for the team, and it's really, really awesome to see. 13-12, game point now for Sentinels on your first map of the best of 5 here in the grand finals. And it looks like as Fnatic go to attack, they will be leaning towards that B side. Anchors on mid and at A. Yeah, and I really love the Ice Orbs. I just love how they use it at the beginning of the round. It would slow down Fnatic's aggression there. They would have to use a little bit more utility because when that Ice Orb is up, those defenders could be in more forward positions, so you have to take more care. So it's a very, you know, for all the poker players out there, very plus EV, plus expected value on that Ice Orb, given that it only costs 100 credits. And you'll probably draw out more than 100 credits of value from the opponents just to clear those spots you could be in. Look at this, 1 minute predicted. Slow orb possibly to the right side. And they know there's a decent amount of commitment now coming over towards this A. Spike, however, has back to B. Sick goes down as he holds the same spot, and Durka uses that to his advantage. Durka,
he's just, look at those reactions. Those are Azuma reactions right there, to be certain. Now Dapper backside here, looking to do what he can to try to hold this one off. He's just going to have to try to delay, try to hold on to the backside control, buy time for his teammates to get here. Tens is there now, able to help Dapper as that wall goes down. And this is beautiful, just enough time bought there by that cage. And now Shazam swings in. Sentinels are looking fantastic. And that's it. Sentinels will win map 1 in overtime. A huge save from Sentinels. Again, that's going to be a massive sigh of relief from them. I think they would have been sweating had they lost this first map. That's exactly what they are showing us. Sighs relief, and I love that you brought that up because the way Fnatic are so hungry, that is not going to be able to happen again from Sentinels. It took going into overtime and resetting the game. Dan, I feel like if there were more rounds to go before we saw an overtime there, Fnatic were just going to pull away enough to take the game. But the game was so close, punch for punch, the rounds came back. And we can see the discussion going on. I mean, they're not mad, they're not angry, but... கேக்குதாலே சிவா? ஹலோ ஹலோ. அது லாஸ்ட் விசிட் இது மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். Fnatic vs Tens இது வந்து Sentinels. Match found. Welcome to the stream. Welcome to the stream. நீ ஸ்ட்ரீமே பார்க்கல இல்லையே? ஸ்ட்ரீம்ல தான் இருக்கனா? நீ தான் பார்க்கவே இல்லையே. வேஸ்ட் பாய். போன இதெல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டோம்ல. நான் வந்து நீ நேத்து உள்ளது நினைச்சில. நாலு பேர் பார்த்தேன். நான் ஒண்ணு. Warm up. நான் பார்த்துட்டு இருந்தேன் நேத்து நைட். நேத்து நைட் நீங்க நாலு பேர். இப்போ நான் தான் பார்த்தேன். ஆன் பண்ணி விட்டோம்ல. நீ ஒண்ணு. வேற நீ ஒண்ணாலே. ஆஹா. நான் என்னோட இதே தான் சேம் இதே தான். டெத் மேட்ச்லயே இருக்க. நீ வரது ஒரு செகண்ட் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஐயோ. இப்போ ரேஞ்சில வந்து பாரு. வேற ஒரு காட்டு. ஏய், நான் என்னல கரெக்ட்டா தான் போய் சுடுவேன். ஆனா என்ன? அடிறான். எல்லாம் வந்து எதையா இந்த ஸ்லாக மாத்தி எல்லாமே என்ன அடிறான் என்ன மட்டும் பண்ணிக்கிறான் போ ஏய் ஒண்ணேனா நல்ல அடி விழுறான் அது சேஜ்ல கில் குடுறவங்க அதுக்காக நான் இல்ல ரைன் எடுத்தா மட்டும் உன்னை புல் பண்ணி விட்டுறான் ஆக்சுவலா அப்புறம் உன்னை காப்பாத்த ஏன் தெரியுமா நான் மிட்ல வந்தேன் நீ ஸ்லோ ஆர்ப்ல மாட்டிட்ட அவனுக்கு அது யாரு சாம்பர் அதனால சரி உன்னை காப்பாத்த வரலாம்னு ஃபர்ஸ்ட் வந்தோனே நான் அதான் கேம்ப்ல போய் யாரும் இல்ல தெரிஞ்சானதா நான் கேம்ப்ல முஸ்ல இருந்தேன் நீ இருக்கேன்னு நான் சாந்தி பிக் பண்ணிருப்பல்ல நான் டக்குனு வெளிய வந்து அடிச்சு போயிட்டேன் நான் யாரும் இல்ல தெரியாம நான் ஒரு பிக் பண்ணேன் Mighty Raju. They make mistakes. அதுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் டவுன் வருது எங்க பார்த்தா கண்ணு முன்னாடி ஃபைட் டவுன் சாம்பர் யார் சுடுவானா கீழ தான் இருக்கே அப்படி பார்த்தா இந்த நாய் ஆயா லே வைப்பர் பேக் ஸ்டாப் பண்ணாம்ல அது எங்க இருந்து வந்தா ஷவருக்குள்ள அந்த முக்கு இருக்குல அந்த முக்குல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படியே சத்தியமா தெரியல இதான் சொல்றது ஏ சைடு ட்ரெஸ் பண்ணும்போது ரெண்டு பேர் ஷவர் போணும் ரெண்டு பேர் எல்லாம் ஒரேடியா போய் மாட்டிக்கிட்டது அது நாங்க டைம் லைன் எடுத்து பார்த்தோம் பேக் ஸ்டாப் வந்தவ ஜெட் அட ஈஸியா பிடிச்சிருக்கலாம் அது ரெண்டு நாலு பேர் போடிச்சு உள்ளவள எல்லாம் தூக்கிட்டோம் பாத்துறோம் அதெல்லாம் புரிஞ்சுக்க நீ இவன் ஒரு கிறுக்க அந்த ஸ்மோக்கோட அப்படியே குச்சி அவர்கிட்ட இல்ல எப்படியும் அவன் அல்ட்டு போட்டதே கோமுட்ட எனக்கு வட்ட அல்ட்டு போட்டான் யாரு நீடா நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரானா அந்த கார்னர் இது பண்ணலாம்னு பார்த்தேன் எங்க இருக்கேன்னு எனக்கு லொகேஷனே சுத்தமா தெரியாது என்ன சொல்றேன் இங்கலே அவன் வந்து கோமுட்ட எனக்கு அல்ட்டு போட்டான்
அல்ட்ல ஸ்பைக் ஸ்டார்டிங் இருக்குற அங்க மட்டும் தான் அந்த அல்ட் இதாச்சு. நீ அதையா கொஞ்சம் பார்த்து போயிருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். போனா அவன் ரைட்ல இருந்து வருது. ரிங்கிள் பொசிஷன் பேர்ல முடிச்சிருக்கேன். ஆமாடா ரிங்கிள் ப்ரோ கொஞ்சம் நல்லா விளையாண்டுருந்தாலும் முடிச்சிடலாம். ரிங்கிள் பொசிஷன்ல மெண்டலி அவர் விளையாடலாம் இல்ல. ரிங்கிள் பொசிஷன் அவர் பொசிஷன்ல போய் நின்னுட்டேன்னு வச்சுக்க. ஏன்னா ஜெட் வெளியே அப்ப சான்ஸ் எடுத்துட்டு போகலாம். இல்ல அவரும் சீரியஸ் அவர் நல்லா விளையாடக்கூடியவர்லாம் விளையாண்டுருந்தாருன்னா நல்லா இது பண்ணிக்கலாம். நீங்களே ஜெட் போயிட்டியா? இப்ப செத்துட்டேன். ரீலோட் பண்ண போனேன். சரி வச்சுட்டு ஹெவன்ல நிக்கிறான். சிவா கூட தான் இது அந்த சண்டை போட்டதே அவங்கள தான் பிளே. ஸ்னைப்பர் அவன் தான்ல கேஜே. அட பைத்தியம். ஏய் டேட்டா வருதுடா. ஆமா பின்ன உடனே வருமா? ஒண்ணே மாதிரி வேணா பாத்துக்கலாம் டேட்டா போட்டுருக்கேன். எல்லாம் ஸ்ட்ரீம் லோவா இருக்கும். சேஜ் மண்டலே போட்டான். என்னடா சாப்பிட்ட? நான் ரைஸ் தான். அவன் ஒரு எங்க வாங்க ஓடலாம். காப்பியாட் பிரீச் அடி பார்த்தல. பிரீச்சுக்கு ஒன்று வாங்கினா பார்த்தேன். பிரீச்சு இல்ல பிரைம் வச்சு இல்லை. பிரைம் ஒன்று பிரைம் மாற்றிருக்கேன். பிரைம் மாற்றி நம்பர் பிரைம் காந்தம் இல்லை. ஐயோ இந்த ரவுண்டு அந்த ரவுண்டு நான் பார்த்தேன். கடைசி நீயும் ரிங்கு வந்தீங்களா அந்த ரவுண்டு மயிரே உள்ளே வந்த வெள்ள ஷிஃப்ட் ஆக முடியுது. இந்த ரவுண்டு தப்பிக்கவே முடியாதுடி. காப்பி நீ பார்க்கலையா? நீ அடியானதா போகுது. ரேஸ் ஆக்கலாம். இப்ப நான் அடி விட்டுமா நிறைய பாரு. ஏய் இதுக்கு முன்னாடி வேற லெவல்ல அடிச்சிட்டு இருந்தோம்ல. ஒரு 4K அடிச்சேன் கேட்டியா? வேற லெவல்ல நான் அடிச்ச 4K எல்லாம் பார்க்காத நீ. கேம் பண்ணி பார்த்து பரவாயில்ல. சரி போச்சு கரெக்டா அடிக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டேன். லைவ்லாம் பார்த்துட்டேன். 10 kills remaining. பார்த்தல காப்பி கேட்டு நான் அடிச்ச பார்த்தேன். இப்ப 2 கில்லு. நான் ஒண்ணு கையெல்லாம் அடிச்ச பாரு. என்ன பண்றீங்க நீ அப்படி? இது பாரு இப்ப அடிப்பேன் பாரு. ஒண்ணு அடுத்த பாரு. எப்படி அது? ரேஸ் தான் வந்தா எப்பவும் பார்த்துட்டே இருக்காது. நாடி பின்னாடி மண்டையில வச்சு அடியாமல. இவன் அதான் நீயே போய் லைவ்ல பாரு. நீயே போய் லைவ்ல பாரு. நான் அவ்வளோ அடிச்ச போற என்ன மண்டையில வச்சு அடின்றான். அப்படின்னா நீ அவனை கேட்டுக்கோ. நீயே பாரு. அதுக்கு ரொம்பலாம் அடிக்கல. 12 கிலோ அடிச்சதும் எல்லாம் வேற லெவலில் அடிச்சேன். ஹெட் ஷாட் தான் அடிச்சிருக்கேன். புல்லட் வேஸ்ட் பண்ணது 30 புல்லட்டே வேஸ்ட் பண்ணிட்டு 6 புல்லட்டே வேஸ்ட் பண்ணுவான். திரும்ப வேஸ்ட் பண்ணிட்டு அடிக்கும். மாமா இங்கே தான் இருக்கா. தெரிஞ்ச கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. வெயிட் தான் நல்லா அடிக்க முடியாது. நான் சொல்றத நீ ரேஸ மட்டும் தொத்தி அடிச்சிட்டு இருக்க. 1 kill remaining. ரேஸ் வந்தா அடிச்சேன். அவளே சும்மா எல்லாம் இது பண்ணப்ப அவளும் நல்லா தான் அடிக்கிறா. பாரு அவ தான் 2வது இருக்கா டாப் ஃபிராகர் 30 கில்லு.
லாஸ்ட் கில் என்ன அடிச்சு முடிச்சிட்டான் ஆபரேட்டர் வச்சு. காப்பியரை கூட்டிட்டு போகல. ஐ அம் ஈட்டிங் டா. என்ன இப்போ ஈட்டிங்க? பிரெட் சாப்பிட்டு. பிரெட்னு சாப்பிட்டுங்க. அது சாப்பிட்டுல அப்புறம் என்ன தெரிஞ்சியும் சாப்பிட்டு பிரெட் சாப்பிட்டு. Match found. அப்படியே ஆபரேட்டர் அடிப்போம். பிரெட் போறவங்க ரெஸ்ட் ஒரு பிரெட். இது நல்லா இருக்கு இந்த இது பிக்சரோட வருது. கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா. இந்த ரெட் கலர் லைன் வந்துட்டு அது மயிர் மாதிரி இருக்கும். வைப்பர் Death match. நோர் கோம்பே. Warm up. யாதே? வேறல்ல. என்ன இருக்கு? ஆஸ்ட்ரா. கத்திரியடா பா. தேவல்ல. ஆப் எடுத்தல. ஏய் எல்லாரையும் சரி எடுக்க சொல்லுவோமா? காலன்னு என்ன எடுக்க மாட்டான். இது ரெடின் போடு. ஒண்ணு எடுக்க மாட்டான். அதே மாதிரி அடக்கிடாம விளையாடு. ஒண்ணா 2-3 பேர் கேட்பான். நல்லா அடிக்க ஒளியும் கேட்பான். என்ன இல்லாம இருந்து Oops. The Superman. உள்ளே வர நெல்லு எந்த ஏன் டபுள் ஸ்கோப் ஆகுது இது? கரெக்டாக தான் இருக்கு. ஓ ஹெவன்லே இருக்கா? That moment is gone. But it'd be cool though. Now we are here. Here. Fight. Rise and bring glory. குத்த வச்சிட்டான் ஒருத்தன். பண்ணும்போது அழுத்தி விட்டாள். Just swag. அப்படின்னு அதுல ஆச்சரியம் இருக்கு. கமான் ஒருத்தனை வேணா வந்தா நல்லா இருக்கும். பாய் பூமா. எங்க இருக்கீங்க லொகேஷன் இல்லடே. நான் ஏஸ் அடிச்சு முடிச்சு டெலிபோர்ட் பக்கத்துல இருக்கேன். ஏல ஐயோ இது யாரெல்லாம் தப்பிச்சு போயிட்டான். Sky got me. Sky. நீயா அது?
Oof, nice shot. Libra F1. Huh? பின்னாடி வந்தானேன்னு அடிக்க போனா nice one Jen. Oof, 125 wall bang headshot. யாரா ஆப்பதான் பண்றது இருப்பான் வைப்பர் தான் வைப்பர கொன்னியாலே இல்ல இல்ல யோரு யோரு நீதான் வைப்பரா அந்த பாட்டு நீதானா அப்ப வைப்பர் பாட்டு ஒரே ஒரு பி சைடுல கார்னர்ல போயிருந்தாடு அந்த மாடி வந்து கரெக்டா மூலையில இருந்தான் கேட்டியா கரெக்டா ஹெட்ல ஒன்று வச்சுட்டா உடனே மண்டை எங்கேயோ போயிடுது எனக்கு வர 40 அப்போ எவ்வளவா 40 இல்ல 30 எவ்வளவுதான் அடிச்சிருக்க போல இருக்கு இல்ல நீ மட்டும் பெரிய தெரிஞ்சிட்டு வக்கமால் பா நீ இங்க தெரியும் ஒரு பிளேட் நானும் தெரிஞ்சு அடிச்சேன் மண்டே better luck next life வைப்பர் வந்து காப்பி கேட்ல வைப்பர் இல்ல கையோ கேம்பர் கம்மி லாட்டா Dominating. I get just miss it. Ahora Saudi ரெடியா தலை பண்ண ஒரு தப்பு நோ ஸ்கோப் பண்ணி போட்டா இது எக்ஸாக்ட் பண்ணனே ஆடு ஆடு ஐயோ எங்க இருக்கானா 10 kills remaining. Nice. அப்படியே கால்ல அடிச்சிட்டானே Yeah. Oops, nice shot. Flick. அட்டா ஓட்டற அடிச்சு கொல்லம்போது இந்த நாய் இருக்காங்க Enemy punished. காப்பி கட்ட அவன வெளுத்துட்டான் ஆனா உனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு எனக்கு தான் 5 kills remaining.
என்ன இருக்கு 5 kills remaining. நீ மூவ்ல 1 minute remaining. Take them out. ஆபரேட்டர் உட்கார்ந்து அழுத்தி நம்ம திரும்ப அலையுது. ஐயோ விஃப் சும்மா ரெண்டு பேரே அடிச்சிட்டாலே. யாரு 30 seconds left. அட 27 கில்ல இருக்கு எவ்வளவு கேவலமா இல்ல நான் ஆபரேட்டர் 27 கில். லேய் அப்பீலாம் 16 கில் செத்துறாங்க. 10 seconds left. அப்பீ 17 கில் இருக்கே லோலே அலைவ்ல இருக்கலே லோ காப்பீட். நீங்க ஆபரேட்டர் ஃபுல்லா ஆபரேட்டர் அடி நான் 28 கில் வச்சீங்க செத்துறாங்க. ORC has requested to join. ஓடுங்க சூப்பர் ட்ரம் அவர் வராரா சூப்பர் ட்ரம்ப் வராரா இன் பார்ட்டி காம்படிட்டிவ் +2ல இருக்காரு யாரு அவர்தான் unable to invite போல வந்த அது இல்லவே இல்ல அப்ப பக் ஏன்னா +2 காம இல்ல அவர் வரதா இருந்தா இங்க எவனோ ஓஆர்சின்னு இருந்தான் எங்க போனான் அவனை தூக்கி போலாம் அவன கோல்ட் 1 Hi bro Ganesh Kumar Sparty bro welcome to Hey Ganesh Kumar bro அவர் எத்தனை கில் பாரு போன மேட்சா ஆமா எத்தனை கில் பாரு Ganesh Kumar bro Ganesh Kumarனா Ganesh Kumarனா Sparty bro இது யார்னே மறந்துடுச்சுலலே ஹலோ ப்ரோ கணேஷ் பாத்தம்லலே அவர் நிறைய கில் இல்ல கிங் ப்ரோ ப்ரோ மாதிரியா இருக்கு டீமன் ப்ரோ இல்ல நீங்க வந்துறீங்க அவன் ஏதோ ஆன் பண்ணி விட்டானே இப்பதான் வேலைக்கு வந்தேன் ஒரு மேட்ச் போடுறேன் 100 ரூபாய் சொல்லி உட்கார்ந்து அவங்க நான் மிஸ் பண்ணலாம்னு வரதுல நீங்க என்ன டப்புன்னு புஷ்னு பார்த்தா இந்த அப்படியா என்ன ப்ரோ பலமாட்டு இருக்கீங்க போல அப்பலாம் இல்ல ப்ரோ உங்க அளவுக்குலாம் இல்ல ப்ரோ எங்க அளவுக்கா நல்லா ஆடுறதே இல்ல ப்ரோ என் அக்கவுண்ட் எல்லாம் ஆடுறது இல்ல கடைசியா ஆடி ஒரு வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ ப்ரோ அப்ப இது பேட்டில் பாஸ் பேர் ஒரு டக்குனு பேட்டில் பாஸ் இது பண்ணி விடுங்க பேட்டில் பாஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பார்க்கலையா அப்ப நானே எப்ப முடியுது ப்ரோ பேட்டில் பாஸ் இன்னொரு 34 நாள் இருக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு ப்ரோ அதுக்குள்ள ஒரு மாசம் வாங்கலாம் இன்னும் ஒரு வாரம் ப்ரோ அதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் வந்துருவேன் டெய்லி ஆடுறதுக்கு ஒரு எக்ஸாம் போயிட்டு இருக்கு எனக்கு ஒரு மாசமா 5 நாளா கத்தியெல்லாம் டீம் பதம் தான் இருந்தேன் இவருது கோஸ்டுது நேத்து முன்னாடி தலாம் ஓ சூப்பர் ப்ரோ அந்த 3 பேர்ல ஒருத்தன் நான் தான் ப்ரோ அத சொல்லலாம் இல்ல இல்ல அந்த 2 பேர்ல ஒருத்தன் நினைக்கிறேன் நேத்து பார்த்தா இன்னைக்கு அப்பப்போ கொஞ்சம் இதாச்சு நில்லுங்க பாப்போம் எவ்வளவு போயிருக்கு இன்னைக்கு பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் வியூஸ் எல்லாம் ஜாஸ்தி போச்சு 11 எல்லாம் போச்சு 11 13 எல்லாம் போச்சு நேத்து காப்பி கார் கூட ஆட்டுவீங்க இந்த நாயிதர வேற யாரு கேக்குறீங்க அந்த நாயிதர கேக்குறது இல்ல அந்த யூவே தாங்க மலையாளிக்கு அங்க ஆமா ஆமா கோல்ட் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க ப்ரோ முன்னாடி கோல்ட் தானே வராங்க அடுத்து என்ன ரேடியன்ட் தான் ப்ரோ அடுத்து பிளாட்டினம் ப்ரோ ரேடியன்ட்டா அப்ப எங்க நம்ம கூட ஆட மாட்டீங்க ப்ரோ இப்பதான் ஆடலாமே யார் வேணா யாரோட ஆடலாமே ரேடியன்ட் பிளேயர் அயனோட ஆடலாம் ஆமா பார்த்தேன் அதான் மெரிட் ஏதோ கம்மியாதே இது பாயிண்ட்ஸ் கம்மியாகுமா பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாகும் மைனஸ் கம்மியா பிளஸ் கம்மியா அதெல்லாம் பிரச்சனை இல்லை பரவாயில்ல தோத்தாலும் கம்மி ஜெயிச்சாலும் கம்மி இது வர ஜெயிச்சா மட்டும் கம்மின்னா தான் விருப்பு தோத்தாலும் கம்மி அதனால ஓகே ஆமால ஒரு 37 கில் சாலிடான கேரி ஏய் கொடி கொஞ்சம் அடிச்சுன்னா நம்ம என்ன
ரெண்டு ரவுண்ட் மட்டும் தனியாக பிடிச்சுன்னு வச்சுக்க. நீயும் அவரு ஓமன்னு இருந்தீங்களா ஸ்பைக் ஆகிட்ட அந்த ரவுண்டு ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டா முடிஞ்சு. ஓ என்ன காப்பி கேட் இருக்காரா பார்ட்டில? அந்த பைக்கே இருக்கு இருக்காரு. அவன் இல்லாட்டா வாயை சும்மாவா இருப்பான். டேன்னு இங்கே வந்து மெசேஜ் போட்டிருக்கான் லைவ்ல வந்து. காப்பி கேட் வந்துட்டான், லைவுக்கு வந்திருக்கான். அவன் நீங்க கக்கூஸ் பாத்ரூம் போடுங்க போடுங்க. டெய்லி நான் ஒரு கஸ்டமரா பாக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பா ப்ரோ. பாத்துங்க. எனக்கும் இது தேவை ப்ரோ, வாட்ச் அவர் தேவை. சந்துவா அவன் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கான். சாம்பியன்ஸா அதெல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கானுங்க ப்ரோ. மேட்ச்க்குள்ள போனாலே கிடைக்குது எப்படினாலும். நம்ம கடைக்கு அந்த ஒரு மேட்ச் வந்து கிடைக்கும் ப்ரோ. எல்லாம் கோல்ட் மேல போயிட்டாலே எல்லா ஸ்கின் வச்சிருப்பானுங்க. ஆமால மேலே போக எல்லாத்துலையும் நான் தனியாக இதெல்லாம் போகிறேன் பாரு. அப்போலாம் எல்லாத்துலையும் இருக்கானுங்க. நேற்று பாரு அந்த இன்னைக்கும் அந்த ரெய்னா வச்சிருந்தா தான் இன்னைக்கா நேத்தா அது நேற்றைக்கும் அந்த இவன் வச்சிருந்தான் பாரு சாம்பர் ஏதோ. அதான் அதான் ஒரு மேட்ச்ல இதா இருக்கு. நான் வாங்கிட்டு இல்லை அதான் மாட்டேன் இல்லைன்னா டைம் கிடைக்காது. வந்தா வந்து வராட்டி நான் கண்ட ஒரு பேட்டில் பாஸ் ஸ்கின் வந்து ஒரு பாதிக்கு இதுக்கு ஸ்கின் வந்துருக்கு பாத்தியா. பாதி எந்த ஸ்கின் வந்துருக்கு எல்லாம் அவங்ககிட்ட ஏதோ எந்தெந்த ஸ்கின்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்தா உள்ளவே நோண்டி பார்த்தா தெரியும். டீமன் ப்ரோ எங்கன்னு கேக்குறான். டீமன் உள்ளாங்க நீ மயிர் உள்ள வாழலே போய். டீமன் ப்ரோ எங்கயா? இங்க இல்ல. கூலிங் வரதுக்கு இங்க வர மாட்டாங்க. அது மாதிரி இப்போ 4 மேன் இது போக முடியாது ப்ரோ. அது தெரியுமா? அதான் ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு இது. 4 மேன் போக முடியாது. 4 மேனா? 4 பேர் காம்பி போக முடியாது ப்ரோ. ஏ இப்படிதான் ப்ரோ பார்ட்டி 5 பேர் இல்ல 3 பேர் 3 2 1 அதான் 4 மேன் மட்டும் கிடையாது. 3 2 1 4 மட்டும் கிடையாது. நீ 4 மேன் போயிட்டு ஒருத்தனை பிடிச்சி இது பண்றீங்க. ரொம்ப ராக் பண்றீங்க. அவன் வேணா ஒருத்தன் பாவம். அப்போ நீங்க புடிச்சாடுறது. ஆமா அப்படியே இப்ப என்ன டெத் மேட்ச் போட்டுட்டு 4 பேர் டெத் முடிச்சிட்டு கீழ போட்டுவானுங்க. We need a gold player. Need to one member. ஆமா. இப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்றானே. ஆமா இப்படிதான் வர வழி இல்ல அவங்களுக்கு. சத்திய சொல்றேன். அதே மாதிரி இல்ல ப்ரோ என்ன ப்ரோ அவர கொண்டு வராறீங்க? அப்படிதான் ப்ரோ ஸ்மர்ஃப் எனிமியா வந்தான். பாவம் ப்ரோ கஷ்டப்படுறானே. 4 பேர் ஸ்மர்ஃப் ப்ரோ ஒருத்தனை மட்டும் பிடிச்சு கூட்டி வந்துட்டானுங்க. எங்களை தோக்கடிச்சிட்டானுங்க. தோக்கடிச்சு திருப்பி எங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு ஆள் தேவை வரீங்களா அப்படின்னு கேட்காங்க. ஏய் நம்ம மதியக்கா வரேல. ஏய் நம்ம தான் வின்னானு நினைக்கிறேன் அந்த மேட்ச் இல்லையா? மயிர் அவங்க ஐஸ் பாக்ஸ் அவங்க தான் வின்னா. ஒரு அன்ரேட்டட் போடலாமோ? பாருங்க இந்த மால இன் கேம் இருக்காரு அவரு. நீங்க இத இன் கேம் ஐயோ 2 என்ன நம்புறீங்களா? 100 இருக்கலாம். எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே வந்த ஒரு ஸ்பைக்கஸ் முடிச்சு போக போறேன். அவரே எங்க ப்ரோ? ஆல்ரெடி கூட்டிட்டு போய்ட்டான் ப்ரோ. அதுக்குள்ள இது ஃபுல்லா ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டானு கேட்டியா? ஏய் கேட்டேன். நீங்க ஏதோ லேப்ல இருக்கறீங்க ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஒரு நாக்கே இருந்தாங்க தான் கண்டுபிடிக்கணும் பாத்தீங்களா? புது வயசு இருக்கு. மருந்தெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறதாவது நாங்களே வெப்பமா நாங்களே கண்டுபிடிப்போம். ரகுவர பிரதர் சொல்ல தெரியுமா? புதுசா அடுத்த வைரஸ் அடிச்சு சைனா அனுப்பிட்டு அதே நான் பண்ணா சிறப்பா போய்டும். லைவ்ல ப்ரோ கண்ணு கேட்டு விட்டுவாங்க. ஆதாரத்தோட மாட்டிக்குவீங்க அவ்வளவுதான். நீங்கலாம் யாராச்சும் கேஸ் போட்டு போறானுங்க. நீங்க வேற PhD பண்றீங்க. PhD இத ரிசர்ச் பண்றான்னு சொல்லிட்டு தூக்கிர போறாங்க. ஆமா இன்ஸ்டிடியூட்ல இருந்து அப்புறம் யாரே இது பண்ணலாம். எது பண்ணதுக்கு? என்ன நான் என்ன யாரோ இது ஏஜென்சி தான் வச்சிருக்கேனா நான் மேன் பவருக்கு இன்வைட் பண்ணதுக்கு. ஏய் வார்த்தைகள் இல்ல ஒன் மேன் தமிழா இருக்கா இன்வைட் பண்ணுமா? யாரல இருக்கு? ஒன் மேன் தமிழா YT. நேத்து ஃப்ரெண்ட் ஆனா பாருங்க. 10 minutes
அவர் 10 மினிட்ஸ்ல வருவாங்க. யாரு? ராம்பா. நம்ம வேற சரி டெத் மேட்ச் போடுவோம். நோ டெத் மேட்ச். கையை அப்படியே வளர்ந்துருது. எவனையா கொல்லணும் போலே இருக்குது. மேட்ச் போடல. பாத்தியா காப்பி கேட்டு பாத்தியா? நீங்க ப்ரோ அவங்க சரி இவரு டீம் ப்ரோ கிக் பண்ணிட்டு இன்வைட் பண்ணுங்க அப்படி பேசல. எப்போ வந்து உள்ள போயிட்டு இன்வைட் பண்ணுங்க. என்ன ப்ரோ? சிக் ஃப்ரூட். ஓகே. இப்போதான் என்ன ப்ரோன்னு சொன்னாரு. ஏய் டெத் மேட்ச் நம்மள காமியே. Match found. ஓகே. டாடி. இல்ல நான் டெத் மேட்ச் உள்ள போயிட்டு உங்களை இன்வைட் பண்ணுங்க அப்ப எல்லாரும் கேம்ல வந்துட்டே பேசுவோம். ஓ. பாத்தீங்களா ஒரு வாட்டிக்கு ஒரு இன்வைட் கொடுத்தீங்கன்னா அந்த இன்வைட் காணாம போயிடும். அது என்ன ஈவென்ட் ஆச்சு? இந்த வேற யாரு கோஸ்ட் சேஷன் யார்லே? அவன் இது காப்பி கேட் ஓமன். காயோ. Death match. Warm up. சாச்சி இல்லடா. ஆபரேட்டர். நோ ஆபரேட்டர். நான் மார்ஷல் இந்தறவ. டேய் என்ன ஒருத்த கொன்னான் கேட்டியா? கொன்னப்புறம் மறுபடியும் நான் எங்க கொன்னானோ அங்கேயே மறுபடியும் ஸ்பான் ஆயிட்டோம்ல. அவன் ரெண்டாவது வாட்டி கொண்டான். நானும் மார்ஷல் காப்பி மார்ஷல் ஆமா. பாப்பா நானும் மார்ஷல் எடுக்கிறேன். நீ ப்ரோ வேண்டல் உள்ளவே ஃபர்ஸ்ட் மார்ஷல் எடுக்கிறியா? மார்ஷல் கிங் ஒருத்தர் ஓகே ப்ரோ. ஓகே நான் பார்க்கலாம். ஓகே போடுவோம். என்ன Who am I kidding? My knees are gonna kill after this. Run. Together. பாத்தீங்களா? ஏய் என்னாச்சு இது ஸ்கோப் அது பாட்டுக்கு தாவுது. ஓகே ப்ரோ பை ப்ரோ. ஓகே பை. பை ப்ரோ பை. ले मार्शल நம்ம உள்ளடா. ஏய் என்ன அடிக்காம ஒன்னு அடிக்க நீ என்ன அடிச்சா? நீ அடிக்க ட்ரை பண்ணு. அவனுக்கு கன் வந்து நீ ட்ரை பண்ணு. ஏய் எல்லாம் கன் வந்து அழுத்துறானே. அடிக்கல மார்ஷல் அவனால எவ்வளவு கில் அடிக்க கன் எடுத்துட்டு போய் ஜெட் ஆடங்க. நான் அசிஸ்ட் பண்ணி மார்ஷல் எவனா ஒரு அது ஜோல் நீ இப்போ வந்து என்னைய பார்த்துட்டே இருக்காங்க. ஏய் எல்லாம் அழுது. குத்த வச்சிட்டான் அவன். ஓ ஷிட் ஆஸ்ட்ரா ஆஸ்ட்ராக்கா மாஸ்ட்ரா. ஏய் அடி ஏய் இவனே கேப்பே விட. ஐயோ டேய் டேய் ஓகே நீ ஒரு ஆளுனே போட்டு மத்திய வெச்சாட் ஃபர்ஸ்ட் ஆக்கி அங்க பெரிய புளுத்தி நோ ஸ்கோப் அடிச்சான் நான் ஃபர்ஸ்ட். ஏய் ஒரு அட பாவிகளா. ஏய் அடிக்கும் பக்கத்துல லிலி அவனை கொன்னுட்டியா ரைட்ல இருந்தவனா? அல்ல லெஃப்ட்ல ஆபரேட்டர். Dominating. Rampage. Dominating. ஏய் ஏதோ ரெண்டா பேஜ் என்னலாமா சொல்லுச்சு.
நம்ம பைத்தியம் டாமினேட் என்னமா சொல்லிச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கே பா ஷோ தப்பு நடிக்கிறது ஐயோ அடிச்சிட்டான் சரியா ரெட் பேரோட டேய் இவ ஜெட் கேம்ப்ல இருக்காளங்க இதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டேன் இல்லடா போடங்களே 10 kills remaining. மேட்சே பின்னாடி நடிச்சா காப்பி கட் ஒன்னே கொண்டுருவாங்க என்னடா போடுவே காப்பி கேட்டு அப்படிதான் இருக்கும் காப்பி கேட்டு ஐயோ அடிச்சிட்டா கடைசியில 5 kills remaining. ஏய் எனக்கு மயில மாட்டானா போய் பாரு 20 வாட்டி செத்துருக்கேன் அப்ப நினைச்சுக்க அந்த சைடு 2 பேர் அலே அங்க 2 பேர் 1 kill remaining. நான் 11 கில் ஆனா 11வது கில் வந்து மேட்ச் முடிஞ்ச ஒரு எடுத்துட்டேன் சிவானந்த் ஸ்கோப் எதுமே போடாம அடிச்சதுடா க்ரூசிஃபிக்ஸ் ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ சிக்கா போட்டோ விட்டு எங்க Match found. நான் இந்த தடவை கார்டியன் உள்ள ஒரு கண்ணை வச்சு அடிக்க வைக்கணும் கார்டியன் கருமோ கட்டன் கார்டியன்ல பொத்தி சேஜ் மெயினுக்கு சேஜே வந்துச்சு அடிக்கலாம்ல ஆனா என்ன பக்கத்துல ஈஸியா அடிக்க முடியுது தூரத்துலனா ட்ரை பண்ண Warm up. பழகி பார்க்கறேன்னு தெரியும் சும்மா வரா என்ன ஸ்கின் மட்டும் தந்துட்டு போ ஷாம்பர் அதுக்குள்ள 3 கில் அடிச்சான் வருவீங்களா வந்து செத்தான் ரோஸ்ட் என்ன பாமா காப்பி கட் அடிச்சிட்டான் அவருக்கு இன்வைட்டை கொடுக்கும்போது என்னைய பார்த்துட்டாங்க ப்ரோ கூட கஸ்டம் போலாமா 6 பேர் கிட்ட வருவாங்க 4 பேர் அவங்க பாத்துக்கலாம் அவங்க ஓகேயா ஓகே ப்ரோ எல்லாம் பிளாட்டினம் பிளேயர் ஆகும் The MVP is mine. Let's do this. Fight. நல்லா அடி போமா அவங்க இன்னும் வரல நான் வந்து அங்க போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் ஏய் என்னது இது சலாத்ர ஸ்கோப் இதாவது நெட்வொர்க் ஏதோ கட் ஆயிடுச்சு நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு Raiders down.
ப்ரோ உங்ககிட்ட தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் எப்படி அவர் இல்லைன்னு நினைக்கிறோம். ஊஃப் ப்ரோ அவர் இருக்காரு ப்ரோ. ஆப்பரேட் எடுக்கல ஹெட்ல வச்சு அடிச்சாரு அவரு. நான் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டேனே. வெளியே வர்றது வெளியெல்லாம் வராதீங்க, இருங்க அப்படியே இருங்க, முடிச்சுங்க. இன்னும் வரல ஆள்லாம். ஐயோ நான் வெளியே வந்துட்டேன். நீ பைத்தியம் சாப்பிடுறேன். வெளியே போயிட்டாரு. அதான் ப்ரோ அவன் பூமியே நமக்கு தெரியும். இது இது மாதிரி சிட்டி மாதிரி கீழே போட்டோம்னா தெளிவா போகணும். கீழே ஆன் பண்ணுங்க அப்படின்னு தெளிவா சொல்லுவோம். மீன் அசால்ட் அடிச்சிருக்கேன். ஒன்னே அடிச்சா நீ 2 சண்டை போட்டாரு. ஒன்னே அடிச்சா அவனே அடிச்சு 2 பேரும் எனக்கு பார்த்தேன். இங்க அடிக்கவே இல்லை. Engineers down. Gotcha. ஐயோ அடி அடி Triple baby. Nice shot. எல்லா அந்த இந்த மேட்ச்ல எல்லாத்துலயும் ஆணி யூஸ் பண்றாங்க. இது சாம்பியன்ஸ் எல்லாத்துலயும் ஆணி 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 ஸ்கின். நிறைய பேர் ஆணி தான் ஒருத்தரா வச்சிருக்காங்க. ஒருத்தரா வச்சிருக்காங்க. அவனுங்க பழைய ஸ்கின் தான் நிறைய பேர் வச்சிருக்கானுங்க. யூஸ் பண்ணி அப்படியே பழகுனது தான். ஒரே மாதிரி தான். கன்னு கூட எடுக்க மாட்டானு பாத்திருக்கியா? 10 kills remaining. எடுத்து நான் பார்த்தே கிடையாது. எடுத்தனால மோஸ்ட்லி கன் இல்லைன்னா தான் எடுப்பானுங்க.
இமெயில் கொடுத்தா சும்மா போச்சு சார் கீழ ஒருத்தி இருக்கா ப்ரோ. 5 kills remaining. Bro, அந்த கேவ நான் போட்டுறேன் bro. Wall bang. Brimstone's out. ஐயோ 1 kill remaining. ஏல மேல வலை இன்னும் மேல வலை புள்ளி வர அப்படியே புள்ளி வராங்கட்டே பெரிய இப்போ காப்பி கேட்டே உள்ள இல்ல யாரோ இல்ல என்ன சொல்லல காப்பி கேட்டே அவன் புள்ளி வராங்க போஸ்ட் உனக்கு காதும் கேட்காதா இவ்வளவுதான் விளங்கியன்னு பார்த்தேன் காதும் கேட்காதா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால கேட்க முடியும் என்ன படிப்புனா இதுதாங்க இன்னொரு இடத்துல போட்டுமா ஏன் ப்ரோ வரலையா அவங்க எல்லாம்? இல்ல பசங்க வந்துட்டு இருக்காங்க. அவரை காப்பி காட்ட அடிச்சு விழுக்கலாம். ஒரு நிமிஷம் சச்சின் இருக்கான் பாருங்க ப்ரோ, இன்வைட் பண்ணிட்டேன். நான் காப்பி கேட்டு வந்துட்டோம் ஐ துசி என்ன டேய் போன் அப்சர்வரா இருக்கறேன். நீ அப்சர்வர்ல இங்க வா. இங்க வாங்க ஆல்ரெடி ஆள் இல்ல. ஆள் இல்ல வா ஏகே நாலு பேர் வரல அப்சர்வர் எத்தனை போச்சு. ஆனா ரெண்டு கஸ்டம் போட்டு நம்ம காம்பி போடுவோம். ஹலோ ஹலோ கேக்குது வா அண்ணா ஏய் இருக்கேன்டா பேசுறீங்களா? ஆமா. டேய் கேக்குதாடா? ஹலோ அவரு கேக்கல. அவ்வளவுதான். இன்னும் இப்போமே தூக்கம் வருது. டேய் கேக்குதாடா? ஹலோ கேக்குதாடா? கேக்குது ப்ரோ. உனக்கு இல்ல ப்ரோ. டேய் போய் ராஜு பாய் இங்கதே ரீஸ்டார்ட் வேணா பண்ணலாம் இல்லையா? சச்சன் டேய் கேக்குதுடா. நீங்க பேசுறது என்ன கேக்குது? ஏய் சிவா, அந்த டிஎல்ஜி கேமிங் ஒருத்தன் வந்தான் பாத்தியா நம்ம கூட? அவன் பிரான்ஸ் 3 போயிட்டான் போலயே. பாரு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டான் பிரான்ஸ் 3க்கு அவன். அரே நான் பேர் சொன்னேன் சிவா ஒழுங்கா ஆடுறா பிளாட் போயிடுவேன் ரொம்ப மாதிரி ஆடுனியா? டேய் ஆமாண்டா. பாட்டம் பிளாட் டேபிளே பாட்டம்ல இருக்கு. டேய் அடுத்த முன்னாடி மேட்ச் ஓமன் இன்னொரு மேட்ச் அதுவும் வாழ்க்கையில தான் இருக்கும் பாரு. டேய் அது போயில அடிச்சு நோக்குறான் சிவா. அவன் மரணாட்டி அடிக்கிறான்ல மேட்சுக்கு 41 கிலோ 35 கிலோ 39 கிலோ 29 கிலோன்னு. கெரியர் ஓபன் பண்ணி பாரு. வெடிமுத்து இருக்குறாரு. எல்லாம் வந்துட்டு இருக்காங்களே. ப்ரோ ஒரு டிஎம் போடுங்க ப்ரோ. அட்டும் ப்ரோ நீங்க டிஎம் போடுங்க. டிஎம்மா? இல்ல டிஎம் போட்டு விடுங்க. கஸ்டம் டிஎம் போட்டு விடுங்க. வெடிமுத்து ப்ரோ வந்தாரு. ப்ரோ ஆட் பண்ணாதீங்க ப்ரோ. டேய் நான் சொன்னாங்க அவர் வெயிட் பண்றாருடா. என்ன மூணு பேர் தான வராங்க? எங்கள
கீர்த்தி இன்னும் 3 பேர் தானே வராங்க. நானு சிவா தீபக் சச்சின் காந்தனா. ஓகே. வன்ஷிகா வந்தா வரலாம். வந்தாதானே வரலாம். பட் வந்துட்டாங்க. ஓகே ஏப்பா நான் வேணா இல்ல வாங்க பாத்துக்கலாம். அந்த சைடு வந்துருங்க. ப்ரோ இதுதான் ஆட போறோம். டிஎம் தான் ஆட போறோம். அதுக்கு எதுக்கு இப்படி திரும்ப கேக்கலையா? சச்ச இது அவன மைக் மைக் ஐ மீன் ஆடியோ அவுட்புட் இன்புட் அது இருக்கும் பாரு, அதுல போய் மாத்து. லூப் அண்ட் பேக் வாய்ஸ். நான் அப்படியே ஒரு டிஎம் போடுறேன். ஹலோ கேக்குதா? இல்லடா நான் எப்பவுமே சேஞ்ச் பண்ணதே இல்லை. நம்ம நேற்று எவனை சொன்ன மாதிரி எவனை சொத்தணும்னு நினைக்கிறீங்க? மேட்ச் போட்டீங்க அப்பாவீங்க. ஓகே இன்னைக்கு எப்படின்னா உங்க டீமுக்கும் எங்க டீமுக்கும் நான் மேட்ச் ஜிஜியா இருக்கும் போது. ஓகே உன்ன மாதிரி ஸ்மோக்கா கூப்பிடுறாங்க, நாங்களும் அடிக்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இல்ல ப்ரோ பேர்ல மட்டும் தான் ஸ்மோக். கொஞ்சம் இல்ல ப்ரோ அவரை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ப்ரோ. அவன் ஃபிளிக் வந்து செமையா அடிப்பான். டேஞ்சரஸ் பிளேயர் ஃபிளிக் அவர் ரேடியோ இல்ல சூப்பர் ட்ராப் ப்ரோ நல்லா ஃபர்ஸ்ட் சூப்பர் ட்ரம்ப் ப்ரோவே பார்த்து சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி. என்ன ப்ரோ அவர் அந்த அடி அடிக்கிறாரு ப்ரோ. அவரே அவரை புகழ்ந்து பேசியிருக்காருன்னா நினைச்சுக்கோங்க நீங்க. அவரே சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி. Death match. Warm up. இல்ல கீர்த்தி இதெல்லாம் ரொம்ப வெடிமுத்து ப்ரோ வெப்பனே எடுத்துட்டாரு. This place is nice, but not nice enough to die in. Let's win and get out of here. Fight. This is gonna be fun. டக்குனு மூஞ்சிக்கிட்டு வந்துங்க ரைட் கிளிக் பண்ணிடலாம்னு பார்த்தேன். Headshot. காப்பி கட்டணும் அடிச்சிட்டாலே வன்ஷிகாவே ஒரு மேட்ச் வந்து பார்க்க சொல்லிட்டு அடுத்த மேட்ச் மாத்திக்கலாம். நான் ஒரு மேட்ச் போறேன் ஆல்ரெடி அப்படின்னு நீ நானே மறுபடியும் அடிச்சிட்டான் காப்பி கட்டு பாத்து. தேசன் வந்து ஒரு டீம் ஏய் காப்பி கட் ஃபிளிக் ப்ரோ ஃபிளிக் பண்ணான் ப்ரோ காப்பி கட்டு. இல்ல நம்ம எப்படி ஒன்னு ரெண்டு இங்க பாத்தியா வன்ஷிகா மட்டும் யோனே ரெண்டு பேரும் அதான் சொல்றேன் ப்ரோ. காப்பி கட் இருக்கோம் நம்ம வின் ஆயிரலாம் ப்ரோ. அடினாஸ்மா ஃபிளிக்னு அப்படி ஒரு ஃபிளிக் அடிச்சான். Eyes down. ஷவர்மா ரைஸ் டைம். ஆஹா இந்த பக்கம் மாத்திர 2 நாள் போறோம் மாமனி. என்னையா சத்தியக்க மைக்
See ya. Hey. 3. போலாமே. காபி கட் கேம்ப். ஐயோ என்னோட ஏஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இங்கே இதாயிட்டு. அண்ணா அங்க ஆப்லாம் பண்றாங்க. என்னடா பண்ண சொல்ற? ஓடி ஓடி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் குச்சி குச்சி தான் பார்க்க வேண்டியது. ஓ டேய் ஸ்மார்ட்ஃபோன் போட்டு வந்து அடிச்சு சொல்றாங்கடா டேய். யாரோ இப்ப வெல்டோ இவரா? ஓகே. என்னோட ஏஸ் நோ அதான் ப்ரோ நான் ஜட்ஜ் பண்ணிருக்காரு சிவா. ஐயோ நாங்க போய் அந்த செக்டர்ல என்ன வந்து அடிச்சாங்க. மேட்ச்லலாம் அடிக்க மாட்டோம். ஓ சே டேய் சச்சின். ஹாய் ப்ரோ. கேக்குதாடா? எஸ். நைஸ் ப்ரோ. நோ பத்து பேர் ஓபன் மைக் போட்டா அப்படிதான்ப்பா. இருந்தா யாரப்பா பின்னாடி அடிச்சது? சிவா டே நூபு என்ன மட்டும் பொறுமையா அடிச்சிட்டு இருந்தாடா. கீழ இருந்தாடா. ஐயோ சூப்பர் ட்ரம் ப்ரோ மண்டையிலே வச்சிட்டாரு வந்து. காண்டாம்பர் வந்து ப்ரோ ஏய் ஃபேண்டம்டா ஒரு ஷாட் பட்டுச்சுனா செகண்ட் ஷாட் கனெக்ட் ஆவறல. ஐயோ என்னால கேட்க முடியல ப்ரோ சவுண்ட். டிஸ்கார்ட் என்ன பண்றீங்க ப்ரோ? மியூட் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. நோ இது கேம் ஆடினா பார்ட்டி தனியா வந்துருங்க. அது இப்போ வரைக்கும் தான். ஆமா ப்ரோ. யாரு பாவோ ஓகே ஈஸி ப்ரோ. எப்படி சொல்றீங்க? நான் தட்டிட்டு ப்ரோ கேம் யாருப்பா இந்த கோஸ்ட் சும்மா அடிச்சுட்டே இருக்காரு. ரொம்ப அடிக்கிறாருல. ஒரே ஒரு அடிக்கிறது எல்லாமே படுதா. என்னடா இது அநியாயமா இருக்குது. அவன் டெத் மேட்ச் மட்டும் தான் அடிப்பான். ஐயோ அடிச்சிட்டாரு அடிச்சு. இவரே சோயிலே லேட். எவ்வளவு கொடுத்தா? 80. அப்படியா ஒரு மே ஐயா ஐயா ச்சே ரெண்டு செகண்ட் அடிக்குறாங்க. ரெண்டு ஓமனா? Eyes down. மொமெண்ட் ரெண்டு ஜெட். ஓ எல்லாத்தையும் மியூட்ல போடுங்க. சரி ப்ரோ. அழுத்துது. யாரும் மிட்ல வராங்க. Grounded. ப்ரோ நீங்க என்ன ரேங்க்? கோல்டே வந்திருக்காரு. என்னவா என்ன பண்ணணும்? ப்ரோ போறாத ப்ரோ மனச சுட்டுறாங்க. நான் நிக்கிறேன். ச்சே இல்ல நோவே அவரை சொல்றா போயிட்டு. ஓ வெடி ப்ரோ. அவரை சுட்டு இருக்கா. ட்ரை பண்ணிட்டு தான்டா இருக்கேன். ச்சே வெடிமுத்து ப்ரோ எங்க ப்ரோ? எங்க வெடிமுத்து ப்ரோ எங்க? எதுடாரு?
போயிடு. Stay down. Yeah. Five kills remaining. Okay, வெடிமுட்டையா? வெடிமுட்டை bro. Grounded. ஐயோ வெடிமுத்து ப்ரோ. வெடிமுட்டை போட்டாங்க. சூப்பர் ட்ரம் ப்ரோ இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? ஹலோ. I got a hit. Yeah. ஏனா ஏஸ்டிவா என்ன? ஏஸ்டிவா அடிச்சா இந்த உனக்கே நியாயமா இருக்கா? யாரையும் காணல. ஏனா வந்து என்ன இருக்கு என்னடா சொல்றீங்க? One minute remaining. One kill remaining. Okay, where's the straggler? ஏதோ புதுசா சொல்றான்ல இவன். Where is a straggler அப்படிங்கறான். Was that supposed to be a fight? இங்க எல்லாம் நல்ல அடி. மேட்ச்ல மட்டும் எடுத்துட்டான். நான் அதெல்லாம் சொன்னேன். டி எங்கேயே அடிக்கிறது இல்லையே. இப்ப அடிச்சான் மணி. எவ்வளவு 21 தான் அடிச்சிருக்கான். ஆமா. உனக்கு நீ 40. எத்தனை வாட்டி செத்துருக்கா பாருல. எத்தனை வாட்டி செத்துருக்கான்னு பாரு. யார் அடிச்சிருக்க பாரு. நிறைய காப்பி கார்டு தான் நிறைய அடிச்சிருக்கேன். 9 வாட்டி. காப்பி கார்டு கிலோ உனக்கு 9 வாட்டி அவன. 5 வாட்டி தான் அடிச்சிருக்கேன். சேஷாவா 7 தடவை அடிச்சிருக்கான். அவன் ஒரு தடவை தான் அடிச்சிருக்கான். சேஷானா ஏய் பிரசாந்த்ரா சொல்லுப்பா. கபாடி வாங்குறா. பயமாடி வாங்குனா. ஹலோ. போடுங்க ப்ரோ. இல்ல நீங்க ஆடுங்கடா. சரோ ப்ரோ நீங்க ஆடுங்க. இர வாடா. அதான் ஒரு கேம் இல்லடா. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல. ஏன்டா பாக்கறீங்க? நான் ஒரு கேம் தான் வருவேன். ஒரு கேம் மட்டும் ஆடுறேன்டா. ஏய் அமைதியா ஆடிட்டாரு. ப்ரோ ஆல்ரெடி அதிகமா இருக்கீங்க. வெயிட் பண்ணு. ஜெகா ப்ரோ இது ஒரே ஒரு கஷ்டம் ப்ரோ. இத மட்டும் ஆட்டு. ப்ரோ சீட்ல போட்டு டோர்னமென்ட் மோட் ஆன் பண்ணுங்க. அப்ப வந்து அவங்க எல்லாம் இதுல போகட்டும். கோச்சா போகட்டும். டோர்னமென்ட் ஆன் பண்ணுங்க. நீங்க தான் ப்ரோ சூப்பர் ப்ரோ. டோர்னமென்ட் ஆன் பண்ணலாம். ஒரு மேட்ச் மட்டும் ஸ்பெக்டேட் பண்ணுவாங்க. அடுத்த கேம் நான் போய்டுவேன். யாரு அடுத்த கேம் நானே போய்டுவேன்டா. ப்ரோ வாமா மின்னல் ப்ரோ தான் எங்க கோச்சா வரணும். அடுத்த மேட்ச்யா? இந்த மேட்ச்ல ஸ்பெக்டேட் தான் உட்காரு. எங்க ப்ரோ இது எங்க கோச் வாமா மின்னல். எங்க கோச் வாமா மின்னல். ஓ கார்னிவர் வந்துட்டாரு. அவர் கூட ஒரு மேட்ச்ல இருக்கேன். நீங்க வாங்க ப்ரோ. உங்களை நாங்க கோச்சா கூப்பிட்டா நீங்க இங்க என்ன ப்ரோ? கோச்சா கூப்பிடுறோம். அட்டாக்கர்ஸ் கோச்சா கூப்பிட்டா போதுமா ப்ரோ? போதும் ப்ரோ. நாங்க தான் ப்ரோ வின்னு. பெரிய அடுத்த ரெடியா. என்ன பிரசாந்த் இன்வைட் பண்ண முடியல. ரெக்வெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஏய் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கடா. ஒரு வாட்டி இன்வைட் பண்ணா இப்ப இதாயிடும். அப்டேட்ல அது போட்டா அப்டேட் போல. ஓகே ப்ரோ வந்து ஸ்டாண்டர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ என்ன பண்றீங்க? வெடிப்போம் ப்ரோ. இங்க வாங்க. இல்ல அப்சர்வர் போயிருங்க. ஏன் என்னாச்சு? ஓ இங்க ப்ரோ எங்க இருந்தாலும் ஓகே தான். விக்கி ப்ரோ இங்க வந்துருங்க. ஹலோ விக்கி. வெடிமுத்து என்னாச்சு? ஹலோ டேய் என்னடா ஓவர்ஃப்ளோ ஆகுது பாத்தி. வினோத் குமார் ப்ரோ. கிங் ப்ரோ வெல்கம் டு திஸ் நினைக்கிறேன். எப்படி அப்ப வாமன் ப்ரோ வந்திருங்க. கிங் ப்ரோ. ஏய் வாங்க சாமான் கவர் பிடிங்க. ப்ரோ இருக்காரு ப்ரோ. இருக்கா ப்ரோ? 2 ஸ்லாட் அப்சர்வருக்கு தான் ப்ரோ இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ.
ஓகே ப்ரோ டைப் பண்ணி பாருங்க ப்ரோ. மியூட் அதான் எல்லாரையும் மியூட் பண்றேன்னு யாரோ சொன்னாங்களே அவரா அது? ப்ரோ நீங்க வந்துருங்க அப்ப வாமா. எல்லாரையும் மியூட் பண்ணிருப்பாரு. நீங்க டைப் பண்ணி பாருங்க. ஆமா 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 அவர் எல்லாரும் பாய்ஸ் அவங்க ஆக்சுவலி கிளம்புறாங்களா இது லைக் அப்படியே ப்ரோ மினல் ப்ரோ நீங்க அங்க போயிருங்க விக்கி ப்ரோ கூட அப்போ சிடி ரெட் ஷாட் அப்படி போறோம். டேய் சும்மாடா டேய் சம்ம அடிக்கறாங்கடா அப்பா சும்மாடா. மேனேஜர் காலன்ஸ்டா இருக்கும். மேனேஜர் நினைக்கிறீங்களா? ஒரு வச்சு கொள்வா. மேனேஜர் தர மாட்டீங்க. அவ்வளவுதான். இல்ல கரெக்ட்டா தான் இருக்கும். ஏய் அவன் பஞ்சு கை கொள்வா. யோ வாயா உள்ள. அவள நான் அவன மாதிரி. அதுக்கு தான் சொல்றேன். பண்ணுங்க போடா. வாடா பிரசாந்த் நீ வாடா நீ போடா பாத்துக்கலாம்டா. சரி ஸ்மர்ஃப் பிளேயர் நாங்க கொடுக்கட்டுமா உங்களுக்கு? ப்ரோ ஸ்மர்ஃப் காப்பி கட்டுறீங்க ஆல்ரெடி ப்ரோ இருங்க ஒண்ணு பண்ணலாம். கீர்த்தி நீங்க எடுத்துக்கோங்க. கோஸ்ட் ப்ரோ எங்க அனுப்பிச்சுறீங்களா? ப்ரோ நான் அவ்வளவு பெரிய ஆளா இல்ல ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி ப்ரோ நான் டாக்டர் டெத் மேட்ச்ல மட்டும் தான் ப்ரோ அடிப்பான். பாத்துக்கலாம்டா. வந்துட்டா நீ எப்படி போறா? கீர்த்தி எங்க போறான் இப்படி வந்துரு. அவ்வளவுதான். அடி எப்படி எல்லாம் வாங்க போறோம்னு தெரியல ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ. நான் சொல்றேன்ல. ஸ்மோக்ஸ் காப்பி கட்ட மட்டும் பீட் பண்ணாதீங்க. வேற யாரா ப்ரோ நீங்க மேனேஜர் நீங்க செய்வா. அதான் வேற யாரா போங்க. நான் ஒன் சீட் பாட் மாட்டேன். கூட அந்த ஸ்மர்ஃப் காப்பி என்ன இருக்குது. அவதான் வர மாட்டேன். ஏய் ஆர்டர் வந்து ஆர்டர் ஆடி பாத்துக்கலாம்டா. பேலன்ஸ்லாம் பார்த்தாடா கஷ்டமாடு ஆடுறா. அப்பா கூட போறேன். அங்க போ. ப்ரோ பாத்துக்கோங்க ப்ரோ பொண்ணு பத்திரம். ஏதோ ஒண்ணு போடுது. ஆமா என்ன அஸ்டண்ட் இல்லனா ஸ்பிளிட் போடு. ப்ரீஸ் போடுங்க. மைண்ட் கூட ஏசண்டே போடு. கேமே போடாதீங்க. எல்லாம் போடா வீட்டுக்கு போங்க. ப்ரோ ஏசண்ட் ஓகே ஐஸ் பாக்ஸ் ஓகே தான். ஆமா ஏசண்டே மிட் அடிப்பாங்க. இங்க ஐஸ் பாக்ஸ் எல்லா இடத்துலயும் அடிப்பாங்க. என்ன பண்ணுவ? நான் ஒளிஞ்சி பண்ணி சச்சின் எடுப்பான். நீ வந்து ஜெட் எடுப்ப. கீர்த்தி வந்து சோவா எடுப்பான். யாருன்னா நிறுத்தாலும் அவன் திட்டுவான். காப்பி கட் ரெய்னா எடுத்துக்கோ ப்ரோ. ரெய்னா டிஃப் பாத்துறீங்களா? டிஃப் இங்க போட போறாரு ஒருத்தர். ஐயோ எங்களுக்கெல்லாம் பெரிய டிப் இருக்கு. இருங்க ஏன் வரல? எனக்கு உள்ளே வரணும். யாருமே உள்ள வரல. நாங்கலாம் பிக் பண்ணியே முடிச்சாச்சு. ஏய் என்ன வரடா? ஏய் வந்துச்சு. ஏய் சேஜா தீபக் இந்த டீம்ல வச்சிக்கா வச்சிட்டா சேஜா ஆடி இருப்பாடா. என்னடா நீங்க நல்ல முன்ன ஏய் கரெக்ட்டா இருக்கு அமைதியா இருக்கு. ஸ்மோக் வேணுமா? ஸ்மோக்லாம் வேணுமாடா? என்ன ப்ரோ பெர்ஃபெக்ட்டா டீம் எடுக்கறீங்க சொல்றா. என்ன டூல் ஸ்டார்ட்னா என்ன ஆடுவே? ஆமா அந்த டீம் டிஸ்கஸ் பண்றத பார்த்தா பயங்கரமா அடிப்பாங்க. ரேஸானா அப்படிலாம் இல்ல ப்ரோ. நான் பேசி மட்டும் தான் ப்ரோ. இப்பவே 12 ரவுண்டுக்கு ஸ்ட்ராட்டஜி பிளான் ப்ரோ நான் பிரான்ஸ் 2 ப்ரோ. நீங்க எல்லாம் கோல் ப்ரோ நீங்க ஸ்மோக் போடுறீங்க ப்ரோ. அவன் ஆடுறத பார்த்தா அப்படிலாம் பேச மாட்டீங்க ப்ரோ. நம்மள பேச மாட்டீங்க. அவனுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. பிரான்ஸ்னே நம்ப மாட்டீங்க. அயன் மாதிரி ஆடுவான் ப்ரோ. இங்க எங்க கிட்ட ஒரு ஸ்மோக் காப்பி கட்னு ஒருத்தர் இருக்கான். அவன்ட்ட மட்டும் பீக் பண்ணாதீங்க தயவு செய்து. அவன்ட்ட பீக் பண்ணாதீங்க. அவன பீக் பண்ணீங்கன்னா அவனதான் அடிச்சுடுவான் ப்ரோ. அவன் பெரிய ஆயிருக்கு. என்ன சொல்றா? இப்ப டேய் சிவா போயிட்டு டிஎம்ல தான் அடிக்கல. மார்க்கிங் மாதிரி நேரா வரணும். சைடு வெரியா ஒரு பிளேயர் டிஃப் இருக்காரு.
எனக்கு டிஃபே இல்ல ஜிஜி யார சொல்றீங்க? எனக்கு டிஃபே பண்ணு. ரெய்னா டிஃப் இருக்கு ப்ரோ. நாளை லீவ் ஆவறான். நீ உங்க டீம்ல அப்படியே ரெய்னாவே பின்னாடி மட்டும் ஃபாலோ பண்ணு. எங்க பிளான் உள்ள போட்டுருப்பான். எங்க வேணாலும் பிளான் பண்ணுங்க அவன். இங்கே மோஸ்ட்லி டாப்ல பண்ண ட்ரை கவர் பண்ணிக்கலாம் இது பண்ணா போல. சேஜி கல்லாம் காப்பி கார்டு வேற கல் போட்டு விடுறான். யாரோ இருக்காங்களே அடிச்சு. Reload. Enemy spotted A. இங்க போய் Reloading. ஏய் யாரு? Reloading. Here. அவரு பாவ கேட்டா இதாயிருவாரு. உயிரே விட்டுருப்பாரு. One enemy remaining. Nice. மத்தவர் இவரு இதாயிருப்பாரு கேட்டியா? ஃபீனிக்ஸ் பீக் பண்ணாரு அவ்வளவுதான். பலார்னு வச்சிட்டேன் மண்டையிலே. Reload. ஃபீனிக்ஸ்க்கு 38 குத்துறதுனா குறாங்க. ரெய்னா யுனோவோ ஜெட் மேன் ஹண்டர் ஷாம்பர் மிட்ல ரஷ் வந்துட்டேன் ஹெல்ப் எல்லாரும் தெரிய மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ல போறாங்க. அப்படியே கண்டு உள்ளதான் இருக்காங்க யாரோ. சைட்டுக்குள்ளாடி தான் யாரோ இருக்கா. சவுண்ட் கொடுக்காம இல்ல. பின்ன பி சைடுல ஒரு ஆள் இருக்குல்ல ஃப்ரெண்ட். ஏ சைடுல ஒரு ஆள் இருக்கு. பி சைடுல இருக்கா? ஏய் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். One enemy remaining. சாம்பர் இங்க தான் இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எல்லாம் அங்கேயே சவுண்ட் கொடுத்து. ஒரு தேடி தான் ஓடிட்டு இருக்கு. ஐயோ அடிச்சிட்டாரு. ஏய் இவன்ட இது இருக்கு. சாம்பியன்ஸ் வச்சிருக்காங்க போல. மாலு சாம்பியன்ஸ். ஆமா. Sorry. அப்போ ஃபர்ஸ்ட் அவரை போடுவோம் ப்ரோ. அந்த கேளுங்க. அப்படியா? எல்ட்ரு மாத்திட்டாங்க. Can someone get this? எல்ட்ரா என்கிட்ட இருக்கு. ஃபேந்தம் இது வச்சிருக்கேன். Need a drop. Reloading. காப்பி இது வாங்குது இல்ல. இந்த ஒண்ணு இல்ல. நெக்ஸ்ட் மேட்ச் அவ்வளவுதான். ஓய் எப்படியாவது ரைனா டிஃப் மாதிரி ஆகி. One enemy remaining. Spike down B. என்ன வந்துச்சு? பிளான் பண்ணுங்க ப்ரோ. இப்பதான் ப்ரோ வரேன். இப்பதான் மிட்ல வராது. நீங்களா அவங்க வால்ல போய் உட்கார்ந்துருக்கேன். கேம்ப். They're supposed to be fighting back, right? வருவாருன்னு எனக்கு 6 மணிக்கு வந்து மாட்டிக்கிட்டாங்க 2 பேரு. ஒரே லைன் போக 2 பேரு.
கம்பேக் கொடுப்பாங்கன்னு தெரியாது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியே அசால்ட்டானா செவட்ட வைக்கணும். இதுல ஆடி கத்துக்கோலே, சில விஷயத்த கத்துக்கோ மேட்ச்ல ஆடும்போது. ஏதாவது ஒரு பண்றாங்க ஜம்ப் பண்ணி ஏதாவது. அப்படியே மட்டும் போயிடல, அப்படியே டியூப் ஏறி One enemy remaining. Prepare yourself. We fight once again. எனக்கு ஒரு வேணுமா ஆப் வேணுமா? இந்த கண்டென்ட் நீங்க வேணா ஆடுறீங்கன்னா ஆடுங்க. வேணாம் நான் ஆடுறேன். இல்ல நான் ஆடுறேன். பாத்தியா, இதுதான் அவரை ஒத்துக்க வைக்கணும்ல. இந்த ஆபரேட்டர் ஸ்கின் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்கின் இருக்கு உங்க ஆபரேட்டர்? எல்லாத்துக்கும் ஸ்கின் வச்சிருக்காங்க போல. இல்லையா? எதுக்கெல்லாம் ஸ்கின் இருக்கு? இல்ல அது கீப்பிட்ட. எதுக்கெல்லாம் உள்ள ஸ்கின் இருக்கு? வேண்டல் மட்டும் தான், வேண்டல் ஃபேன்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. யாரா பானோ இது? ஏய் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ப்ரோ அவங்க கேமுக்குள்ள போறதுக்கு அப்புறம் வெளியே வந்தாங்க. ஏய் 1-4 ரெண்டு பேர் லைன் அப் ப்ரோ கரெக்ட்டா வந்தாங்க. ஒரு ஹெட்ஷாட் அடிச்சேன். ரெண்டு பேர் Reloading. ஓ வால் பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வால் பின்னாடி இருந்தாங்க. Spike down A. ஏய் ஆல்ரெடி ஐயோ நீ எவ்வளவு கொடுத்தலே? தெரியல, அது காமிக்கல. You will Last player standing. ஐயோ த்ரோ பண்ணிட்டேன். வச்ச பண்ணிரல. What will it be this time? என்ன ப்ரோ ஏதோ சொன்னாங்க, யாரும் வெளியே வந்துட்டாங்களா? என்னாச்சு புரியல. டேய் இதுதான் ரீவர் பாலசியம். லாஸ்ட் லே கண்டா. Need a drop. Thanks. Reloading. அடுத்த வராங்க ப்ரோ. ரெண்டு பேர் வராங்க. நான் மிட்டே பாத்துக்கறேன் ப்ரோ. ஸ்டாக் நமக்கு எது இல்லையல அலர்ட் பண்றது. انا நிக்க மாட்டேன். Stay down. இங்க தான் ஃபீனிக்ஸ் எங்க தான் இருக்காரு? Get out of my way. ஜெட்ட விடாதீங்க. ரைட்ல யாரும் இல்ல. லெஃப்ட்ல இருக்காங்க, லெஃப்ட்ல இருக்காங்க. One enemy remaining. எதுக்கு சம அடி நினைக்கிறேன். இங்க பிளான் பண்ணுங்க. கீழ இது ஆபரேட்டர் சரி. Long. No touches left. Time to stock back up. மூணு கிளிக்கு மேல போகவே மாட்டேங்குது. யார்ப்பா ஜெட்? அங்க உள்ள ஜெட்டா ப்ரோ? அவர் கோல்ட் ட்ரீ, அவர் ஜெட். சச்சனா இல்ல கோல்ட் ட்ரீ அவர் ஜெட் பாத்து. கோல்ட் ட்ரீ பிளேயர் அது கோஸ்ட் ஏதோ வந்து இன்னொரு கோஸ்ட் ஏதோ. You want to play? Let's play. ஐயோ அவர் தான் ஜெட். பாத்து ப்ரோ. Enemy spotted. பால் சச்சின் அவர் வந்து ரைனா. டேய் கீழே இருக்காரா டேய். கரெக்ட் தான். மிஸ் பண்ணிட்டேன். வர யாரு வரோம். பேக் ஷாட். Enemy spotted A. கிளனிங் ப்ரோ ப்ரோ. Last player standing. ஐயோ Spike down A.
2 பேர் லோ. ஆப் முடிஞ்சு நினைக்கிறேன் அந்த ஆப். ஆமா முடிஞ்சு சொல்லிட்டு. லெஃப்ட் ரோட் கிராஸ் ஃபயர் ஆடுறாங்க. அந்த ஜென் பேக்ல ஒன்னு லெஃப்ட் ரோட். One enemy remaining. ஏன் கண்ணு தான் ஏன் கண்ணு எடுத்து அடிச்சாங்க. எட்ட போனது எப்படி இது பின்னாடி பேக். Need a drop. ப்ரோ சும்மா ஏறு நான் பேக் ஸ்டாப் போடுறேன் இங்க இருந்து. நான் போறேன். ஸ்பெக்ட்ரி அடுத்தே போயிட்டே இருக்கு. ஏ போறியா? அவங்க சேவிங் நினைக்கிறேன். அவங்க எதுக்கு சேவிங்? கோஸ்ட் தான் வச்சிருக்கேன். போன ரவுண்டா? ஃபைட் கொடுத்துறேன் ப்ரோ. ஐயோ அப் ஆப்பரேட்டர் வேணாம் ப்ரோ. வால்க்கு Spike down A. சிவா என் லைவ்ல போய் ஒரு லாஸ்ட் 5 செகண்ட் போய் பாரு. சீக்கிரம் போய் பாரு. டேய் அவர் அங்க இருந்தனால தான வால் பேங்கன போறான். அவர் இருக்காரு தெரிஞ்சு தான் போறான். நான் என்ன பண்ணுவேன்? அவங்க ரைட்ல மிட்ல ஆப் பண்றாங்க. அரிஸ்டாமா ப்ரோ. அது பொறுமையா. Last player standing. No 66 மிட்ல ஆப். உன்னை தேடி வருவாங்க. ப்ரோ வெளிய பின்னாடி 2 பேர் வராங்க. வாவ். சம ஷாட். Your lights are so pretty. Might as well give them to me. நெட் எங்க ப்ரோ ஆஃப் பண்ணா? மேல தான் ப்ரோ மேல நான் தூக்குறேன் டாட் மேல. மேலதானா? நீ போல பேக் ஸ்டாப் சரி வரல. நீ ஹோல்ட் பண்றது நல்லது. Reload for you. உள்ள போலாம். ஐயோ ரைட் போட்டு போல. Oh my god. இங்க வந்து ரைட். டேய் நல்ல வேளை ஒண்ணு அடிக்கலையா. One enemy remaining. ஐயோ ஐயோ அதனால ஒரு நம்பிக்கை வச்சு அவர் என்ன தூக்கி விட்டுருக்காரு. அது எடுங்க. Reload. Okay, I only have like அது கொடுங்க நான் ஆடுறேன். 8 teenage left. Hopefully that's enough. ஏய் எழுதுறாளே. Need a drop. Thanks. இது கலர் மக்களோட இல்ல கண்ணி கலர். நான் ஆல்ட் வச்சிருந்திருக்கலாம். என்னையா ஃபர்ஸ்ட் பிக்கெட்ல பொறுமை நான் உள்ள போறேன். Spike down A. சூப்பர்ல. டேய் Block inside. என்ன I got the லைன் spike. அப் பண்ணா இல்ல சேஜ் விட்டுறாத. இதுவே பண்ணு. One enemy remaining. சேஜ் இங்க தான் இருக்கு. என்ன ப்ரோ கத்தியால எல்லாம் குக்குறீங்க? 120 ஓ ஏஃப்கே அவரு யாரு? My power does not ask for aid and you shall receive. ஏஃப்கே என்ன வளர்றீங்க? டேய் இல்ல கத்தியால குத்திட்டார்ல. அதுதான் கேட்டேன். ஆமா இங்க அடிச்சிட்டு என்ன பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சரி அவ கண்ணதான் அடிச்சீங்க நீங்க. கத்தியால குத்தினாங்க. ஒன்னு அடிச்சிட்டு என்ன பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா? நான் முன்னாடி தான் இருந்தேன். அவருக்கு வந்து தெரியாதுல்ல. குச்சி வந்து அதான் அவரு ஸ்பீக் பண்ணி வரும்போது நினைச்சேன். அப்போ எனிமி ஸ்பாட்டட் சொல்லும் போது நினைச்சேன் என்ன இவரு அடிக்காம இருக்காரு. கத்தி தான் எட்டி பார்க்கணுமா?
மிட் வாங்களா வரட்டு No. Nice. மிடில Night night. ரெண்டு பேரு Reloading. அவ பாருங்க எனக்கு கவர்மெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேர் பேக் ஸ்டாப் இங்க இருந்தாங்க ரெண்டு பேக் ஸ்டாப் சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஃப்ரெண்டே பாத்துங்க நீங்களா வந்து இது பண்ணு பிளான் பண்ணுங்க ரெண்டு பேரும் பேக் ஸ்டாப்ல பாத்து இல்ல காப்பி மிட் பாரு Reload. One enemy remaining. என்ன சொன்னது Last round in the half. Don't be cheap. Spend it all before it's gone. எல்டர் பிளேன். Can someone get this? Thank you. Gun here. இங்க ஒரு எல்டர் ஃப்ளேம் கிடக்கு Gun here. Gun here. அதுக்கு ஸ்கில் கிடையாதுல அது என்ன நெபுலாவும் அது என்ன கண்ணு ஒரு டாக்கி பஸ் எஃபெக்ட் எல்லாம் கிடையாதா போடல ஆடியோ ஜவாப் வாய் வச்சு போடுறது நம்ம அதோட சுடு ஐனோட ரீவைண்ட் போடு Current division. Plant the spike. No. எங்க இருந்து படிச்சீங்க உங்கள நான் லைக் இருக்காங்க ரேனா சரி ப்ரோ ஜீன் இருக்கா நான் ஒரு ஃபுல் கேட்ட வந்து ஐயோ ஐயோ begins. Last player standing. ஐயோ போச்சு Switching sides. I may have multiple fingers. அதுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா உள்ள கோஸ்ட் ஸ்கின் இருக்கு நீங்களா கோஸ்ட் கேளுங்க Can someone get this? Thank you. Thank you எனக்கும் Thank you. சரி வால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வால் வேணாம் கவர் பண்றேன் ரெய்னா அங்க போய்க்க வேணாம் அதுக்கு வால் வாங்கிக்கோங்க ஓகே காசு இருக்காது அவர் இது ஃபென்சி மீண்டும் பாத்துறியா டேய் மிட்டே ஆவ சேஞ்ச் பண்ணுங்க என்ன இல்ல இந்த இடம்ல வால் போடலடா அது ஆபாது பி பேக் ஸ்டாப் போடுங்க பின்னாடி இது இருக்கு சாம்பரோட பாக் Retention. 85. Enemy spotted. One enemy remaining. Last player standing. Hey. ஐயோ ஏய் என்ன பண்ண அதுக்கு பேர் தான் Win. Show me where to go. லட்சி பண்ணிட்டாரு இன்னொரு பேர் இன்னொரு கோஸ்ட் கேளுங்க Can someone get thank you? Weapon here. Thanks. லிட்டரலா சமய அடிச்சார் ஆனா அவர் பண்ணாரு நீ அப்பவா அடிச்சிருக்கணும் கடைசி அடிச்சிட்டாரு இங்கதான் வராங்க ஏதா Crown. நாலு பேர் பைத்தியம் பிடிச்சது உள்ளி போடணும் மறந்து போய் போட்டேன் ப்ரோ வாங்க ஹீல் பண்ணுங்க பேக் ஸ்டாப் ஹோல்ட் பண்றாங்க பி சேஜ் இங்க தான் இருக்காங்க நோ Here. சேஜ் இருக்காங்க அங்க லெஃப்ட்ல இல்லையா There. இல்ல ப்ரோ போயிட்டாங்களா அங்கதான் இருக்காங்க அதான் சொன்னதே அங்க பார்த்த ப்ரோ அங்கதான்
கன் இருக்கு காப்பி ஃப்ரண்ட்ல இது ஸ்பெக்டருக்கு ப்ரோ போயிடு. ஃபீனிக்ஸ் செக் பண்ணுவா. Spike down B. Last player standing. காப்பி கேட் உங்க கையில தான் கிளட்ச் இருக்கு. இந்த கரண்ட்க்கு போய் எங்க இருக்கலாம். Spike planted. நான் போறேன். ரைனா 150 bro. என்ன சட்டை? No. ஏய் 3 பேருக்கு 1-1 டேய். Let them try to get பாக்ஸ்டா ஹோல்ட் பண்றாங்க. அவசரப்பட்டு யார் முன்னாடி. ஆமா bro சாம்பரோட ட்ராப்பும் இருக்கும்ல. அத வச்சு இது பண்ணுவாங்க. இல்ல சேம்பரோட இங்க ஒருத்தர் ஸ்பான்ல உட்கார்ந்திருக்கான். அவங்க ஆப் வாங்குவாங்களா? எனக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. அவளை கேப்பமா bro நீங்க ஆப் வாங்குவீங்களா? ஆமா. அப்ப நம்ம வாங்க தேவையில்ல. அவங்க வாங்குற ஆப் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நான் கார்கன ஜெயிக்கிறேன். இல்ல அட்டாக்ல ஒருத்தன் வந்து Joke's over. You're dead. கன் இருக்கா? ஏய் என்கிட்ட கன் இருந்துச்சு. வா நான் அங்க இருக்கீங்களா நீங்க? ஐயோ என்கிட்ட இது வீடியோ பிளான்ட் எல்லாம் இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பின்னாடி ஒரு மட்டும் போய் கிக் அடிப்பாங்க. Last player standing. அந்த கன்ன வச்சிருக்கீங்களா? ஹார்ட்கன்ல உதிச்சியா ஒருத்தனை அடிச்சா ஈ அடிச்சு வந்தியான்னு இருக்கணும். கஷ்டம் தானே. பக்கத்துல இருந்தா ஏய் காப்பியட் நான் கஷ்டம்னால தான் ட்ரை பண்ணி ஆப்பெல்லாம் எடுத்து அடிச்சிட்டே இருக்கேன். இல்லாட்டி நான் ஆப் பண்ணிக்கிறத பாத்துருக்கேன். This place is nice, but not nice enough to die in. Let's win and get out of here. சமயம் அடிச்சேன் கேட்டு ஆப்ல எல்லாம் சேவா? சேவ் ஆடுங்க. ஆப் வேணாம். ப்ரோ என்டா வேணாம் ப்ரோ ஆடிக்கிறேன். எனக்கு அடுத்த ரவுண்ட் கண்டிப்பா காசு இருக்கும். This is gonna be fun. இங்கதான் ஐயோ One enemy remaining. எங்க இல்ல கரெக்ட் வாங்க. You will not kill my ally. சீக்கிரம் போலாம். Block the sight. இல்ல பாருங்க. இங்கதான் இருக்கறாங்க. Last player standing. Spike planted. அவர் அடுத்து அங்கதான் அதே ஆங்கிள் பிடிச்சா கரெக்டா இருந்தது. They don't have a single life. இதெல்லாம் நீ ஆஃப் பண்ணாத பெரிய தப்பு. ஒரு அடுத்து அங்க அந்த ஃபீனிஷ் பண்ண வந்தாரு. ஃபீனிஷ் பண்ண வந்தாரு. அதான் நான் யாரு? அவன் ஸ்டேஜ். ஏய் அடிக்க வந்தாங்க அடிச்சு அந்த நின்றுதானே வெளுத்திருப்பாங்க அந்த இடத்துல. ஏய் அவர் மட்டும் தான் லாஸ்ட் பிளேயர். எது? தானே வெளுத்திருப்பாங்களா? இல்லல சொல்றத கேளு. அப்போ ஃபீனிஷ் தூக்குறது. நான் தூக்குறேன் டேஷ் அடிச்சு வந்துட்டேன். ஏன்னா இதாய் வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் டேஷ் அடிச்சு வேண்டாம் ஒருத்ததான் இருந்திருக்காங்க. அது என்னோட அப்பா? ஆமா. சேம்பர் கீழ அடியில. ரைட் உள்ள போயிட்டாரு சேம்பர். உள்ள போயிட்டாரு. Last player standing. ஓடு. ஏய் ஜெட்டுக்கு 73, ஜெட்டுக்கு 73, ரைனாக்கு 80. Together, we will bury them under their transgression. நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் மிட் ஆடுறேன். யாராச்சும் பி இங்க ஆடுங்க. சிவானே நீ பிக்கு போல கண்ட்ரோல் பண்ணிரலாம் அங்க போய்ட்டு அவங்க வரணும். ஆமா ப்ரோ நீங்க பாய்சன் அதுன்னு போட்டு ஹோல்ட் பண்ணலாம். ப்ரோ எட்டி பாப்பாங்க. அந்த சைடு வேணா வந்து எட்டி பாப்பான். நான் மிட் பாத்துக்கறேன். கவி நான் பேக்ல தான் ஆடுவேன். சொல்றேன்.
ஏதோ வராங்க. ஜஸ்ட் மிஸ். என்ன வராங்கடா? ஆமா அங்க தான். Joke's over. You're dead. பேக் வந்துட்டேன். பின்னாடி வந்துருங்க. பாத்து ப்ரோ. Oh shit. Enemy spotted A. Spike planted. ஐயோ ஆப்பு. ஊட்டி விட்டுருங்க. ஷேர். சூப்பர். ஆப்லே ஆப்பு. No charges left. No சேவ் charges பண்ணிக்கோங்க, for சேவ் you. பண்ணிக்கோங்க. சேவ். Last player standing. இல்ல அவங்கள ஸ்பெக்டர் தான் இருக்கு. ஐயோ நான் போய் கரெக்டா இப்போ. What must be done? காஸ்ட்லி அடிச்சு அந்த ஆப்பை எடுத்தே தீரணும். நான் மிட் புஷ் பண்றேன். மிட் புஷ் பண்ணாதான் காப்பி நான் பிளைண்ட போடலலே உள்ள வரும்போது நீ பிளைண்டே போடாம போய் அடிக்கிற. ஏய் ரெண்டு பிளைண்ட் போட்டேன். ரெண்டு பிளைண்டே ஆப் வச்சு அடிச்சிட்டாங்கடா. அவ்வளோ டைம் கொடுத்துருக்க நீ அப்போ. ப்ரோ ஆப் ஒரு புல்லட் அடிக்க எவ்வளோ டைம் ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரி நீ இப்போ ஆப்பை மட்டும் அடி. ஆப்பை மட்டும் அடினா எங்கேருந்து போய் அடிக்கிறது? ஆப்பே தான் அடிக்கணும். யாம்பளை என்ன யாம்பளை பயமுறுத்துறது? ஒருத்தன் இதுல மேல ஏறிட்டான். ஆமா மேல வந்தாச்சு. இங்க வந்தாச்சு. இங்க ஆப் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ அவ்வளோதான். மேல கிச்சன்ல ஆளு. கிச்சன்ல ஃபீனிக்ஸ் ப்ரோ. இல்லடா அதுக்கு மேல ஏறி ஜம்ப் பண்ணி உட்கார்ந்திருக்காருல அதுல. அதான் போறா இருக்கு. நைஸ். Spike planted. Last player standing. உனக்கு மேல டேய் பாத்துறாங்க. உனக்கு மேல இருக்காங்க. இங்க குதிப்பார் மோஸ்ட்லி. வால் பேங்க். ஏய் சட்டன் ரவுண்ட் புடிச்சிட்டே இருக்காங்க. அம்மா அதான் I got your back. Just, you know, from the front. இங்க சைட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா புடிச்சறாங்க. இது அவ்வளவுதான். இது அட்டாக் மேப் ப்ரோ. ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு வாங்க ப்ரோ பிடிக்கலாம் ப்ரோ. இது எங்க இருக்கு? லைனா டிஃப். லைனாவே டிஃப் ஆயிடுச்சுனா பிடிக்கவே முடியாது. யா. No prisoners. அவன் ஏகே வரல ஆக்சுவலா சுத்தி வராங்க. ஏல எங்க வரா? Barrier here. ரெஸ்ட் பண்ணலாம். மெட்ட இன்னும் ஒருத்தர். ஐயோ மிட்டலே அவர் அங்கதான் இருக்கான். Last player standing. டியூப் வழியா வந்து அடிச்சிட்டாங்களே ரெண்டு சைடு. நீங்க டியூப்ல வால் போட்டுருங்க. டியூப்ல ஏறி கிச்சன் மாலே ஆப்ல பாத்து. நான் அல்ட் கூட அங்க Spike planted. அல்ட்டுக்குள்ளே எடுத்துக்கோ. ஜட்ஜ சேவ் பண்ணல. வெளிய போகாத. ஓகே அப்ப நான் மிட் ஆடுறேன். நீங்க வால் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நேரத்துல மூணு கொடுத்துட்டு இருக்கேன். பக்கம் வந்து கட் எடுத்து கொரியற போறேன். வைப்பர் சார். வருவாங்களே கண்டிப்பா. நான் வந்தாச்சுல. ஒண்ணு அந்த ஆப்ப மட்டும் எடுத்துடல. நான் வராங்க ரைட்ல பாத்துக்கோங்க. Match point. We got this. சரண்டர் கொடுத்துருமாலே. நான் மிட் அடிக்கிறேன். நீங்க ஏல வால் பண்ணுங்க.
மிட் ஏ கால் பண்ணுமா ப்ரோ? இல்ல வேணாம் நான் ஆர்டர் பண்ணேன். நான் மிட் ஆர்டர். அது ஆடுறீங்களா? ஓகே. ஏ வால் பண்ணு. காப்பி கட். நீ கொஞ்சம் இது அவங்களுக்கு சப்போர்ட் அது பண்ணிக்க. வேண்டாம் நான் ஆடிக்கிறேன் நீ போ. அவன் வந்துட்டாங்கன்னா You want to play? Let's play. Get out of my way. இங்க ஆள் இருக்கு இங்க யாரோ இருக்காங்க அவங்க. நான் மிட் விட்டு வரல. கொன்ற காப்பி கட் எப்படியாவது. ஐயோ மிட்ல மிட்ல சாம்பர் வந்தாங்க. ஏதாங்க. Spike planted. இந்த இதா இருந்துச்சு. 52 கொடுத்தா அடிச்சிட்டாரு இருந்தாலும். Last player standing. Attackers win. டிஃபெண்டிங்ல ஒரு ரவுண்ட் கூட பிடிக்கல. ஆமா டேய் இது என்னது டிஃப்யூஸ் பண்ண மாதிரி இல்லடா எனக்கு. நான் ஐஸ் பாக்ஸ் போடும்போது யோசிச்சிரணும் ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபெண்டிங் அடிச்சு. ஆமா சரி அப்படியே வெளியே போயிடுவோமா? நீ வெளியே போலாம் இல்லையெல்லாம் வெளியே இல்ல சரி பாய் பாய். கோஸ் இது ஒரிஜினல் அக்கவுண்ட் இல்ல ப்ரோ நான் சொல்றேன் அந்த என்ன ப்ரோ ரெண்டோட அக்கவுண்ட் இது அப்படியே ஹலோ சொல்றா உங்க அக்கவுண்ட்ல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க ப்ரோ நான் எல்லாரும் கொடுத்தேன். ஓகே நான் பாய்ஸ் அட்டாக்கிங் ஒரு ரவுண்ட் கூட போயிடுறா. போய் கம் பேக். பிளாட்டினம் பிளேயர்ஸ் கிட்ட குத்த ஆட வச்சோம்னா அதனால தான் வின் பண்ணோம். அங்க ஆல்ரெடி பிளாட்டினம் பிளேயர்ஸ் தான்ப்பா. ஏய் என்ன சிவா பிரச்சனை சிவா உனக்கு என்னடா ஆச்சு? யார் பிளாட்? நீ பிளாட் இது சிவா பிளாட். பிளாட் சிவா பிளாட் பாத்துட்டா இதே இன்னொரு பிளாட் இல்ல இப்பதான் சில்வர் வந்துக்கிறேன். இல்ல பிரான்ஸ் 3ல இருந்து இப்பதான் சில்வர் வந்துக்கிறேன். உடனே பிளாட்டா யாரு போனது? ப்ரோ வர நல்ல ப்ரோ. சோ மேட்ச் ஓகேயா? போலாம் ப்ரோ. ப்ரோ எஸ்என் வேண்டாம் ப்ரோ. எஸ்என் போடுங்க. இவங்க மிட் வழியாவே வந்துட்டு இருப்பாங்க ப்ரோ. எல்லாம் நாங்க இந்த தாட்டி டிஃபெண்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் இந்த சைடு வாங்க. எதனாலும் இந்த எச்சி முடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. மிட் இல்லாத ஒரு மேட்சா போடு மேப்பா போடுங்க ப்ரோ. நீங்க பிளான் பண்ணா கோஸ்ட் ப்ரோ ஸ்மார்ட் காப்பி கேட் காப்பி பண்ணுங்க ப்ரோ. கோஸ்ட் காப்பி கேட். இன்னி பேசுறாரு. காடா கேடாதி பக்கடா. ப்ரோ ரைனா டிப் பாத்தீங்களா? நான் வரலையா அண்ணா. ப்ரோ ரைனா டிப் பாத்தீங்களா? என்ன ப்ரோ ரைனா டிப் பா. அதுங்க நான் காலையில ப்ரோ. ஓடிங்க சுட்டானா அம்மா காண்டா இருக்கீங்க மேல. என்ன கிட்ட மட்டும் நான் தடவை சொல்லிருக்கேன். நிறைய டிப் வரும். எனக்கு தெரிஞ்ச எல்லாரிட்டே டிப் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா கிட்ட முக்கியமா இருக்கும். நான் அண்ணா கிட்ட மட்டும் எனக்கு அண்ணா மட்டும் தான் ஏன் அவரு வெளுத்துறாரு. இல்லப்பா அந்த கீர்த்தி பை ஏதோ பண்றான்ப்பா. என்ன மட்டும் சரி நான் அரைநாட்டுமாடா போன. நீ தாடியா? கதரா அரைநாட்டுமா? கதரா அவருக்கு தெரியுது அந்த நீ ஸ்மோக் பண்ணிக்கோடா. ஏய் நீ சேஜ் ஆடுறா. இல்ல மேனட் ஸ்மோக் ஆடு. சரி இல்ல மேனட் நீ ஆடு ஸ்மோக் ஆடு சிவ இல்ல ஸ்மோக் இல்லடா. இல்ல அதான் நீ ஆடு சேஜ் ஆடு. என்ன ஏடா ஓட ஜெட்டாரா ஜிஜே ஜெட்டாரா ஜெட்ல யாரா? சரி ப்ரோ நீங்க ஓபன் ஆடுங்க. ப்ரோ காப்பி கேட் ப்ரோ நீங்க சோவா ஆடுங்க. சோவாவா இன்ஸ்டால் ஆட் ப்ரோ இங்க ஒருத்த ப்ரோ கேஜர் இதுல இருக்கறவனே சோவா இருக்க சொன்னது ஒண்ணுதான். சும்மா வாடினது ஒண்ணுதான். காப்பி கேட் சேது வேணுமாடா? ஓடின் வாங்கிக்கோ. ஏய் உனக்கு என்ன மாறற? உனக்கு என்ன மாறற? எடுத்து காப்பி கேட் எதுவும் வாங்க போனா ஓடின் வாங்கிக்கோ. ஓடின் வாங்கிக்கோ. ப்ரோ ஆவரேஜ் ஜோனஸ் பாத்திருக்கீங்களா?
எங்க டீம்லயும் இருக்கான் ப்ரோ ஒரு ஆவரேஜ் தீபக். ப்ரோ உங்க டீம்ல சோவா எடுக்கறாங்க ப்ரோ உங்க டீம்ல சோவா எடுக்காதீங்க. அப்புறம் சோவா டிஃப் ஆயிடும். லாஸ்ட் மேட்ச் ரெய்னா ஆடுனவரா? ஆமா ப்ரோ. இல்ல காப்பி கேட்டு ஏரிஸ் எடுத்துக்கோ சொல்ற கேளு. ஏரிஸ் இல்லாட்டி ஓடின் வாங்கிக்கோ. பி சைட்ல இருந்துக்கோ. ரிவீல் பண்ணிட்டு அந்த இடத்துல அழுதி. எந்த சைட கண்ட்ரோல் பண்ணனும்? பி சைட் கண்ட்ரோல் பண்ணனுமா? எனக்கும் ஒரு கோஸ்ட். Can someone get this? Thank you. அப்படி தூக்கி போடுங்க. Can someone get Can someone get this? Thank you. நீங்க வெளிய போயிருங்க. வெளிய போயிட்டு இன்வைட் அட காட்ஸ்லாம் பிடிக்கும். சேஜ் ப்ரோ எனக்கும் ஒரு கோஸ்ட். அது ப்ரோ இல்லல. நம்மலாம் சேஜ் ப்ரோன்றோம். ப்ரோ தள்ளு இடையில வராத. இங்க இருந்து வெளிய. 10 பேர் போண்டா அதனால தான் அப்படியே போட்டாங்க இவங்க. கிக் பிரசாந்த். எல்லாருமே இருக்காங்கடா. இன்னும் லீவ் பண்ண பாருங்க. ஐயோ கிளக்க போயிட்டலே. ஃபைட். இங்க இது வச்சிருக்காங்க ப்ரோ பின்னாடி இது வச்சாங்க. அத சுட்டுடு காப்பி கடா சுடு. அந்த பாட்ட சுடு. பாருங்க போகாதீங்க. பிளான் பண்ணி சுடுறாங்க. ஒரு புல்லட் தான் இறங்கணும் நினைக்கல. யாரும் தெரியல. போவாதீங்க கேஜே இங்க தான் இருக்காங்க. தெரியல மிட் ரிவ்யூல நெட்டிய காமிச்ச முடிஞ்சிச்சு. தெரியல இதுதான் ஏறாங்க. ஏதான் ஏறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கு போல. 30 seconds left. கேஜே டரட்டுக்கு வெயிட்டிங் நினைக்கிறேன். One enemy remaining. Spike down A. நான் வெளியே இருந்தேன். Last player standing. 10 seconds left. ஏஸ் ப்ரோ அடிச்சா. ஆமாங்க. Spike planted. சூப்பர். நீ அடிக்கும் போது ஆனா கேஜே வந்து லாஸ்ட் நான் ஸ்பாட் பண்ணது வெளியே. நான் அங்க விங்ஸ்ல இருந்தேன் அதனால நான் பார்க்கல. நான் வைன்ல இருந்தேன். இங்க இருந்தேன். I still can't get over that owl. It's so cute. Why is it so cute? ஆமா வந்தது ட்ரீஸ் வழியால நான் பார்க்கல. இல்ல அவங்க ட்ரீஸ் வழியா வந்தாங்க. அப்புறம் பண்ணி கேஜே கரெக்ட்டா இங்க பாத்துட்டீங்களா? கேஜே நான் பார்க்கல. மேப்பை பார்க்கல நான். செட் இருக்க ஸ்பாட் வச்சே நீங்க அப்ப நீ மேல பார்க்கிறது இல்ல. அப்ப நான் இது பார்க்கல. இது பார்க்கல அந்த டைம்ல. யார அடிச்சாலும் ஆமா யார் அடிச்சாலும் நான் பார்க்கல இந்த இதுல. சொல்லு என்ன இப்ப நான் ஒழுங்கா பாருல டேய். யாரோ இருக்கான். ப்ரோ ஐயோ 75 நீ கொடுக்கவே இல்லையா கொஞ்சம் கூட. நீ அடிச்சிட்டலாம் நினைக்கிறேன். உள்ளங்க ஹீல் வாங்கிக்கோங்க. நான் ப்ரோ போயிட்டு ஆட்டோம் வைல்டா போட்டுட்டு ஏய் மிட்ல சொன்ன ப்ரோ அதான் மிட் இல்லாத வேதா போலாம். இவங்க மிட் எல்லாம் ஃபுல்லா சுத்துறாங்க ப்ரோ. ஏய் ப்ரோ நம்மளும் மிட் தான் போயாகணும். அட்டா இங்க ஏனா வந்து கேஜே இருக்கு. நான் இங்க ஆடுறேன். கோஸ்ட் இது தாளா. எல்டர் தாளா. நீ எங்க இருக்க? கன்னுல என்கிட்ட காசு இல்ல. Need a drop. இந்தாலே
ஐடியா போச்சு. You should run. இங்கே நம்மள வராங்க. என்னைய ஒருக்கெல்லாம் வராங்க. ஐயா நீங்க ஹீல் வேணும். புள்ள அடிவாங்க போறாங்க. I need healing. வேணாம். Enemy kill. ஸ்மோக் உள்ளே இருக்காங்க. Last player standing. என்னடா பண்ற நீ காப்பி கட்டு? அவன் ஸ்மோக் உள்ள போறல உள்ள போ. வெளில போ சவுண்ட்லாம் போ. நீங்க பார்த்தே என்ன பண்றாங்க? இல்ல ரிவ்யூல போட்டுட்டு இங்க பக்கத்துல வெளிய பாரு. காலி. கத்தி நைஃப் பண்ணுங்கற. அவர் டிபி ஆயிட்டார். அது கேட்கல உனக்கு? யாரு? ஒரு ஒண்ணா இல்ல. கேட்கலையா? கடைசி கேட்டு பரல. ஓகே அவர் இத போட்டுட்டு இங்க எனக்கு ஒரு ஸ்பெக்டர் கொடு. வேண்டாம் ஸ்பெக்டர் வேண்டாம். சேவ் பண்ணிக்கிறேன் நான் இந்த ரவுண்ட். இதை யூடியூப பாத்துட்டு பாருன்னு நினைக்கிறேன். டேய் யூடியூபே பேசிக்கல இது. ஓமனுக்கு என்ன மயிருக்கு அது கொடுத்துருக்கானுங்க. ஸ்மோக் போட்டுட்டு அது பண்ணும்போது சத்தம் கேட்காதுல அது. வா ப்ரோ டிக்கு. பொறுமா. More raid. Stop that. Don't back up கேஜ் கூட மிட். என்ன பார்த்தாங்க? என்னடா பேக்ஸ் ஃப்ரெண்ட் Last player standing. நீங்களும் ஒரேத்தி நான் ஒரேத்தி அவ்வளவுதான் காரணம். Their omen may be a nightmare, but I was never scared of God. கடைசி நீ தான் வாங்க வேண்டியதா இருக்கு. So what's the plan? B-ல ஸ்மோக் பண்ணிட்டாங்க. ஸ்மோக் பண்ணிட்டாங்க. அங்க பாடி அல்ட்ரின் உள்ள வச்சாங்க. கேட் வால் பண்றேன். ஓகே மிட் சார் 74 ஐயோ யார் ப்ரோ கேஜ் போன மாதிரி ஜெட் ஆடுனவங்களா? போன மாதிரி ஜெட் ஆனவங்க இது ஆடுறாங்க ரேஸ். Last player standing. Spike planted. ஏசா கிளட்ச் போடுச்சு. 10 லைன் எச்சட அடிச்சதா வந்து. இது அல்ட் போடு. அல்ட் போடு அவங்க ரெண்டு பேரும் நடுவுல பெண்ணே ரெண்டு. இல்ல அமைதியா இல்ல அவன் ஆட விடு சும்மா நீ. நான் சும்மா கச்சவனே அது இருக்குது. One enemy remaining. வெளிய தான் இருக்கான்னு நினைக்கிறேன். Shadows traveling. லைன் அப்பலாம் இல்ல ப்ரோ. முடியாது வாய்ப்பு இல்ல. அத வேற பக்கமா போயிருக்கலாம். இல்ல வந்து போற வழியில சொல்லி பட்டச்சு போறான்னு பார்த்தேன். I hate to say it, but probably best to play as a team. So, what's the plan? ஆமா ப்ரோ. என்ன பங்கமா ட்ரேட் பண்ணிட்டாங்க. டேய் சேசால இங்க வாடா. ஓவரா அடிக்குறாங்க. நான் கப்பி ஆடுறேன். வால் வேணும். மிட் வால் பண்ணியங்க அப்போ. அந்த ரெண்டு மினிட். மிட் வால் பண்ணிருங்க. நீ எங்க கூட வந்து ரிவீல் பண்ணல. இங்க வந்து ரிவீல் பண்ணல. எங்கயோ போயிட்டல ரிவீல். டேய் சும்மா தேவலாம ரிவீல் பண்ணாதல பைத்திய மாதிரி ஃபுல்லா அடிச்சேனா. கரெக்ட்டா தான் அடிச்சான் அது உள்ள போல. You should run. வால் பேன் பண்ணுவாங்க. நான் எஸ்கேப் ஆயிட்டேன்ல.
Spike down B. ஸ்பைக் உள்ள தான் டவுன். ஏய் எடுத்துடா. Spike planted. Last player standing. One enemy remaining. உள்ள ப்ரோ. நீயா இருக்கா? ஆனா ரிவீல் பாரு யாருக்கு அது இது? உள்ளன்னு சொல்லியாச்சு. Come on bro, you can do this. ஓ சிட். நீ ஏன் அந்த கண்ணை மாத்துறாங்க? டேய் நான் உயிரை பணைய வச்சு அவரை இந்த சைடே பார்க்க வச்சிட்டு இருந்தா. கண்ணு கொடுக்காதல இவனுக்கு. சேஜ் நீங்களும் கண்ணு கொடுக்காது சரியா? ஏதாவது கண்ணு ஸ்கின் கேட்டானா கொடுக்காதுங்க. கஷ்டப்பட்டு அல்ட்டு போட்டு எங்கிட்ட எஸ்கேப் ஆகி ஒருத்தர் அடிச்சுட்டு வந்தா கரெக்டா வந்து கண்ணை மாத்திட்டா. கீழே கணக்கு அந்த கண்ணை இருக்கான் கையில வெளியே வந்து பார்த்துட்டு ரிவீல் போடுறான். அந்த மேட்சே மீன் தான் கம்மி இருக்கு. யாரு? Spike planted. Last player standing. பாத்து ப்ரோ உங்க கண்ணுல ப்ரோ அந்த இல்ல ஐட்டர் அவரு அடிச்சு போட்டு மேல வந்தாச்சு. மேல வராங்களா? பின்னாடி யாரா வராங்க? பின்னாடி. ஓ ஏய் 90 டேக். ஓ வேற லெவல். They don't have a single life defending. Actually நான் அதெல்லாம் சொல்ல வந்தேன் ப்ரோ. அவங்க இங்க அசெம்பிள் சொல்லாதீங்க ப்ரோ. ஒரு ரிவீல் கூட பண்ணல ப்ரோ. பாட்டை எங்கெங்க வச்சு பிளாட் ஆக்குறேன்னு பார்த்தேன். நீங்க தான் அவனுக்கு போவாடுங்க வச்சீங்க. எப்போ வெளுத்துருவானே? டேய் காப்பி கேட்டு நீ ஒரு இடத்துல நின்னு இது பண்ணு. நின்னு இது பண்ணு. Nowhere to run. ப்ரோ 52 நீங்க அடிச்சீங்க. நான் 74. ப்ரோ எஸ்டேடா. Last player standing. கட்சியை நினைப்பாங்க பர்கிட்டா ஆக்கி வந்தா. இவன் அல்ட் போட்டானாலே. சரி எஸ் அல்ட்ல ஒரு கில் போட்டு அது நாங்க ரெண்டே அடிச்சு வச்சேன். அவர் 10 HP ல இருந்தாரு. ஏய் 10 HP ப்ரோ 82 ப்ரோ. 82 அது சும்மாவே நோ ஆடலையா நீங்க? ஓ அடி அடிச்சாலே அவங்க 70. நோ அடிச்சலே 70. 70 80 அடிக்கும் ஒரு ஹிட்டுக்கு. 70 ப்ரோ. நான் 52 அடிச்சிருக்கேன். இவ அசிஸ்ட் காணிக்குது. உங்களுக்கு அசிஸ்ட் காணிச்சிருக்குமே. நான் கேம்ப் பண்ணி ஆட போறேன் ப்ரோ. சரிங்க இவன் யாருக்கு தெரியுமா ஏமாச்சான்? அந்த சோவாக்கு ஏமாச்சான். அவர் அங்க இருந்து அல்ட் போறால அவருக்கு ஏமாச்சான். அத கேஜம் மாட்டே. இல்ல இவனை போட் போங்க. ஏய் காலி ஆக போறாரு. நில்லுங்க. என்ன பிளைண்ட் ஆவல. ரெய்னா எங்க? ரெய்னா மிட் வர வாய்ப்பு இருக்கு. மிட்ல வால் இருக்கா? ரெய்னா வந்துதான். அங்கதானாலே? ஆமா ரெய்னா. சோவாங்க இருக்கு. ஏ போய்ட்டாங்க. ஏவா? ஆமா. ஏனா ட்ரீஸ் அங்கலாம் வந்திருப்பாங்களே. மெதுவா வாலலே. இங்க ப்ரோ வராங்க. One enemy remaining. Spike down B. 30 seconds left. பொறுமா. டேய் மிட்ல உன கவர் பண்ணவும் ஆள் இல்ல. அவன் பாட்டு ட்ரோன் விட்டுட்டு இருக்க. கீழ. இப்ப போட்டு விடலே. டிஃப் போட்டு விடு.
சோவா டிஃப். ஏன் ப்ரோ திருப்பினீங்கன்றாரு அவரு. ஆமா காப் வாங்கியாச்சு வாங்கியாச்சு. You should run. Spike planted. ஆமா நீ எல்லா வாட்டியும் ஒரு இடத்துல இருந்தேனா ஓமனா Reloading. ப்ரோ ப்ரோ அவனே இங்க அடியில நான் சேவ் பண்ணிக்கிறேன் விடு. என்னை அவ்வளோ இடிக்கிறலே. சேஜ் ஒரு ஸ்பெக்டர் கேளுங்களா? போன வாட்டி இவங்களை அழகா இது பண்ணிடலாம். இவங்களை அடிக்க விட்டுட்டேன். ட்ரேட் பண்ணிருக்கலாம். இங்கதான் வராங்க. ஐயோ அவர் எதுவும் இதுவும் அடிக்கல. நீ கேவலமா அடிச்ச. Last round before the switch. Spend everything. சேஜ் அப்படியே ஒரு ஸ்பெக்டர் கொடுங்க. சேஜ் சேஜ் ஸ்பெக்டர். காப்பி கேட்டற மட்டும் வேண்டல் இருக்குது. இதான் கொடுமையிலே பெரிய கொடுமை. யார் ரிவீல் பண்ணான்னு கேளு ஃபர்ஸ்ட். எல்லாரும் அப்பா. Spike down, attacker spawn. அங்கதா ரேஸ் இருக்கான் கீழ. ஓகே நைஸ். Player standing. எல்லாம் ஆஃப்ல. டேய் இவங்க உள்ளே வந்துட்டாங்க. கேடி வந்தது கேக்கல போஸ்ட். இப்பதான் கேட்டேன். நான் கேட்டு திரும்பி தானே அடிச்சேன். நான் ரீலோட்ல பண்றேன். காம்பட்ல இருக்க டைம் இந்த மாதிரி கேக்காது. கேக்கல. நான் கேட்டு நான் திரும்பி அடிச்சத போன் கண்ணல இதா இருந்துச்சு. சொல்லு. அவனால அடிக்கணும் தான் கேட்டா. இது கேளுங்க. கோஸ்ட் கேளுங்க. Can someone get this? Thank you. Can someone get this? Thank you. Can someone get thank you? வாங்க போங்க. ப்ரோ ஆமா நான் லர்க் பண்ண வேண்டிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரியா கன்ஃபார்ம். நான் லர்க் பண்றேன் ப்ரோ. நீங்க சைட்டு கூட்டி போங்க. ப்ரோ அவங்க கண்டுபிடிச்சாங்க ப்ரோ. நான் எப்பவுமே லர்க் பண்ணுவேன். அப்படியே ஆமா. Enemy spotted A. அந்த சாக்காட்டு செத்தாங்கடா. அட நூபிச்ச எலினால சொல்றல கரெக்ட்டா சாக்காட்டு வருது. இங்கே வருது. நான் லைன் அப் எல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியவே செய்யல அவங்களுக்கு. Last player standing. You fought well.
அவ்வளவுதான் ஜிஜி முடிஞ்சது. ஏய் லைன் அப் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. Okay, we know the drill. Stick to your roles and we'll crush it. ப்ரோ நான் லைன் அப் எல்லாம் தெரியாது. சேஜ் ஒரு கோஸ்ட் கேளுங்க. கோஸ்ட் இல்ல ஸ்பெக்டர் கேளுங்க. ஸ்பெக்டரை கேளுங்க. Can someone get this? பேசாம சோவா மெயின் ஆயிரலாமான்னு பாக்குறேன். தனியா போய் ஆடு நீ அதான் தனியா போய் ஆடு. அப்படி ஆடணும். நான் ஒரு ரீல் மட்டும். Our spike carrier is killed. Spike down B. அவர் ஹெட்லலே நான் பின்னாடி இருந்து படிக்கான்னு சொல்லி ஒரு ஸ்மோக் வரலான்னு பார்த்தேன். அதோட ஸ்மோக் பிக் பண்ணதே எனக்கு பார்த்துட்டேன். அதான் சொல்றேன்ல எக்ஸ்ட்ரா வருவாங்க. ப்ரோ இது ஹிட் ப்ரோ. Last player standing. ஐயோ ரெண்டு பேர் கழிச்சு விட்டுருக்கலாமே. I have this bite. ஆனா கில்ஜா எங்க ரொம்ப அடிவாங்க. ப்ரோ ரெண்டு பேர் ஏ இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக போயிருந்தானா கேஜி அடிச்சிருந்துருக்கலாம். பார்த்தா அதுக்குள்ள ரேஸ் அடிச்சு பாதி ஹெல்த்து குறைச்சி. 30 seconds left. நீங்க ஒரு Blanket. சோவா ட்ரோனு. ப்ரோ ஸ்மோக் பண்ணா நீ கட்டாங்க கவர்த்து மார்க் பண்ணு. இதே ப்ரோ ஸ்மோக் தான் இருக்கு. Still inside. Cutting the lead. One enemy remaining. Off. Yeah, bro. They are nothing to me. ஆஹா இல்ல அடிச்சிட்டாரு. ஒரு கிளட்ச். ஜஸ்ட் மிஸ். That was worrisome. 1 செகண்ட். சேஜ் ஸ்பெக்டர். Can someone get this? Thank you. Reloading. கைங்க வட்டிக்கிட்டு Reloading. காப்பி நான் ஆடு போட்டுக்க. காபிகா நான் சொல்ற மாதிரி போடு. இங்க வா இந்த இடத்துல நின்னுட்டு. ஏய் பிரசமா நான் சொல்ல. சரி வேண்டாம் விடு. அடிப்போம் மட்டும் பாரு. Revealing area. அதே மாதிரி வெடிக்க மாதிரி கம்பெனி பாத்துக்கோ. வாலி மிட். ரன் என்ன ரன்னன் கண்ணே கீழ போடுங்க. ப்ரோ கேமரா பாம் போட்ற கூடாதுன்னு இது பண்ணாங்க ப்ரோ. அமைதர் யாரோ இருக்காங்க இன்னும். ஐயோ இங்க லெஃப்ட்ல டேகே காட்டல. Last player standing. அங்க வந்துங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். ப்ரோ 69 ஒருத்தங்க ரைட் நான் ரேஸ் 18 பண்ணேன். ஓ ஒண்ணு ரைட்ல மேல இருக்கான். ரைட் டாப்ல எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. கீழ ஈஸி அவரு 69 இல்ல எடுத்து போய் அடிங்க. 30 seconds left. உள்ள போயிருங்க. One enemy remaining. ஈஸி ஓ டிபி ஆயிட்டாரு. அவரு ஓமனல Match point. enemy மாதிரி யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நான் இதுன்னு வச்சு நமக்கு காப்பி ஆட் மாதிரி ஒரு ஆளு ஆப்போசிட்ல தான் ராவலா இவங்கட்டல கஸ்டம் போட்டாங்கனா டீம்ல வச்சிருந்தாங்க கொடுத்துருங்க.
மனுஷ பேர் வச்சு மார்க்கெட் பண்ணுங்க. அதான் சாம மார்க்கெட் இந்த டீம் சேஜ் ஸ்பெக்டர் 9 அங்க பண்ணே வெச்சுவாங்க. இன்னும் செஞ்சு வாங்கி ப்ரோ. வேண்டாம் விடுங்க. ஏய் வா ஹார்ட் ரஷ் ஆப் எனக்கு ஒரு இது கிடைச்சு. இல்ல தரல. வாங்க. மிட்லயே வராங்க. Last player standing. காலி வைப்பா. Defenders win. 3 கோல் நிச்சாங்க. அன்னைக்கு அப்பவே 8 இருந்து. நம்ம அட்டாக்கிங்கே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அது இருந்தாலும் இது அப்படியே தலையில நடந்தது. இந்த பிளேயர் லாபி அது ஃபிளாட் இது வந்து இது லாபி நல்லா இருக்கு. பிரான்ஸ் ப்ரோ கேஜே யார் ஆடுனீங்க இதுல? நான் தான் ப்ரோ. நீங்க யார் ப்ரோ? பேர் யார் ப்ரோ? யாரு இல்லாதது ரேஸ் சிவா அதான் நான் பார்த்தேன். எல்லாம் ஸ்டார்ட் அவனை நான் பார்க்கவே இல்லை. ஐந்தாள் டிக் தான் அவன் கூட எனக்கு ஓகே பரவாயில்ல உன்னோட ஒரு கிலோ அதிகமா இருக்கு. எப்பவுமே நான் அவர்கிட்ட தான் டிஃபர். ஏய் ஆமாடா ஆனானா லாஸ்ட் ரவுண்ட் என்னடா நீங்க கோஸ்ட் எடுத்து போறீங்களானோ. ஓ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆமா. இல்ல நான் பண்ணேன். முடியல நானா ட்ராக் பண்றேன். நீ அத एक्चुअली பண்ணுவ. ஏய் நீ லாஸ்ட் என்னடா கதை இருக்கு. உண்மைதான்ப்பா நீ அதான் பண்ணுவ. நான் ரன் அண்ட் கன் பண்ணனால ஒரே சரி நான் பண்ணேன்னு சொல்றீங்களா? நீ ரன் அண்ட் கன் பண்ண மாட்டே. தலையிலே வப்ப வேற வழி இல்ல. நாங்க பைண்ட் போவோம் மைண்ட் போவோம். ஏய் டைம் நான் கிளம்பறேன். 11 மணி துரியம் அமைதியா ஆடுறாங்க. ஆவட்டனடா. ஏய் அவனுங்க வேற வரானடா. அவனுங்க வரலடா இன்னும் வரலடா வந்திருக்கானுங்க. வரலடா அவனுங்க அமைதியா. ப்ரோ கோஸ்ட் ப்ரோ ஆடலாமா? எனக்கு ஓகேதாமா. எனக்கு தெரிஞ்சு அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோ. அப்படியே இல்ல ஆடுறதுனா நான் வாங்க ப்ரோ ஆடலாம். இங்கனோட வெரி இருக்குது ஆனா அடிக்க முடியல. வெளிய இருக்க அப்புறம் அவங்களா நாங்க இல்ல ப்ரோ நீங்க இல்ல நீ வெரி இருக்குது யார் கிட்ட பாப்பீங்க? டீம்ல நான் மாட்டிக்குவாங்க. நீ அப்படி போயிடு. ஓ நோ. ஒன்ஸ் அப்படி பாப்பி ஒரு கேம் ஆடலாம். ஓகே ஓ பிரசாந்த் இருக்கான் தீபக் இருக்கான். அது முடியும். நடிக்காத ஹாஃப் அன் ஹவர்ல தான் படிப்பியா பாப்பா. ஏய் இல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் படிக்கிறேன். ஹாஃப் அன் ஹவர் அப்புறம் படி. அப்பாவே இங்க தான் இருக்காரு. என்னங்களா அவங்க டீம் திட்ட மாட்டாங்க. ஓ அங்கேயா? ஏய் வீட்ல அப்ப ஏய் அதான் நான் கிளம்புறேன்டா. யோகேஷ் பாபு கூப்பிட்டாருங்க. டேய் அமைதியா தீபக் காண்டி ஏதாவது அவங்க அப்ப எப்படி ஆடுவேன்? ஏதோ மனுஷன் அவரோட இன்னொரு 2 தடவை கெஞ்சிராஜ் பிரசாந்த் வந்துருவாங்க. ஸ்பெக்டேட் பண்றங்க அப்படியே நீ உள்ள நின்னு அப்படியே ஜாலியா ஆடுடா. உள்ள வா உள்ள வந்து ஸ்பெக்டேட் பண்ணு. வா 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 உள்ள வந்து ஸ்பெக்டேட் பண்ணு. அப்படி இதை எக்யூப் பண்ணிக்கோங்க. சாம்பியன் ஸ்கின் எக்யூப் பண்ணிக்கோங்க. சாம்பியன் ஸ்கின்னா ஏன் ப்ரோ அது வேற ஆப்ஷன். நான் எந்தல இல்ல என்கிட்ட இல்ல என்கிட்ட அவங்கள்ட்ட இருக்காமே. இல்ல அவங்க கிட்ட இருக்குல்ல. ஹலோ ஹலோ நீ எங்க அப்படியா? அப்பா என்ன நான் ப்ரோ ஓகேவா உங்களுக்கு? பைண்ட் இல்லையா அவள அதனால தான் ஜாலியா
ப்ரோ நீங்க இங்க ப்ரோ பிளேயர் நான் ப்ரோ பிளேயரை படிச்சு தான் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. யாரு கோஸ்டா ப்ரோ இங்க வேணா அங்க இருந்து ஒரு ஆளுக்கு சொல்லிட்டேன் நான் அந்த பேர் வைக்கல. நான் அந்த பேர் வைக்கல. அவுட் ப்ளே பண்ணாரா ப்ரோ? ஒரு வாட்டியா ரிவீல் ஆறீங்களா ப்ரோ? ஏய் ரிவீல் ப்ரோ சுட்டாங்க ஒரு வாட்டியா ரிவீல் ஆறீங்களா சொல்லுங்க. நானே ஒரு ரிவீல் போடுவா, ஒரு கில் ஏதாவது இது பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்ல இதாகலான்னு பார்த்தா ஒரு வாட்டி கூட ரிவீல் ஆகல ப்ரோ. நீங்க ப்ரோ சொல்லுங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க ரெடி தான். இதுல வேற இவரு ரிவீல போட்டுட்டு அங்க இருந்து ஸ்பாம் பண்ணு. ஆமா அப்பெல்லாம் சொன்னது அவட்ட வீல பாத்துக்கோவே ஓடி எடுத்துக்கோ. ஆவரேஜ் ஜோனஸ் ரேஞ்சுக்கெல்லாம் அவனுக்கு பில்டப் கொடுத்தாடி, அடிமட்ட ஜோனஸா போயிட்ட பத்தியா. ப்ரோ நீங்க டியூலிஸ்ட் ஆடுறீங்களா? சூப்பர் ட்ரம் ப்ரோ. எது எது என்ன ஆடுறீங்க சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு உள்ள வரலையாண்டா? அவங்க எடுக்கலையே வரல நினைக்கிறோம். அவனுக்கு புள்ளி வரலையா? லோடிங் ஸ்கிரீன்ல இருக்கான். பக் நினைக்கிறேன். ஒரு ஸ்கேல்ல வந்து வெரி மேட்ச் போட்டு ஸ்மோக் வேணும்ல நமக்கு. அப்பா வைஃபை ஆஃப் பண்ணுங்க. அப்பா வைங்க பேக். இது ஐயோ ஐகி கேப்ல ஒரு காமெடி பண்றான். ஹலோ விசியா இருக்கடா அப்படியே இருக்கேன் நான் வந்து. எங்க இருக்கு? லோடிங் ஸ்கிரீன்ல இருக்கீங்க. லோடிங் ஸ்கிரீன்ல இருக்கு ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட் ஓகேடா போடு. டக்குனு இன்ஸ்டால் பண்ணுங்க. என்னவா எடுத்துங்களா? பிரசன் ரேனா தெரா. ஏய் ஃபைமன் போறானே டிடி ஃபைமன் போறானே. ஆயிடுச்சு. என்னடா போஸ் ரைனா எடுத்துறான் அவன். ஏய் நீ இன்னும் உள்ளே வரல. நான் விட்டு போட்டேன் ஒரு 2 மேட்ச். ஓகே. ஹலோ நான் இதாடதுக்கா இதா ப்ரோ நீங்க பேசுற சீக்ரெட்லாம் கேக்குது ப்ரோ. நான் சீக்ரெட்டா பேசுறேன் ப்ரோ, நீங்க வேற. சிவா இதா வேணா இதே அடிக்கிறேன். ப்ரோ ஃபைமன் ஆட்டும் ப்ரோ. இல்ல இதா நீங்க தான் ப்ரோ சீக்ரெட் பேசி. ஆமா ப்ரோ யாரு எடுங்க ப்ரோ இன்னும் 10 செகண்ட்ல ரிவீல் ஆயிடும் ப்ரோ. அதே ஏன் சீக்ரெட் எல்லாம் பண்றீங்க? நாங்க பிக் பண்ணிட்டோம் ப்ரோ. இது வந்து தைரியமா பேசு. நாங்க எல்லாரும் இன்ஸ்டால் இதுதான் ஒண்ணும். நீ வந்து சர்ப்ரைஸ் நீங்க டீம் பண்ணு. யா ப்ரோ ஆபி இன்னொரு உனக்கு செக் இருக்கு. என்னன்னா இதுதான் நம்ம சீக்ரெட்டா பேசுறதுடா. இதுதான் நம்ம சீக்ரெட்டா பேசுறது. இது 5 மினிட்ஸ் தான். ஹெவி த்ரோன் போட்டுருக்காங்க. ஸ்மோக்கெல்லாம் எடுத்துட்டு பங்கமா வருவீங்க. ரெண்டு வாங்கலாம். ரெண்டு ஸ்மோக் ஒரு ஜீரோ. ரேட் யூஸ் தான். ஏனா நான் தான் எங்க டீம் அடிக்க கொஞ்சம் கஷ்டம் தான். நான் ட்ரை பண்ணுங்க. தெரிஞ்சது தான. இன்னொரு பெரிய செட்டில் இருக்காரு. அவரை தாண்டி சர்ப்ரைஸ். ஆள வச்சாங்கன்னா அவ்வளவுதான். எங்கது பாத்து கோஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன நினைக்கிறீங்க? பேட்டில் இல்ல ப்ரோ நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே கத்திலாம் சேஜ் என்ன வேற அண்ணா அப்படி பேசல. ஓ ஸ்மோக் இருக்கு மேன். ஜெட் ஸ்மோக். ரேஸ் கோஸ்ட். Can I get a drop? Thanks.
எனக்கு ஒன்று. கோஸ்ட் வேணுமே. ஆமா அது வேணும். கொடுங்க. ஹலோ அந்த டீம்ல வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் கொடுத்து போங்க. இது ரேஸ் 2 ரேஸ் டிஃப் பண்ணாத. எங்க சொல்றது அங்க ஏ ஐயோ என்ன உள்ள வந்தாங்க இன்னும் பாக்கறீங்களா எங்க இருக்காங்க அங்க போய்ட்டாங்க டிபி ஆயிட்டார் டிபி ஆயிட்டாங்களா மாமா இங்க பிளான் பண்றாரா Spike planted. அடிக்கிற அடி நான் Team Ace Team Ace. I could have left my arms at home. They think we wouldn't fight back? Dead wrong. காப்பி கேட் இங்க வை இங்க அவங்களுக்கு தெரியாத மாதிரி வை அந்த ட்ராப். அப்ப அவங்க சடனா இது பண்ண மாட்டாங்க அந்த ட்ராப். மேனன்டர் வந்து இது ரேனா வந்து சச்சின் நினைக்கிறேன். ஃபீனிக்ஸ் வந்து சச்சின் நினைக்கிறேன். இங்க இத எடுக்கறாங்க. என்ன அப்படியே அடி. ஆக்சுவலா நான் இன்னொன்னு இது பண்ண மாட்டேன். ஐயோ என்ன ப்ரோ பண்றாங்க? ஹீல் பண்றாரு. நீ ஃபார்ம்ல இருக்க. One enemy remaining. ரேசிங்க. Okay, big break, guys. Farm. யாரு ஃபார்ம்? I know what must be done. அந்த எல்ரெடி Need a இது drop. மாத்துறீங்களா? Need a drop. அது இது மாத்துறீங்களா? ஆமா சாம்பியன்ஸ் வச்சிருக்காங்க. Can I get a drop? நான் வந்து எடுத்துட்டேன். உடனே வேண்டாம் பாங்கடா. ஆமா நானா இது வாங்குறேன். இன்னொன்னு கேளுங்க. Thanks. தூக்கி போடுங்க. Thank you so much. நீங்க சவுண்ட் கிட்ட டப்பிங் பண்ணுவீங்க நான் டக்குன்னு ஒரு பைண்டா போட்டு பாத்துறேன். டீல ப்ரோ. இங்க டிகாய் Joke's over. You're dead. ச்சா. வந்துட்டேன். Spike planted. ஐயோ இல்ல கண்ணு. Gotcha. நான் அப்படியே ஃபார்ம் வந்தா அவன் வந்து ஜெயிச்சிட்டான். இல்ல ரீலோட் ஆகலனா அவளே அடிச்சிருக்கணும். Together, we will bury them under their transgression. I get a drop. Thanks. எனக்கும் ரெஸ்பெக்ட். ஜெட் அங்கே போல வாங்க போறடி. அண்ணாவது இல்ல ஜெட். வாங்கிட்டேன். பரவாயில்ல வாங்கல. வேணாம் ஸ்பெக்ட்ரல் சர்ச் பேண்ட்ல எடுத்துக்கறேன். காப்பிட் அவ்வளோ பீக் பண்ணி அடிக்காதல உள்ள இருந்து அடலலே. நோ. Multiple enemies A. ஐயோ 40 guys. இங்க தான் இருக்காங்க. ரேனா இங்க தான் Last player standing. ஐயோ இல்லங்கடா. ஐயோ லே ஏன் வேஸ்ட் ஆச்சு. பங்கமான டிஃப்லலே. ஐயா நான் இதுக்கு
பாத்து டிபி. Spike planted. பின்னாடி தான் டிபி இருக்கணும் மோஸ்ட்லி. ஓ 120ல அவரே 120ல எஸ்கேப் ஆயிட்டார்ல. No one beats my firepower. கன் கேளுங்க. வேண்டல் கேளுங்க. Can I get a drop? Thanks. நான் சேவிங் இந்த ரவுண்ட். கஷ்டம் தானே ப்ரோ, நான் ஏறி அடிக்க போறேன். ஏறி போய் அடிக்க முடியாது, எப்படி அடிப்பேன்? அதான் அவங்க 3 பேர் நிக்காங்க, போயிட்டு காவலாம் செய்வேன். பரவாயில்ல. இந்த இடத்துல ஒளிஞ்சிரேன். ஆ They are so dead. ஐயோ ஐயோ Bomb Maria. உள்ளப்போம். கன் எடுத்துவோம். இந்த கண்ணமா எங்க ப்ரோ எங்க இருக்காங்கன்னு தெரியல. Last player standing. ரைனா சிட்டியா வந்திருப்பாங்க மோஸ்ட்லி. பிளான்டே பண்ணல இன்னும். இந்த இடம் செக் பண்ணிட்டு போங்க. இல்ல பீ தான். வேணாட்ட தான் வச்சிருக்கு. ஏய் வெயிட் பண்ணு. ஆக்டிவ் இருக்கும். நான் இங்க தான். இல்ல அங்க ஏ. Spike planted. ஓஷோ டைமிங் Surrounded by minha família. We won't lose. இது ப்ரோ இது வேண்டலாம். சாம்பியன். அந்த பீ வேறங்க. காப்பி கட் 6000 ரூபாய் வச்சிருக்கான். காப்பி கட் கன் வாங்கி தருவியா? யோரு எப்பயுமே ஹோல்ட் பண்றான். நீ ஃபினிஷ் அடுத்த வந்து வரலாம். உன் இது வச்சிருக்கல பின்னாடி எங்க ஆல்ரெடி அப்படிதான் அந்த ரைட்ல இருந்து அடிச்சா என்ன பண்ணுவா? விட்டுறேன். ஏய் அடிச்சிட்டாங்களே. ஓ 148. Be faster. ஓ பின்னாடி இருக்காரு. ஓ ஏய் ஃபர்ஸ்ட் மிஸ். ப்ரோ லோ ரேஸ் லோ 148. Spike planted. 2 ஹெச்பில இருக்காரு. பிரீச் எலி போடுங்க ப்ரோ. அங்க இருக்கான். பிரீச் அங்கடா. இங்க ஃபுல்லா பின்னாடி வர ஆடுவாங்க. ஐயோ Last player standing. ஆப் சேவ் பண்ணி This place is nice, but not nice enough to die in. Let's win and get out of here. ஆக்சுவலா எனக்கு மட்டும் காசு எப்படி வந்துட்டே இருக்கு ரேஸ். நீ எந்த ஒரு கர்மமும் யூஸ் பண்ணவும் இல்ல, ஒண்ணும் பண்ணல. எபிலிட்டி எல்லாத்தையும் போட்டுதாம்ல இருக்கேன். எபிலிட்டி என்ன எபிலிட்டியா வேற அந்த ட்ராப் மட்டும் போடுற அவ்வளவுதான். ஒரு 6 புல்லட் 8 புல்லட் ஒரு செரிஃப் இருக்கு, அது யூஸே பண்றது கிடையாது. அதுக்கு 8 புல்லட் வாங்குனதுல இருந்து 8 புல்லட்டோட இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மொதல்ல அடிச்சா அப்ப பார்த்து சவுண்ட் கேட்டது எனக்கு. Who's next? இங்க தான் வராங்களே. Spike down A. உள்ள வராங்க. Joke's over. You're dead. ஏய் அடிங்க. ஐயோ நீ ஆமா அவர் இது போட்டு வராரு. Last player standing. நீ அப்போ முன்னாடி போயிட்டு டைம் இது பண்ணிட்டு இருந்தேன் லைக் சிட்டி போட்டு எல்லாரும் நான் லாஸ்ட் பேர் தண்ணிக்கு Spike planted. என்ன அல்ட் போட்டு வந்து அடிச்சிட்டார்ல, ஷார்ட் கன் தூக்கிட்டு வந்தாரு. யோரு அட்டாக்கிங்ல ஆப் ஆடுறாங்க. அவன்கிட்ட அந்த அளவுக்கு காசும் இருக்கு. ஏய் என்ன படவே மறந்துச்சு.
We are Valorant. We are fighting. யான் பிரச்சனை நான் வந்து போறேன். ஆப் வாங்க காசு வேண்டாமா? அவன் ட்ராப் ஆக்டிவேட் ஆகுற வெயிட் பண்ணாமல முன்னாடியே போய் செத்து போயிடறான். அவன் ட்ராப் எதுக்கு இருக்குன்னு தெரியல, என்ன கருமத்து கட்டாகி இருக்குன்னு தெரியல. ஐயோ மோக்க அடிச்சிட்டாரு ப்ரோ பாட்டி. லைன்ல அடிச்சிட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அடி பண்ணிடுவோம். மூணு பேரும் அங்கதான் இருக்கிறாங்க. நான் சேவ் பண்ணி வரேன். கண்ணெல்லாம் ஒரு மயிரம் இல்லை. Spike planted. Last player standing. டேய் சத்தியமா காப்பி கட்ட அடிச்சு ஏய் வெளுத்து விட்டுற மரியாதை பெயர் மரியாதை டேய் பைத்தியம் மரியாதை கண்ணு வாங்கிட்டா ரெடி நான் செத்துட்டானே கண்ணு வாங்கிட்டா நீ கண்ணு கேட்டதை விட கொஞ்சம் மரியாதைன்னா கஷ்டம் அப்படியா சரி வா பாத்துக்கலாம் ஏய் எனக்கே கண்ணு வாங்க ஆசை இல்ல தேவையில்ல விடு சேவனாரோ ஆமா ப்ரோ எனக்கு பைசா இல்ல கீப் அப் இந்த சேவன் அது சோகதையில இருக்கு ஐயோ EPI செத்துட்டோம்லே Player standing. பின்னாடி வராங்க முன்னாடி இல்ல சிவா இது என்ன தெரியுமா ரேஸ் பாம் பூமர் எல்லாம் போட்டா வந்து சரியா ஓகே ஐ only have like ஏன்டா போடவே இல்ல ஆனா டிபி கிளிக் பண்ணனா பைத்தியம் பைத்தியம் எப்படிப்பட்ட பைத்தியம் தெரியுமா டிபி ஒன்று இங்கே வச்சிருக்கான் இதுல டிபி எங்க தெரியுமா இருக்குது இங்க இருக்குது இங்க ஒரு டிபி அதான் இங்கதான் ஸ்பாட் ஆகிற டிபி அடிச்சிட்டு வர இடம் இங்க பைத்தியம் உள்ள இருந்தா சரியா உள்ள இங்க இருந்தா நேடெல்லாம் அங்க விழுந்துச்சு யார் யாம் பக்கத்துல இருந்தது எல்லாம் நீங்க இன்னும் எல்லாம் விட்டீங்க Player standing. ரைனா இங்க இல்லன்னு நினைக்கிறோம்ல சவுண்ட் கேட்ல let's get these ஆமா நீ எல்லாம் இருந்தா பின்ன என்ன பண்ணது பாப்போம் அதுல இன்டு 2 நால வாய் பேசுறே நீ என்னது நம்ம கடைசி நம்ம ரெண்டு பச்சை ஜெயிக்கணும் அவர் அதுவும் யோர் வந்து என்னைய குறி வச்சு வராருலே யோர் என்னைய குறி வச்சு வந்து அடிக்கிறாரு அல்ட் போட்டா ஷாட் கன் எடுத்து get out of my way திருப்பி இன்னொரு One enemy remaining. அந்த ஆப் எனக்கு வேணும்
வழி உள்ளலே. bro. எல்லாரும் சேர்ந்து போய் அடிப்போம். போ முன்னாடி போ. 139 தானே. Fire in the hole! Aw, thought to try harder. எவ்வளவு கரெக்டா? ஆமா. இல்லன்னு நினைக்கிறேன். Last round in the half. ஆமா. ஆமாமா ட்ரெவர் ஆனார்ல. ட்ரெவர் ஆனு இதானார். என் மேல அல்ட் அடிக்க வந்தாரு, நான் அடிச்சிட்டேன். bro எனக்கு இது வாங்கி தாங்க. யாமா அடிச்சார்லலே. வாமாலையா? யாமா அடிச்சாரு. ஆமா போயிட்டு அப்படியா? சைடுல போயிட்டு. எது ப்ரோ கேளுங்க வாங்கி தரேன். அவங்க இது பானு நீங்க கண்ணு கேளுங்க வாங்கி தரேன். ஷீல்ட் வாங்க, ஃபுல் ஷீல்ட் வாங்கிட்ட காசு இருக்கு. ஹலோ ரேஸ் கேளுங்க சீக்கிரம். இல்ல bro டைம் ஆச்சு. சாரி ப்ரோ. இல்ல ஃபைட்டிங் Spike down A. என்ன ட்ரேட் பண்ணிட்டானா? ஐயோ நான் இது வச்சிருந்தோம்ல. அந்த என்னது இதுதான் இருக்கா? உள்ள லெஃப்ட் One enemy remaining. Spike down A. Switching sides. I know that I am by bro your என்ன side. இது கொடுத்தா ரேஸ் கோஸ்ட். அந்த ஆப் கிடைச்சா நல்லா இருந்திருக்கு ப்ரோ. நான் ட்ரவர் அடிச்சு வரேன். டாஸ் அடிச்சு போய் இங்க ஒன்னு அடிக்க போறல. இங்க எவ்வளவு அடிக்க போற ஒண்ணு கெட்டி. எங்க? அங்க போட்டு டாஸ் அடிச்சிட்டு போய் அடிக்க போறேன். இங்க இருக்கிறாங்க எல்லாம் அவங்க நான் ட்ரவர் போட்டு தரேன். அவங்க 56 பிளைண்ட போடுவாங்க. ஆனா சரி போடு பாப்போம். நீ போ அடலே ட்ரை பண்ணல. அதான் போறேன். நான் பண்ணலாம் சொல்ல, நான் சொல்றேன். நான் அந்த சினாரியோ சொல்றேன், என்ன நடக்கும்னு சொல்றேன். நான் ட்ரை பண்றேன். எனக்கு அந்த கஷ்டம் தான் இல்ல. நீ ட்ராவல் பண்ணி விடு, நான் அடிக்கிறேன். ஸ்மோக் இருக்கு. ரெடியா? ரெடி ஸ்டார்ட். டேய் வெயிட் பண்ணல. இத போ. ஏன் டேரவுடி? யோ இல்லையா நீங்க யாரோ சொல்றீங்க. ஐயோ டாஷ் அடிச்சம்லலே. ஃபிளாஷ் திரும்பி லெஃப்ட் திரும்பிட்டு இது பண்ண. ஃபிளாஷ் தப்பிக்கிறதுக்கு. ப்ரோ சூப்பர் ட்ரம் ப்ரோ. ஏய் அடிச்சிட்டே இருக்கு. Last player standing. அந்த கேப் வால் கேப்போட அடிச்சிட்டாங்க ப்ரோ. அதனால நீங்க போய் அத எட்டி பார்த்துட்டீங்க. அந்த கேப் வால் பின்னாடி ஆட வேண்டியதானே. பைத்தியம் ப்ரோ. I hate to say it, but probably best to play as a team. So, what's the plan? ஆமா சொல்லு நாயா சொல்லிட்டு ப்ரோ நான் இங்க போறேன். நான் ஒரு கில் எடுத்துட்டு இது வந்து அது சாவு நல்லா தான் இருந்துச்சு. பிரச்சனை இல்லை ப்ரோ. மார்ஷல் ஆடுங்க ப்ரோ. சேஜ் ப்ரோ இல்லாம அவர் நிப்பாரு. இவர் ஃபர்ஸ்டே இது தூக்கி போட்றாரு. யார் இது? ஹெட்ஷாட்டா? ஹெட்ஷாட் தான். ஹெட்ஷாட் அடிச்சா மட்டும் தான் சாவணும். கன் வச்சிருக்கல. கன் அடிடலே. கன் வச்சு அடிடலே. எங்கல ஓடுறா? லைஃப் இல்லடா. ஆனா பைத்தியமா. அந்த கண்ணதா. கொன்னியா? சூப்பர். அவ்வளவுதான். கன் எடுத்துக்க போ. நேம் கூட வச்சிட்டு நான் பூம்பாட்டி கட்டங்க வந்து ஏ போலாம் ப்ரோ. ஏயா என்ன ஏறாமலே ஏடா அப்ளை ஆகிட்ட வந்துட்டு இருக்க. 20 HP தானே இருக்குது. அவ கன்ஃபியூஸ் ஆயிடுது. டேய் பைத்தியமா சத்தியமா. கன் இருக்குல அவன்ட்ட அடின்னு சொன்னா சும்மா நின்னுட்டு இருக்கான்.
ப்ரோ எட்டி குத்துறாங்க எட்டி பாத்துறீங்க வேணா எக்ஸ்ட்ரா ப்ளே வந்துடா எப்படி வந்து ரீலோட் பண்ணிக்கோங்க One enemy remaining. பின்னாடி எங்க பின்னாடியா ஃபர்ஸ்ட் பா ஐயோ 19 ப்ரோ நீங்க தான் ஆட்ல பொறுமையா ஓ இவருக்கு காப்பியா காலியா 19 நீங்க கத்தி மாத்தாதுங்க கண்ணை வச்சுக்கோங்க கத்தி மாத்தாதுங்க அது அப்புறம் அப்படியே ஒரு பழக்கமாவே ஆயிடும் சூப்பர் டேய் ஆடிலே மூடு நான் வேண்டாம் ப்ரோ அவர் 2 பேரும் சேர்த்து விட்டுட்டு நான் போய் அழகா அடிச்சு சேர்த்து டிராவல்ல ஓடுது இந்த ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம் அவங்க ரஷ் பண்ணி தான் வராங்கண்ணா அவங்க ரஷ் பண்ணி வராங்க டிவிஷன்ல ரஷ் பண்ணி வராங்க ரேஸ் இங்க வாங்க நான் சொல்ற மாதிரி அந்த பூம்பாட்டை உருட்டி விடுங்களா இந்த இடத்துக்கு ஏம் பண்ணி உருட்டுங்க ரேஸ் அடுத்த ரவுண்டா பண்ணலாம் பாத்து டேய் தயவு செய்து அங்கதான் இருக்கானா விடுங்க ப்ரோ அவன் மட்டும் கூட இருக்க வேணாம் ப்ரோ இதுல உருட்டுங்க இதுல ஏம் பண்ணி உருட்டுங்க அதுக்கு ஏம் பண்ணி உருட்டுங்க நான் கேம்பர்ஜ் இல்ல சும்மா அந்த புறானா வாய்க்கு இங்க ஆள் வராங்க Enemy down. எப்படி என்கிட்ட வேண்டல் இருக்கு எடுத்துக்கோங்க வேணா கை லெங்தா இருக்கும்ல வேண்டல் எடுத்துட்டாங்க Spike down A. 30 seconds left. One enemy remaining. அங்க பேரு இங்க தான் இருந்தாங்க இருக்கு இங்க வேண்டாம் ரீலோட் பிளான் பண்ணுங்க சீக்கிரமே பிளான் பண்ணுங்க கன்னு கையில வச்சுக்கோங்க 10 seconds left. பிளான் மேலே ஹெவன்ல இது இல்ல ரைட் தான் இங்க தான் Hey, who's got the snacks? நில்ல போனாங்க ஐந்தாரல Prepare yourself. அது ஒரு விதமான டிஸ்ட்ராக்ஷன் தெரியா மூடி டாடு சரியா ப்ரோ நான் ஜெட்டுக்கு வால் பேங்க்லயே 11 ஷாட் கொடுத்திருக்கேன் எனக்கு ரெய்னா எனக்கு இன்னும் கத்தியால குத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஒண்ணேவா ஆமா என்ன இந்த சைடுல டேய் காப்பி அடி ஷீல்ட் வாங்க இந்த சைடுல இவன் மட்டும் தான் இருக்கான் குதிரை கணக்கு அங்க எங்க ஓடிட்டு இருக்கான் அது எப்போ பண்றதானா ஆபரேட்டர் ரெண்டு பேர் காலியா கண்ணு மாதிரி இங்கதான் எங்கேயா வருவாரு இங்க இருக்கு இங்க ஒரு ஆள் அடிச்சா இன்னொரு ஆளுங்க இருக்காங்க யார் இருக்காங்கன்னு தெரியலனா காப்பி ஒண்ணே ஸ்பைக் இருக்கு டிராப் பண்ணிடலாம் ரெடி பி போங்க வந்தா போயிடலாம் ப்ரோ இது அவன் ஸ்பைக் ஏறி வந்தான் ப்ளஸ் சவுண்ட் ஏறுது ஏய் எங்க ஐயோ சுத்தி வந்துட்டாங்க உள்ள இருக்காங்க டேய் உள்ள பண்ணு ஐயோ கீழ வந்து ஏனா வேற லெவல் டிபி Okay. They found my trap. Last player standing. ஐயோ 97 லே ஓட்டர் 97 உங்களுக்கு One enemy remaining. உள்ளாடி ஓகே உள்ளதான் டிஃப்யூஸ் பண்ண போறடி ரைட் பாத்துக்கோ நீ இதுக்கு அந்த கார்னர் உங்களுக்கு நல்ல கார்னர் ரைட் நைஸ் I go through anyone. ஆப்பன் ஆப் கேடி வேண்டாம் விடு
அவங்க ஈகோ உடைஞ்சிடுச்சு. எனக்கு ஒரு புல்லட் எனக்கு பின்னாலோடி வந்து அடிச்சிட்டாங்க. ரைனா எல்லா வாட்டியும் இப்படி சுற்றி வந்துடான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து விட்டு ஹுக்கா வழியா ஏன் பண்ணுவாங்களா? எட்டு அதே மாதிரி வாழை எட்டு நான் இது போட்டுருவாங்க. கிட்டே ஆடுறதுனா அங்கெல்லாம் போட்டுதாரு. இங்கே போட்டு உள்ள போயிட்டு அவங்க அடிக்க போகிறது கஷ்டம் இருப்பாங்க. வேண்டாம் வேண்டாம், யாரும் இல்லை வேஸ்ட் அது. வேண்டாம், ஆமாம் போயிட்டாங்க. எல்லாம் மார்க்ல ஆடுறாங்க. சேவ் ப்ரோ. Right there. That's it. 80 next. பின்னாடி வரணும். இல்ல ஏன் இவன் ஒருத்தவங்கள யாங்கிட்ட வந்து இது பண்ற. இன்னும் ஃபீனிக்ஸ் மேலதான். ஐயோ இதுல போய் இடிச்சிட்ட முள்ளே டான்ஸ் அடிக்கும் போது பார்த்தேன். இடிச்சாவாம இருந்தேன். நம்மால் ஒருத்தன் ஓடதா என்ன இதுன்னு தெரியல. டிஃப்யூசிங்ல பாத்துட்டு வந்தியா? டைம் முடிஞ்சப்பறம் வந்தேன். ஆமா ஓகே ஓகே. Let them try to get him. ப்ரோ டிபி வைக்கிற இடத்தெல்லாம் பாத்தீங்களா ப்ரோ? காப்பி கேட்டு வெறியா வைக்கிறாரு. பாத்தீங்களா? சரி நீ என்ன கவனிக்கிறீங்க ப்ரோ? இவனை வச்சு நாங்க நான் வாடியே போயிடுறேன். அப்படியே ஃபைட் மேலே அப்படியே வைப்பாரு. ப்ரோ Our spike carrier is killed. Spike down A. Joke's over. You're dead. Grounded. ஐயோ டாஷ் இல்ல, டாஷ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். Spike down A. Hey, slow standing. மட்டும் அங்கே போய் வந்துட்டு ப்ரோ. டிவி பட்டு நமக்குன்னா பார்த்தா போனாங்க வந்துட்டு. டேய் ஆனா கரெக்டா தான் டிவி பண்ணேன். ஆனா ரெஸ்பான்ஸ் பிடிக்கலாம். அவங்க இங்க ரெண்டு பேர் பீக் பண்றாங்களே. நான் டவர் போடுறேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இங்கயா? இங்க ரெண்டு பேர் பீக் பண்றாங்க. எனக்கு டிராப் இது ரேஸ்க்கு ஒரு டிராப் கொடுங்க. ஒரு டிராப் கொடுங்க. ரேஸ் நான் ஸ்பைக் பண்ணி அப்படியே இன்னும் உள்ள ஓடிட்டாங்க. கொஞ்சம் ராம் நினைக்கிறேன். வரங்க ஒரு அதான் நில்லு. நீ மேல பாத்துக்கோ, நான் கீழே போறேன். ஜெட்டு எங்க தான்? ஜெட் எங்க அப்ட்ரா பண்ணியாருச்சு. One enemy remaining. இப்பதான் டிபி ஆடா பைத்தியம். Spike down B. Bro, அவர் இது பண்ணாரு bro. இதா My power does not end. என்ன ஃபேந்தம் அது? உன்னை யாரில் போய் சண்டை போட சொன்னாங்க? சண்டை போடல, அவர் பேக்ல வந்துட்டார்ல அந்த இதா டிபி ஆகி. நீ திருப்பி ஓடனா நான் பார்த்தேன். நீ திருப்பி ஓடனதை நான் பார்த்தேன்.
அதான் அவர் வந்திருக்காங்களா இல்லையான்னு போய் பார்க்க டிபில வந்துட்டாங்களா இந்த டிபில யாரு வராங்க கியூரியாசிட்டில வந்துருவாங்க ஆப்பு வாக்கு அல்ட்ரான போட்டு போலாம் அவ்வளவுதான் ஒரு விக்கெட்டா சொல்லலாமா சொல்லுங்க வெயிட் பண்ணு லெஃப்ட்ல அங்க ரேஸ் இருக்கா கவர் பண்ணிருக்கலாம் என்ன யார் அடிச்சா One enemy remaining. Spike down A. என்ன யார் அடிச்சானே எனக்கு கரெக்டா தெரியல ஜெட் பேக் ஸ்டாப் அப்போ இந்த டிராப் அவன் அச்சானா அந்த லெவல் எப்போ எங்க வச்சிரான் பாரு அவன் டிராப் எங்க இருக்கு மட்டும் பாரு ஏன் மேப் பைத்தியக்காரன் இவனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ இப்போ தெரியுதா ப்ரோ இவனை வச்சு தான் நாங்க கோல்ட் வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு நான் சாம்பர் எடுத்தனால நீ எப்பவும் பிளாட்டினம் வந்துருப்ப நான் எடுக்கலையே நீ இல்லாம ஆடினா நீ இல்லாம ஆடினா நாங்க எங்க வந்திருப்போம் கோல்ட் சியா முக்கி போறேன் 30 seconds left. ப்ரோ வந்துட்டாங்க குடிச்சாச்சு நான் குடிச்சு கொஞ்சம் லேட் ஆகும்டா Time to stock back up. கொடுத்துட்டோம் ஏகி 40 சிவா பீல அல்ட் போடு எனக்கு பி கொஞ்சம் இதா இருக்குமோன்னு தோணுது பீல போங்க அல்ட் போட்டு விடுறேன் உள்ள ஏறிடலாம் பீல அல்ட் போட்டு நெக்ஸ்ட்ல அங்க வந்து இது போடு இத போடு ஹுக்கால வந்து அவங்க பாட் விடட்டும் அல்ட்ட போட்டுட்டு அந்த எல்போ இருக்கு பாரு எல்போ ஏரியாக்கு வந்து ட்ரவர் அடிச்சிரு Let's go. இப்போ நான் ஸ்டார்டிங் லெவலியே எனக்கு ஏற ஆப் இருந்துச்சுனா அப்புறம் ஆப் இருக்கல ஆப் இதுவா இருக்கு Okay. நான் முடிஞ்சு விக்கெட் ஆப்ல அது கண்ணு தான் ஐயோ 40 Spike down B. Yeah. bro கவர்ல வாங்க இங்க இருக்கு ஏப்போங்க அல்ட் அடிச்சு ஏப்போ போ காப்பி எடுப்போ ஃபர்ஸ்டா போ ஏதாவது இருக்குன்னா வச்சிட்டு போலே பேக் ஸ்டாப் ஏதாவது ஒன்று வயலே இங்க பின்னாடி இங்க வயலே அது வயல வாண்ட தான் இருக்குது பிளான் பண்ணலாலே One enemy remaining. அவன் பாத்துக்கோன்னு சொன்னல அதான் நான் பின்னாடியே போட்டுட்டாங்கன்னு நீ என்ன ஓகே இந்த மூவ் வச்சு நான் பாட்டி கொடுத்துருக்கேன் பாட்டி கூட நானும் தான் எவரு பாட்டி நான் யாரோட ஒரு ஆள் வாங்க இங்க தான் அவர் பீக் பண்றாரு எவரு வராரு எவரு வந்தா எவரு நான் மேல எங்க இது பண்றாங்க ப்ரோ காப்பி கட்ட கூட்டி போலே உங்க கூட பீக் பண்றேன் நான் ஒரு கடை ஸ்னைப்பர் இருக்குல ஏன்டா நான் வரேன் நான் கூட வரேன் நீ அவங்க கூடயே வராரு வெயிட் மெல்ல பீக் பண்ண மாட்டாங்க வேணாம் நேட் போடாங்க You're dead. Blocking sight. என்னடா அடிக்க காப்பி கேட்டு ஏய் என்ன பொளந்திருப்பாரு அவருக்கு உஃப் இங்க வந்துறலே இங்க அங்க போறலாம் One enemy remaining. அவர் அங்க ப்ரோ ஷாட்கன் இப்போ 2-3 Match point. இவன் புட்டாம்போது ஒரு உஃப் அது எவருக்கு உஃப் நான் எஸ்கேப் ஆயிட்டேன் சிவா உன் அல்ட்ட வச்சு ஏறலாம் கரெக்டா இந்த ரவுண்ட் பிடிச்சா முடிஞ்சிச்சு சிவா உன் அல்ட்ட வச்சு ஏறினா இந்த ரவுண்டோட முடிச்சிடலாம் எங்க ஏறலாம் சொல்லுங்க எது சிட்டி அவசரப்பட்டு அது மாதிரி சண்டை எடுக்கணும் பி போலாமா ஏ போலாமா இங்க ஷாட்கன்ல ஆடுறாங்க
மோஸ்ட்லி. ஆனா அவங்க 2-3 ஈக்குவல் இல்ல. இங்க முன்னாடி வந்தாச்சு. இங்க இது போடுங்க. Enemy spotted. One dead. For you. Blocking sight. Who's next? கால் போடுங்க bro. பிளான் பண்ண எப் Yes, you want to back blinding. Enemy kill. என்ன ரெஸ்பாண்ட் bro. லைனா என்ன ரெஸ்பாண்ட் bro. Your duty is not அண்ணா அடிச்சான் பேக் ஸ்டாப்ல. நீ மயிர் மாதிரி அங்க டிபி நின்னா அடிக்க தான் செய்வாங்க. டேய் பின்னாடி அந்த இது போயிட்டு மாட்டியாச்சு லெஃப்ட் Attackers win. இந்த மாதிரி போய் ஜெஸ்டம் bro. பயங்கரமா என்னென்னமோ பண்ணாரு bro. நான் இந்த பிளைண்ட் அந்த வாலுக்கு முன்னாடி போட்டா பிளைண்ட் ஆகாதா? தெரியல. டர்ன் பண்ணிருப்பாங்களே. டர்ன் பண்ணி வேணா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏய் அதான்ல நம்ம வந்து இதுல போய் நிறைய இது செக் பண்ணி பார்க்கணும். நம்ம யூஸ் கேக்குதா bro? ஓகே பாய் bro. ஓகே bro. நைஸ் கேம் bro. பாய் நான் நைஸ் கேம் நான். ரிப்போர்ட் யோரோ bro. ஏன் ப்ரோ அவர் என்ன ப்ரோ என்னைய குறி வச்சு வந்து அடிக்கிறாரு. சரியான பிஃப் அதுல நான் என் பின்னாடி கூட இருந்த காப்பி கேட்டு காப்பாத்த மட்டும் அவனுக்கு ஒரு பிஃப் அவர் ஆமா நீ வரப்பெல்லாம் அவர்தான் வந்து பின்னாடியே இல்ல ப்ரோ 2-3 வாட்டி நீங்க என்னைய வந்து அடிச்சீங்க. அல்ட் போ 2 வாட்டி வந்தீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து அடிச்சிட்டீங்க. என் பக்கத்துல ஒருத்தர் இருப்பான் ட்ராப் வைப்பான். எதுக்குன்னு தெரியாது. ட்ராப் வச்சுட்டு ட்ராப்புக்கு முன்னாடி போய் ஆடுவான். அவன் எதுக்கு இருக்கான்னு தெரியல. எடுத்துட்டு வந்து ஆபரேட்டர் அல்ட்ல வந்து என்ன அடிக்க வந்தாரு. ப்ரோ ஒரு வாட்டி பாத்தீங்களா நீங்க யாரும் நேடெல்லாம் போட்டு விட்டீங்க. அவன் டிபி நேடு பக்கத்துல வச்சுட்டு டிபி வந்து செத்து போனான். யூஹால் உள்ளதான் ப்ரோ இருந்தான். நேடு போட்டோன்னு டிபி வந்து செத்து போயிட்டான் ப்ரோ. அவனை என்னன்னு சொல்லதுக்கு யூஹாலுக்குள்ளதான் ப்ரோ இருந்தான். சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. எது ப்ரோ? ப்ரோ அவங்களுக்கு அனுப்புனேன்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியலையே. எல்லாருக்கும் அனுப்புனேன். அவங்க அக்செப்ட் பண்ணாங்களான்னு தெரியல. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ நைஸ் கேம் ப்ரோ. எனக்கு லைவுக்கு கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ். என்ன சேனல் ப்ரோ? நான் இதுல போட்டு விடுறேன். சின்ன சேனல். ஓகே நான் செய்ய அப்பவே சொன்ன ஆளு இதா ப்ரோ சேனல். ஓகே ப்ரோ. நான் இன்னொரு வாட்டி அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் ப்ரோ. அவங்க அக்செப்ட் பண்ணாம தெரியல. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் போன லைக் பிசி இல்ல ப்ரோ அவங்க ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட் இது பண்ணிருக்காங்க. ஓகே பை. 429 சப்ஸ்கிரைபர்ஸ் அது. ஆமா ப்ரோ அதேதான். லைவ்ல தான் இருக்கீங்க. ஆமா ப்ரோ. இதோ போட்ட சப்ஸ்கிரைப். சூப்பர் ப்ரோ. ப்ரோ நீங்க எப்ப ப்ரோ ஆடுவீங்க? எங்களுக்கு வேற ஒரு ஆள் கம்மியா தான் இருக்கும். நான் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆடுமா? இதே டைம் மோஸ்டா ஈவினிங் ப்ரோ. மார்னிங் ஈவினிங் தான் ப்ரோ. 6 மணிக்கே ஆடுவோம் நாங்க. லைக் எல்லாம் இருப்போம். நான் இது இவரோட சூப்பர் ட்ரம் ப்ரோ அப்புறம் சிவா காப்பி கட்ட 4 பேர் ஆடுவோம். ஒரு ஆள் இல்லாம தான் இது பண்ணிருப்போம். யாராவது வருவாங்களா யாரு? அதான் நீங்க எங்களுதே நிறைய லைக் ஒரு 6-7 மெம்பர்ஸ் இருக்கானுங்க. அதனால லைட் ஆனா கஷ்டமா இருக்கு. அப்புறம் மார்னிங் ஈவினிங் அப்போ நார்மல் காம் போயிடுது. ஓகே ஓகே. சரி இப்பயா சொல்லு ப்ரோ ரேங்க் என்ன ப்ரோ? ஒரிஜினல் ரேங்க் ப்ரோ கோல்ட் தான் ப்ரோ.
கோல்ட்ல கோல்டு 1. ஆஹா கோல்டு 1 தான் ப்ரோ. 1 ஆமா ப்ரோ. ஓகே. ஏன் ப்ரோ உங்க ரேங்க் என்னது? நான் கோல்டு 1. ஓகே ஓகே. எந்த கோல்டு 1 தான் ப்ரோ. அவன் சிவா வந்து கோல்டு 2 போயிருக்கான். கோல்டு தான் ப்ரோ. டேய் பிரான்ஸ் 2 அமைதியா இரு ப்ரோ. கேங்லயே இருக்கிறதே கம்மியான அவன் பிரான்ஸ் 2. இத சேர்த்து எல்லாரும் சில்வர் 3. எத்தனை ஃபர்ஸ்ட் ஆக்டரா ஆக்ட் 1 எபிசோட் 1 ஆக்ட் 1 ல அப்போட போனதில்ல. நான் அப்போட போனதில்ல. டேய் ஆமா இவன் கோல்டே போனதில்ல இது வரைக்கும் வாழ்க்கையில. அத போனதே கிடையாது. நான் போன சீசன் போன இதுல வந்திருப்பேன் ப்ரோ. போன எபிசோட்ல வர வேண்டியது. ஆனா வந்து லாஸ்டா கரெக்டா ரேங்க் அப் மேட்ச் வந்து கரண்ட் கட் ஆகி எல்லாம் இதாயிடுச்சு. வெறுப்பாயிடுச்சு. இல்லாட்டி இதா இருக்கும். இந்த இதுல தான் வந்தேன் நான் கோல்டு. ஒரு வாட்டி வந்து திருப்பி ஸ்ட்ரீம் பண்றவங்க ஸ்பெக்ட் வெரியா வச்சிருக்க போல ஜிஜே ஆடுறீங்க. எந்த ஏதோ இது பண்ணி வச்சிருக்கேன். பிசி இல்ல பிசி லேப்டாப். பிசி தான் ப்ரோ. பிசி தான். அப்போ பில் பண்ணீங்களா? அடி வாங்குனா. ஆமா ப்ரோ. அடி வாங்குனா. நீங்க பில் பண்ணதா ப்ரோ? ஆமா ஆமா. நைஸ். அதுக்கு ஜிஜே சொன்ன மாதிரியே இருப்பாரு. ஓகே. அடி வாங்கலாம். ஜேசன். அவர் செட்டப்லாம் அவர் யாரு ப்ரோ? சூப்பர் ட்ரம்பா? அவரு பங்கமா வச்சிருக்காரு ப்ரோ. அவரு வந்து 3090 வச்சு 3090 ஏதோ வச்சிருக்காரு அவரு. அவருது என்னோடதுல இது அவரு ஹை எண்ட். எந்தெல்லாம் மிட் ரேஞ்ச் எங்கதெல்லாம் என்னன்னே தெரியாது. உங்களுக்கு இல்ல எங்கதெல்லாம் லோ ரேஞ்சா சிஐ கூட கிடையாது. இல்ல ப்ரோ நான் முன்னாடி இருந்தே வாங்கணும்னு ட்ரை பண்ணேன். அப்ப லேப்டாப் தான் வச்சிருக்கேன். பென்டியம்ல ஆடிட்டு இருக்கோம். இல்ல அதுவும் Nvidia MX அது 920 MS அது. ஏய் எப்படி பார்த்தா நீ தான் எங்களோட நல்ல ஸ்பெக்ல ஆறன்னு நினைக்கிறேன் பிரசாந்த். நான் 1050 டா. ஆமாடா எந்த அதே தான் நினைக்கிறேன். நான் இதான் ப்ரோ வச்சிருக்கேன். 250 தான்டா உண்டு. நான் வந்து 1080 வச்சிருக்கேன். நான் 1080 Ti வச்சிருக்கேன். Ti ப்ரோ அது. ஆமா. கண்டென்ட் போறேன்னு வச்சு ஃபன் பண்ணியாத இவங்க எங்கள ப்ரோ அப்படியே எல்லாம் பேசிட்டீங்க. இல்ல ப்ரோ லைக் ஒரு ஃபன்னா ஒரு கேம் இருந்துச்சுல. என்னைய ரெண்டு வாட்டி செஞ்சாரு அவரது. ஷாட்கன்ல பலார் நடிச்சீங்க. ரெண்டாவது வாட்டி இதாயிட்ட. அங்க ஆடி அடிச்சிட்டேன். ஐ கனெக்ட் ஆகல எனக்கு. ஒரு ஷாட் கனெக்ட் ஆச்சு, செகண்ட் ஷாட் கனெக்ட் ஆகல. நான் என்ன பண்ணிட்டேன்? இல்ல ப்ரோ நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ட்ராப் வச்சிருக்கான் ப்ரோ. இந்த வாசலையும் ட்ராப் இருக்கு, அங்கேயும் இருக்குது. ஏன்னா எல்லா வாட்டியும் போன மேட்ச் டுவைஸ் போன மேட்ச் பிரான்ஸ் டு MVP டாடி. போன வெளிய போனாடி. MVP-யா? ப்ரோ நீ சொல்றியாடா? எனக்கு ஒரே நிமிஷம். போன கேம் ஆடா. மனசா தொட்டு சொல்ல பாக்கலாம். வரலடா வேணா வச்சுட்டா வந்துடுறேன். அது முன்னாடி பாரு. நீங்க எல்லாருமே டியூலிஸ்ட் ஆனீங்க ப்ரோ. ஆனா இதான் டியூலிஸ்ட் ஆனாலும் இதுதான் ப்ரோ. அது டியூலிஸ்ட் ஆனாலும் சமையல் இது பண்ணீங்க. நீங்க யாரு காய்கறீங்க. எங்களுக்கு சிரிப்பாச்சு. டிஃபரெண்ட் ஒண்ணும் பண்ண முடியல. வந்து சமையல் நாளை ரெஸ்ட் பண்ணா ரஷ்யாவும் உள்ள கேம்ப் நல்லா பண்றாரு. அண்ணாவும் அந்த வன்சிகாவும் எங்க இருந்து அடிக்கிறதுனே தெரியல. அட்டாக்ல கேம்ப் பண்றாங்க ரெண்டு பேரு. என்னெல்லாம் நல்லா அடினா செமையா அடி வாங்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்ல. ப்ரோ டிஃப் பாத்தீங்களா 26 ன்னு நினைக்கிறேன். அது செமையா அடி வாங்குறாங்க. நானா? ஆமா நீ என்கிட்ட டிஃபைலயே வெரியான டிஃப். எனக்கு சூப்பர் ட்ரம் 62 டா. நான் 6 வரட்டும்டா. ஃபீனிக்ஸ் ப்ரோ அது போறாரு. ஃபீனிக்ஸ் ப்ரோ தான். 44 ஃபீனிக்ஸ் ப்ரோ காப்பி கட்ட வெளுத்திருப்பாரு எப்படினாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அவன் தான் முன்னாடி அவன் ட்ராப் வச்சிருப்பான். அந்த வாசல்ல தான் ட்ராப் இருக்குது. அவன்கிட்ட சொல்றேன் பின்னாடி வாடான்னு. அங்க ஒரு இது வச்சிருப்பான். டிபி எல்லாம் பங்கத்து வைக்கிறான். ஸ்பைக்கு மேல ஒரு டிபியை போடுறான். என்ன இடம் கிட்ட நாங்க அவனை கட்டி இது பண்றதே எங்களுக்கு இதா இருக்கும் ப்ரோ. ஜாலியா ஆடு ப்ரோ. அவருக்கு தான் டிஃப் வச்சிருக்காரு பாருங்க. அப்படியா ப்ரோ? அது ப்ரோ இதெல்லாம் விடுங்க ப்ரோ. அவர் சூப்பர் ட்ரம் இருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் இது பண்ணும்போது லைக் அவர் வாமா மின்னல் அங்க வெடிமுத்தவங்க இருக்காங்கல்ல. அவங்க தான் இது பண்ணி கூட்டு வந்தாங்க. இவர் வந்து இதுன்னு தெரியாது எங்களுக்கு. லைக் பிளாட்டினம் ஸ்மோக்னு தெரியாது. வந்து எங்களை வெளுத்துட்டாரு. இவர் சூப்பர் ட்ரம் ப்ரோ. அப்ப தெரியாது ப்ரோ. அப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆமா அவரு. அப்ப நாங்க சில்வர்ல தான் இருந்தோம். அவர் வந்து ஸ்மோக் எங்களுக்கு தெரியாது. கூட்டு வந்தா அட்டி வெளுத்துட்டாரு ஐஸ் பாக்ஸ்ல வச்சு. சும்மா திரும்பினா ஒரே அடி தான் புல்லட் வெளுத்துருவாரு. அப்ப கூட அம்மா காப்பி கேட்டிருக்கான்ல அவன் வந்து அவரை அடிச்சிட்டான். எங்களுக்கு தான் தெரியும். அவன் ஸ்கோப் ஓபன் பண்ணி பங்கமா அழுத்தினதுல அவர் செத்துட்டாருன்னு அவர் சொல்லுவாரு. ப்ரோ ஆனா இருந்தாலும் உங்க டீம்ல காப்பி கேட் பண்ணிட்டு என்ன சம ப்ரோ ஒரு ஃபிளிக்ல வச்சுட்டாருனாரு.
அப்புறம் அவரு இப்ப எங்க கூட ஆட எனக்கு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நானா போயிட்டு அவரோட ட்ராப்ல எல்லாம் மாட்டி செத்தேன். நான் எல்லா மேட்சும் ட்ராப்ல மாட்டினேன். லூசு தரமா போயிட்டு ப்ரோ ஈஸியா அடிக்கலாம் ப்ரோ. அவன் வந்து ட்ராப் வந்து இங்க வந்து இங்க ஒன்று வச்சா போதும் கரெக்டா உள்ள இல்லாட்டி லைக் லெஃப்ட் கார்னர்ல வச்சுட்டு கொஞ்சம் உள்ள ஆடினா எனக்கு ஈஸியா நான் கவனிக்கவே அவன் ஃபர்ஸ்டே போய் செத்துருவான் ப்ரோ. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு இடத்துல வச்சா போதும். ஏன்னா நீங்க வந்து பீக் பண்ணணும், ட்ராப் உடைக்கணும்னாலும் பீக் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். அப்போ ஈஸியா அடிக்கலாம். ஆங்கிள் பிடிச்சது அவன் அதை பண்ணவே மாட்டான். ட்ராப் வச்சுட்டு ட்ராப்புக்கு முன்னாடி போய் நிற்பான். ஃபீனிக்ஸ் ப்ரோ அடிச்சிருவாரு கரெக்டாக. அங்கேருந்து அவருக்கு ஆங்கிள் கொடுக்குற மாதிரி நினைச்சு செத்துருவான். செத்தோன்னு நான் கவர் வந்தாங்க. ஏன்னா ஒரு ட்ரேட் ஆயிடுச்சு, எதுவும் ட்ரேடும் பண்ண முடியாது. ஒரு பிக்கானோட நான் கவர் வந்தா அல்ட்டு போட்டு வந்து இது பண்றது, பிளைண்டா போடுறது. ஓ அவனுக்கு சொல்லி சொல்லியே எங்களுக்கு இதாயிடும். சரி ப்ரோ நான் கிளம்புறேன். ஓகே ப்ரோ நான் அப்படியே பண்றேன். நான் அப்படியே எண்ட் பண்ணிட்டேன். பை 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 ப்ரோ. ப்ரோ நாளைக்கு இருந்தே வாங்கறோம். ப்ரோ என்ன ப்ரோ ஈவினிங் இருந்தா வாங்க ப்ரோ, ஃப்ரீயா இருந்தா. வாங்க. ஓகே ப்ரோ. பை ப்ரோ.